பேட் வேர்ட்ஸ்ல காலையில யூஸ் பண்ண கூடாதுல. சும்மா இல்ல சொல்லுங்க உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. இல்ல நானும் யூஸ் பண்ண மாட்டேன். உங்க சொல்லுங்க. உங்க சைடு இருந்து தான் நாங்க எது சொன்னாலுமே வந்து ஒண்ணு விஜயலட்சுமி இழுக்கிறீங்க, இல்லாட்டி வந்து 15 வருஷமா பேசி பேசி என்ன நம்ம பண்ணீங்கன்னு வந்து கேக்குறீங்க. நம்ம இழுக்கல ப்ரோ. ஸ்டார்டிங்ல இல்ல வந்து இல்ல நம்ம விஜயலட்சுமி பத்தி டாபிக்கே கிடையாது. டிவிகேன்ற ஒரு ஃபுல் ஃபார்ம் வச்சு டிஎம்கே காரன் ஒன்று சொன்னான். அன்னைக்கு விஜய் த்ரிஷா கீர்த்தி சுரேஷன் பேசினான் டிஎம்கே காரன் ஒருத்தன். ஆ அன்னைக்கு பேச ஆரம்பிச்சவனுங்க இன்னி வரைக்கும் என்டிகே முதல் கொண்டு பேச ஆரம்பிச்சாங்க. இல்ல சரிங்களா? பர்சனல் இல்ல லைஃப் இல்ல விஜயலட்சுமி எப்படின்னா பத்தி யாருமே இழுக்கல. ம் 10 வருஷமா திமுக காரணங்க எப்படி விஜயலட்சுமி வச்சு அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்களோ அது ம். அப்படியே தாவேக்கா கையில் எடுக்குது. சரிங்களா? இல்ல ப்ரோ, அது அதனாலதான் அவதூறு கிடையாது. அது எப்படி அவதூறு ஆகும்? சீமான் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நான் தான் அப்படி பண்ணிட்டேன் தான். ஏங்க இப்ப எனக்கு நல்லா கல்யாணம் கேட்டுக்கங்க. ஆயிடுச்சு அப்படி. ஆ, இங்க பாருங்க அவர் போய் ஆ, ஆ. விஜயலட்சுமிய வற்புறுத்தி எதுவும் அந்த இவனுங்க சொல்ற மாதிரி அந்த பாலியல் குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது. சரிங்களா? இல்ல ப்ரோ, இப்ப என்ன நான் ஒரு பொண்ணை பாலியல் லவ் குற்றம்னா பண்றேன். இல்ல சொல்றீங்க. இல்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு கூட நான் உல்லாசமா இருந்துட்டேன்னு வச்சுக்கோ. ஆ அந்த பொண்ணை நான் விட்டுட்டு போயிட்டேன். 6 வாட்டி நான் கருக்கலைப்பு செஞ்சுட்டேன் அந்த பொண்ணை. 6 அப்போ வாட்டி 6 6 வாட்டி வாட்டி நீங்க நாங்க பாத்தீங்களா? சொல்லல ஸ்டேட்மெண்ட். விஜயலட்சுமி தானே கொடுக்குறாங்க. இப்போ ஏங்க விஜய் விஜயலட்சுமி ரசிகர் வந்து அது விஜயலட்சுமியோட டாபிக் ஏன் எடுக்கிறாங்க? விஜயலட்சுமி வெளியே வரதுனால அந்த டாபிக் எடுக்கிறாங்க. இப்போ த்ரிஷா விஜய் வந்து என் மேல இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீங்க வந்து விஜயலட்சுமிய பேசுறீங்க. நாங்க சங்கீதாவை ப்ரோ, கேட்டா வந்து விஜயலட்சுமி தான் ப்ரோ சரி சீமானை பத்தி சங்கீதா இருக்காங்க. பேசுறேன். விஜயலட்சுமி உங்க பத்தி அண்ணி நாங்க உங்க பேசல. அண்ணி உங்க அண்ணி சங்கீதா இருக்காங்களே. ஆமா, அவங்க அவங்க எங்க? ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க பொண்ணு கூட அந்த பொண்ணு இது சரி இந்த ஃபாரின்ல ஏதோ நாலு காலேஜ் இந்த படிக்குது. கடைசி 5 வருஷமா தளபதி விஜய் நானும் விஜய் ரசிகன் தான். சரிங்களா? 8 ம் வருஷமா விஜய் ரசிகனா இருந்தேன். ப்ரோ எப்போ ப்ரோ, தயவு அக்டோபர் செஞ்சு 27 சீமான் தொண்டங்க யாருமே விஜய் ரசிகர்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. விஜய் ரசிகர்லாம் விட்டு அவர் பாலிடிக்ஸ் வந்த பிறகு அப்புறம் எதுக்கு ரசிகர்? ரசிகரே தேவையில்ல. சொல்லுங்க வேற. இப்ப நீங்க எத்தனை வருஷமா அவர் பாலிடிக்ஸ் வரக்கு முன்னாடி நீங்க எத்தனை நான் வருஷமா விஜய் இருக்கீங்க? வந்து நான் எப்ப தெரியுமா, ஒரு வருஷமா நான் விஜய் ஃபேனா இருக்கேன். நீ எத்தனை வருஷம் வேணா இருந்துக்கோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் ஒரு வருஷமா தான். எதுக்காக அந்த எஜுகேஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த பசங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எஜுகேஷன் இதுக்காக சப்போர்ட் பண்ணி பேச. அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. சரி 2009 நீங்க 2010 12 பேசியிருக்காரு. நான் அக்செப்ட் அப்பத்துல பண்ணிக்கிறேன். இருந்தே ஓகே ப்ரோ, நான் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து அந்த எஜுகேஷன் அவார்டு கொடுத்ததுல இருந்து நீங்க விஜய் ஃபேனா இருக்கீங்க. ஆமா. சரிங்களா? நான் வந்து அவர் ஆக்டரா இருக்கும் போது இருந்தேன். ஆனா நீங்க ஓகே ப்ரோ, சொல்ற நான் அந்த அப்பலாம் காரணத்துக்கு கேட்கறது. பிறகு நான் விஜய் ரசிகனா இல்ல. எவ்வளவோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் விட்டுருங்க. அவர் விஜய் ரசிகர்னு சொல்ல வேண்டாம். சீமானோட தொண்டை. நான் டிவிக்கோட தொண்டை. அவ்வளவு ரசிகர்ன்ற பேச்சு தான் கிடையாது. ஆஹ் ரசிகர் புஞ்சின்னு வந்து யார் பேசுறதுன்னா நாம் தமிழ் எனக்கு வந்தா பேசுறோம். இது சீமா வந்து அடிப்படையிலேயே வந்து கத்தி கத்தி குரல் குத்து வந்தவர்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சீமானெல்லாம் நான் படத்தை பார்த்தா தெரியுமே எனக்கு. அப்படியா? ஒரு படத்துல நடிச்சிருக்கேன். ஆமா ப்ரோ. மாயாண்டி அப்ப எந்த குடும்பத்தார் மாயாண்டி பிரச்சனைக்குமே குடும்பத்தார் எவ்வளவு படம் சீமான எவ்வளவு வந்து குரல் ஃபேமஸ். கொடுக்கல. சீமானுக்கு முன்னாடி ஈழத்தமிழர் குரல் குத்தது விஜய்ன்ற. நீங்க எவ்வளவு பெட்டு கட்டுறீங்க? அப்படி என்ன குரல் கொடுத்தாரு? ஈழத்தமிழர் அங்க சுட்டு சாவும் போது இங்க இந்தியாவுல ஆக்டர் விஜய் தான் அந்த போராட்டத்தை கையில எடுத்து ஃபர்ஸ்ட் ஈழத்தமிழர் இதுக்கப்புறம் கை மேல வைக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க, இந்தியா இதுக்கப்புறம் பார்த்துட்டு சும்மா இருக்காது அப்படின்னு வந்து விஜய் தான் பேசுவாரு. எது அந்த இங்க இருக்கவங்க நாகப்பட்டினத்துல பேசின கூட்டத்தை சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, இங்க தமிழ்நாட்டுல ப்ரோ, சென்னையில ப்ரோ, சைதாப்பேட்டையில 2009 விஜய் தான் ஆ, ஃபர்ஸ்ட் ஈழத்தமிழருக்கு பேசினாரு. ம். சீமாலாம் எப்ப கட்சி ஸ்டார்ட் பண்ணாருன்றீங்க? 2010 2011 ஃபர்ஸ்ட் 2009 ஈழத்தமிழருக்கு பேசினாரு. ஃபர்ஸ்ட் விஜய் தான் பேசினாரு. நீங்க எங்க வேணா எடுத்து பாருங்க. சைதாப்பேட்டையில சென்னையில தான் ஃபர்ஸ்ட் விஜய் பேசுறாரு. எது இந்த சைதாப்பேட்னா இந்த காவலன்ல பாட்டு நேரு இல்ல ஸ்டேடியம் வேலாயுதத்துல பாட்டு நேரு இருந்தாரு ஸ்டேடியம் அதுவா? நேரு ஸ்டேடியம்ல இருக்கு பாத்தீங்களா? சரி அதை விடுங்க. அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் ஜெயில இருந்தார் விஜய் இலங்கை மக்கள் ஈழத்தமிழர்களுக்கு பேசி? இப்போ நான் சரி ஒரே சொல்யூஷன் சொல்றேன். நீங்க என்ன இல்ல பண்ணலாம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் ஈழத்தமிழருக்கு சொல்றீங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன பேசினாரு? இந்த வில்லு படத்துல ஒரு பாட்டு பண்ணாரு. அகதியாக மக்களுக்கும் அன்பான நாடு கேட்டேன்னு ஏதோ ஒரு லிரிக் வரும். அதை சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி வந்துச்சு. இருங்க. சரி 15 வருஷமா போராடுறீங்க, என்ன பண்ணிட்டீங்க ஈழத்தமிழருக்கு? என்ன பண்ணிட்டீங்க கேட்க கூடாது bro. நீங்க ஓட்டு போட்டீங்களா? அதான் ஐயா, கேள்வி. நான் ஒரு தொழில இருந்தேன். சரியா? நான் அப்ப வந்து நான் கட்சி ஸ்டார்ட் பண்ணேன். சீமா வந்து 2009 கட்சி ஸ்டார்ட் பண்ணா நீ தானே சொல்ற? நானா சொல்றேன்? பாலிடிக்ஸ்ல இருந்தது யாரு? நீங்க தானே. 15 இயர்ஸ் என்ன பண்றீங்கன்னா நான் கேக்குறேன். உங்ககிட்ட நான் கொஸ்டின் ரைஸ் 15 பண்றேன். எங்க கட்சி க்ரோ ஆகுது ப்ரோ. என்ன மக்களுக்கான பிரச்சனை என்ன என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நல்ல கேள்வி. இந்த 8 வழிச்சாலையை எட்டு வழிச்சாலை வந்து பூவலம் நண்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டாங்க. அதுல ஜெயிச்ச பிறகு தான் 2வது கேஸா சீமான் கட்சி கேஸ் போடுது. இதுல நீ வேணா வரலாறு எடுத்து பாரு, இல்ல நியூஸ் யார் வேணா போட்டு தமிழ்ல எந்த வழக்கறிஞர்கள் பேசி பூவலம் நண்பர்கள் வந்து எங்க 8 வழிச்சாலை இல்ல எங்க bro, கட்சி சொல்றது வழக்கறிஞர். கேளுங்க. ஐயா சொல்ற கேளுங்க. பூவலம் நண்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டு அந்த கேஸ்ல ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் சீமா கட்சி போடுது. நான் தெளிவா சொல்றேன். சீமா கட்சி போடாமலாம் இல்ல, போடுதுன்னு தான் சொல்றேன் நானு. பூவலம் நண்பர்ஸ் ஜெயிக்கிறாங்க. அதுல பூவலம் நண்பர்ஸோட நண்பர்கள் சரிங்க ப்ரோ. அவங்க விஜய் ரசிகர்களா? விஜய் சொல்லி இல்ல ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னா பொதுமக்கள் தானே ப்ரோ ஜெயிக்கிறாங்க. அப்ப கூட நீங்க சீமானதான் அப்படின்னு தூக்கி வச்சு எப்படி பேச முடியும்? பொதுமக்கள் சொல்லிட்டு போங்க. நீங்க எப்படி நாம் தமிழர்னு சொல்றீங்க? நான் சொல்றது யார சொல்றேன்? இப்ப விஜய் ரசிகர் மன்றத்துல பேச பண்ணாங்கன்னு சொன்னா பொதுவான மக்கள் பூவலம் நண்பர்ஸ் போட்டு அந்த கேஸ் ஜெயிக்கிறாங்க நான் சொல்றேன். நீங்க சீமா கட்சி எடுத்துட்டு வரீங்க. சரி, இந்த முல்லை பெரியார் அணை விவகாரத்துல கேரளாவுல தமிழர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதை பத்தி இப்ப 2 திருச்சி காவேரி நாகையில இந்த 3 வாட்டி தளபதி பேசியிருக்காரு. இந்த 3 வாட்டி 4 வாட்டி பேசல வீடியோல. காவேரி பேசாம இருந்தா காவேரி தமிழ்நாட்டுல விஜய் வந்து இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்ல பேசியிருக்காரு ப்ரோ. நான் உங்களுக்கு எடுத்து அம்சம் எவ்வளவு தரேன்? அந்த இஷ்யூ பத்தி ஒரு திருச்சியில உங்களுக்கு வந்து பேசினா இவன் இவ்வளவு நேரம் பேசல, ஏன் அவ்வளவு நேரம் பேசல, எதுக்கு இப்படி பேசல? இதெல்லாம் வந்து நீங்க அவங்க
ஐயா நீ அதுதான் ஐயா நான் காவேரி விஷயம் பத்தி பேசுங்கன்னு கேட்டீங்க, பேசியிருக்காரு நான் சொல்றேன். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு சொல்லு. கச்சத்தீவை பத்தி பேசவும் அந்த நாட்டு கச்சத்தீவுக்கு அதிபரே போய் தீர்வு பார்த்தாரு, என்னன்னு அறிக்கை விட்டாருன்னு சொன்னீங்களே. கேரளால இருந்து கச்சத்தீவு கர்நாடகா வந்து எதிர்ப்பு வரணுமே விஜய்க்கு எதிரா, ஏன் வரல? தமிழ் வரலன்னா மக்களுக்காக அதை தான் நம்ம ஒண்ணும் குரல் பண்ண முடியாதுல்ல. கொடுத்திருக்காருன்னா அப்ப இல்ல நம்ம கேரளாக்கு ஒண்ணும் பண்ண கண்டிப்பா முடியாது. கொடுக்கணும்ல. கொடுக்க முடியல, கொடுக்க முடியல. அவங்க கொடுக்கலன்னா இவர் என்ன பண்ணுவார்? என்ன ப்ரோ பேசுறீங்க? அந்த நீங்க அளவுக்கு லாஜிக்கா பேசு ப்ரோ. ப்ரோ, சீமான் வந்து கர்நாடக அரசு கண்டிக்கும் போது சீமான கூட அவங்க கண்டுக்கவே அங்க இல்ல. ஒரு நான் என்ன ரவுடி பண்ணிட்டாங்க? இருக்கான், வாட்டாள் நாகராஜ்னு. அவன் வந்து சீமான சரி கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுறான். அவன் அந்த சரி மக்களுக்கு சார்பா. சரி. சரிங்களா? இப்ப கச்சத்தீவை பத்தி விஜய் பேசின உடனே அங்க போய் கச்சத்தீவுல அவரோட பிஎம் போய் பாத்துட்டு வந்தாரு. அதெல்லாம் பெருசா பேச முடியுமா? நானே பேச முடியாது அதெல்லாம். நீங்க கர்நாடகால சரிங்க தமிழ் ப்ரோ, இந்தியாவுல அது இருக்க பத்தி பேசுறீங்க. கச்சத்தீவை தூக்கி கச்சத்தீவை கொடுத்த பத்தி காங்கிரஸை விஜய் பத்தி ஏன் பேசல. பேசல? காங்கிரஸை பத்தி ஐயா ஏன் பேசல? பிரசன்டா இருக்கவங்க தான் பேச முடியும். நீங்க பிரசன்ட் ஏன் எல்லாம் நீங்க கிடையாதுங்க. 1.5 லட்சம் பேரை ஐயா கொன்னது இல்ல காங்கிரஸ், அதை காங்கிரஸ் பத்தி தான் பேசணும். காங்கிரஸ் கொண்டு இப்ப தலைவர் காங்கிரஸ் பத்தி என்ன பேசணும் பிரபாகரன் சொல்லுங்க. அவர் பேர் சொல்ல உங்க விஜய்க்கு தகுதி இருக்கா? தகுதியும் இல்ல, இருக்கு. திராணியும் இல்ல. சரிங்களா? இல்லைங்க ஐயா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் பேசக்கூடாது? அவர் 2009 போராட்டம் பண்ணிருக்காரு. நான் தான் தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் ஏன் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? பிரபாகரன் 2009 அதே கச்சத்தீவுக்கு அதே தீர்வு என்ன? வருஷத்துல சீமான் தீர்வு ஒரு பேச்சு ஜெயிலுக்கு போனாரு. ஐயா சரிங்களா? அதுதான் கேக்குறேன். கச்சத்தீவுக்கு தீர்வு என்ன சொல்லிட்டு ஆ? கச்சத்தீவுக்கு தீர்வு என்ன? அதே காங்கிரஸை திரும்ப கொண்டு வந்து மறுபடியும் எங்களுக்கு அதை மீட்டு கொடுங்கன்னு கேட்கலாமா? என்ன பண்ணுவா சொல்லு. கச்சத்தீவுக்கு வந்து எப்படி மீட்டுறதுன்னு எங்க அண்ணன் சீமான் கிட்ட அதுக்கு ஐடியா இருக்கு. எங்களுக்கு சொல்லு என்னன்னு சொல்லுங்க. ஐடியா இருக்கு நீங்க கூட சொல்றீங்க. ஸ்டாலின் மாதிரி நான் அரசியல் வரதுக்கு முன்னாடி 500 வாக்குறுதி கொடுத்தேன். இது வரைக்கும் ஒண்ணு கூட நிறைவேற்றல. வாய் பேசுறது நல்லா இருக்கும். எதிர்கட்சியா இருக்கும் போது டிஎம்கே பேசுறது நல்லா இருக்கும். புரியுதுங்க. அதே மாதிரி சீமா பேசுறது நல்லா இருக்கும். கச்சத்தீவுக்கு தீர்வு என்ன சொல்லுங்க. முல்லை பெரியாறு அணைக்கு தீர்வு என்ன? முல்லை பெரியார் அன்னைக்கு நம்ம தான் ப்ரோ இங்க இருக்கிற என்ன பண்ணணும்? வலியுறுத்தணும். ஆனா இவங்க வந்து வலியுறுத்த மாட்டாங்க. ஏன்னா இதையே வந்து மறுபடியும் ஒரு அதுதான் தேர்தல் சொல்றேன். அறிக்கையா கொடுக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்கு இதை ஒரு அறிக்கையா கொடுத்து ஏமாத்தணும்னு சொல்லி தான் எல்லா கட்சியும் அதுக்கு பண்றாங்க. தானே நாங்க டிஎம்கே நாங்களும் தானே எதிர்க்கிறோம். சீமான் எதுக்கு எங்களை எதிர்க்கணும்? எதிர்க்கிறீங்களா? அப்பனா திமுக பண்ற எல்லாத்தையுமே சீமான் தான் பேசலாம். சொல்லிட்டாரு குடும்ப ஆட்சி. நீங்க குடும்பத்து ஊழலை வச்சுதான் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுல போயிட்டு உங்களோட முதலீடு தான் நீங்க போட்டிருக்கீங்க. குடும்பத்தோட போய் முதலீடு போட்டிருக்கீங்க. தமிழ் மக்களுக்காக முதலீடு போடல. இதுக்கு மேல இருந்து ஓப்பன் டாக்கா இது எத்தனை வருஷமா விஜய்க்கு தெரியும்? ஏன்னா இவ்வளவு எத்தனை வருஷம் கட்சி ஸ்டார்ட் பண்ண தான் பேச முடியும். சாமானிய மக்கள் இப்ப பேசிருக்காரு ரோட்ல நின்று. அதுக்கு முன்னாடி ரெட் ஜெயண்ட்ல நடிக்கும் போது, சன் பிக்சர்ஸ்ல நடிக்கும் போதெல்லாம் தெரியலையோ அது கொள்ளையடிச்ச காசுன்னு? எதுக்கு அவர் சம்பாதிச்ச காசை வாங்கிட்டு போறாரு. அவருக்கான ப்ராஃபிட் வருது. அவருக்கான அமௌண்ட் கேட்கல அப்படிலாம் கிடையாது bro. வாங்கிட்டு ஒரு யோக்கிய வந்து சினிமா இன்னொருத்தர் ஒரு யோக்கிய கூட தான் வந்து எங்க business ஒர்க் பண்ற? பண்ணணும். இப்ப எங்க ஒர்க் பண்ற சொல்லு. நான் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றேன். சிங்கப்பூர்ல என்ன ஒர்க் பண்ற? சரி இந்தியாவுல ஒரு Water கம்பெனி field. இருக்கு. இப்ப நான் இந்தியாவுல ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வந்து ப்ராஃபிட் எங்க இருந்து வரும்? யார்கிட்ட இருந்து வாங்குவோம் சொல்லு. யார்கிட்ட இருந்து? மக்கள் கிட்ட தான். இப்போ நீ ஒரு கம்பெனில மேனுஃபேக்சரிங் பண்ற. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே போய் மக்களுக்கு சேல் ஆனாதான் அதுல இருந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாத்தையும் புடிச்சிக்கிட்டு நமக்கு ஒரு அமௌண்ட்ல நமக்கு மக்களுக்காக அந்த பொருளை வந்து சேல் பண்ணுவோம். சேல் பண்ண ப்ராஃபிட் என்ன பண்ணுவான்? உனக்கு ஒரு சேலரி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? எனக்கு இது சரிங்க மட்டும் ப்ரோ, பதில் சொல்லு. அது ஒரு நல்ல வேற கம்பெனி இல்லையா? போய் ரெட் ஜெயண்ட், சன் பிக்சர் அந்த நீங்க அதான் கொள்ளையடிச்ச சொல்லக்கூடாது bro. அவருக்கு எங்க வேலை செய்யணும்னு தோணுது. இப்ப நீ ஏன் சிங்கப்பூர்ல வேலை செய்யற? தமிழ்நாட்டுல வந்து விவசாயம் பண்ணு ப்ரோ. நான் கூப்பிடுறவா. எங்க கூட நம்ம 3 ஏக்கரா இருக்கு. வந்து விவசாயம் பண்ணுவா. விவசாயம் பண்றோம் ப்ரோ. தென்னந்தோப்பு வச்சிருக்கோம். நீ வந்து பண்ணு ப்ரோ. நீ வா ப்ரோ பண்ணு வா. எங்க எங்க வீட்டுல வந்து அப்பா விவசாயம் பண்ணு. நீ பாக்குறாரு. ஏன் சிங்கப்பூருக்கு போற? நீ நீ என்ன பண்ற? அப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ. இப்ப நான் தான் ஒர்க் பண்றேன். நான் விவசாயத்தை பாக்குறேன். நான் கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். எல்லாமே தான் பண்றேன் நானு. இப்ப எதுக்கு நீ சிங்கப்பூர்ல போய் வேலை செய்யற? நீங்க வந்து தனிப்பட்ட பாக்குற தமிழ்நாட்டுல வேலையை நான் சொல்லல. நான் வந்து விஜய் எதிர்க்கிறா சொல்றேன்ல. நீங்க வேலை செய்யறது அப்ப நீங்க வேலை செய்யறது மட்டும் எங்க வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாதா ப்ரோ? எங்க அவருக்கு நல்ல ப்ராஃபிட் எவ்வளவு வருமானம் எங்க ப்ரோ நல்லா அந்த படம் கேட்டீங்க. எப்படி போட்டா நான் hit வேலை ஆகும்? செய்யற கம்பெனி ஓனர் வந்து தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணல, ஈழ மக்களுக்கு துரோகம் பண்ணல. புரிஞ்சுக்கங்க சரிங்களா? உனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் கூட கார்பரேட் கம்பெனில வேலை செய்யறேன். அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் பிஜேபி கூட ஓனர் சொந்தக்காரனா இருக்கலாம். இது அப்புறம் நான் ஒத்துக்குவாங்க. நான் வேலை செய்யற அந்த சிங்கப்பூர் ஓனர் வந்து எந்த தமிழ் மக்களுக்கும் இது பண்ணல. நாம் தமிழுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு பிஜேபி சொந்தக்காரன் இல்லாத கம்பெனில தான் வேலை செய்யறாங்கம்மா. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இல்ல அவருக்கு விஜய் எங்க வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு நீங்க எங்க profit அடிமட்ட உறுப்பினரா பேசுறீங்க. நான் தலைவனை பத்தி பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஐயா, நீங்க கூட இப்ப நீங்க தலைவனை பேச நல்லா மாட்டீங்களே. நல்லா யோசிச்சு இப்ப பாருங்க. நீங்க நீங்க என்ன பேச எவ்வளவு மாட்டீங்க? கஷ்டப்பட்டு முட்டு கொடுக்குறீங்கன்னு. முட்டு கிடையாது. ஏன்னா காமனான மனுஷா பேசுற வேர்ட்ஸ் அதெல்லாம். நீ என்னைய நீ பேசுற புரியாது. நான் தமிழ் மக்களுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாரான்னு கேட்டா ஒண்ணு 15 குரல் வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்காரு. பேசுனது குரல் சொல்றீங்க. கொடுத்திருக்காரு. இல்லாட்டி இப்ப ரீசெண்டா இந்த மாசம் பேசுனதை பத்தி பேசுறீங்க. இடையில 15 வருஷமா வந்து மக்கள் மன்றம் மூலியமா நிவாரணம் பண்ணிருக்காரு. அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுவும் யாருக்காச்சும் கேட்டா அது எனக்கு தெரியல. வேற என்ன பண்ணணும்? இன்னைக்கு அஜித் ரசிகரும் தூக்கி வச்சு கொண்டாடுற சீமான் வந்து அந்த அஜித் என்ன பண்ணிட்டாராமா? அஜித் என்ன சொன்னாரு? அஜித் அந்த திட்டினதை தானே சொல்றீங்க? நான் சொல்றேன், அதுக்கு நான் சொல்றேன். பேசலையே. அஜித்தே ஒரு ரசிகன் எப்படி இருக்க கூடாது நினைப்பாரோ அஜித் அது மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கு. அந்த தருதலை தான் எங்க அண்ணன் சீமான் திட்டினாரு. இன்னைக்கு அதே தரத்துல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. தூக்கி வச்சுலாம் கொண்டாடல ப்ரோ. வர்ற ரசிகர் கூட்டத்தை வந்து கம்பேர் பண்றோம். யார் வந்தாலும் இதே கூட்டம் தான் வரும். டிடிவி வாசு அவர் பேர் என்ன? எல்லாத்துக்கும் கூட்டம் ட்வின் த்ராட்டில்னு ஒருத்தர் யூடியூப் வச்சிருக்காங்க. அவங்க வந்தாலுமே கூட்டம் வரும்ன்றத சொல்றாங்க. சரிங்களா? எப்பயே சீமான் கட்சிக்கு கூட்டம் வரும்போது 15 வருஷமா இருக்கீங்க கூட்டம் வரல. கூட்டம் வரலையா? இப்ப டிஎன்பிசி தேர்வுல முறைகேடு நடந்ததை கண்டிச்சு ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் ஒரு 500 பேர் இருப்பீங்களா? 500 பேரா? 5000 பேர். 36 லட்சம் பேர் ஓட்டு பண்ணிருக்காங்க ப்ரோ. உனக்கு நீ அங்கீகாரம் பெற்ற கட்சியாச்சே. உனக்கு அட்லீஸ்ட் 1 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வரணுமே.
மாநாடு போடுறோம் பிப்ரவரி 7ஆம் தேதி. அப்ப பாருங்க எல்லாத்தையும் மாநாடு எல்லாம் பாத்துட்டு தான் ப்ரோ வந்துட்டு இருக்கேன். மாநாடு எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க என்ன பண்ணலாம்? கோவை 36 கொடிஷாவில லட்சம் ஓட்டு 36 லட்சம் ஓட்டுன்றீங்க. 50,000 பேர் வந்தாங்க. 36 அது லட்சம் தெரியுமா? பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வரணும்ல, ஏன் வரல? நீங்க கேக்குற அந்த 5 லட்சம் 10 லட்சம் இனிமே நாங்க போடுற மாநாட்டுல வரும். ஏன்னா சரி, எங்களுக்கு அதுதான். வந்து காசு கிடையாது சரிங்களா? உங்கள மாதிரி ஏன் இந்த காசு கிடையாது? லாட்டரி டொயோட்டா கார்ல மார்க்கெட் போறீங்க, லாட்டரி பையன் மார்க்கெட் ஃபாரின்ல வறுமை காசு இருங்க மாதிரி இருங்க. யாரும் குடுக்கறதுக்கு இல்ல. ஃபாரின்ல படிக்க வைக்கிறீங்க, ஃபாரின்ல படிக்க வைக்கிறீங்க, மாசம் 2 லட்சம் ரூபாய் வாடகை கட்டுறீங்க. என்ன டொயோட்டா 1.5 கோடி ரூபாய் கார்ல போறீங்க. 1.5 கோடி 4 ரூபாய் கார் கார் இது வீட்டுல நிக்குது. டொயோட்டால. ஆமா 4 கார் நிக்குது வீட்டுல. ஏங்க அதெல்லாம் நாங்க கொடுத்த காசுங்க. அவர் யார்ட்டையும் போய் பிளாக் மணி காசு வாங்கல. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது? காசு இருக்குல்ல, எப்படிங்களா வருதுல்ல உங்களுக்கு, அது அப்புறம் நாங்க காசு இல்லையா? குடுக்குறோங்க. நான் மாசம் ஆமா 2000 3000 குடுக்குறேன் சரிங்களா? நீங்க குடுக்குறியா ப்ரோ? ஆமா. ப்ரோ அதுதான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. ஏங்க நாங்க குடுக்குற காசெல்லாம் நீங்க பேச தேவையில்லைங்க. நாங்க எங்க கட்சி வளர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் டிக்கெட்டுக்கு குடுக்குறோம். நான் கொடுத்து நான் படம் பார்த்து அவருக்கு சேலரி போறதெல்லாம் பத்தி நீங்க பேசக்கூடாது ப்ரோ. நானும் தான் குடுத்துருக்கேன் டிக்கெட் காசு. நானும் குடுத்துருக்கேன். 4 படத்துக்கு குடுத்துருக்கேன். நான் அதிகமா தியேட்டர் போனதில்ல. கடைசியா வந்து ஒரு 4 படத்துக்கு போனேன். ஃபர்ஸ்ட் நான் விஜய் படத்துக்கு தான் போனது. அப்புறம் தான் இப்ப எல்லா நடிகரும் ஒரு மாதிரி தான் சொல்லிட்டு எல்லா படத்துக்கும் போறீங்க. அஜித் ரசிகர் போயிடு. அதான் பெஸ்ட் ப்ரோ. நான் அஜித் ரசிகன் கிடையாது ப்ரோ. நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க இல்ல ப்ரோ, நீ விஜய் எல்லாம் சப்போர்ட்டே கிடையாது. விஜய் இது ஒரு நேர்மையான மனுஷன் வந்து பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நேர்மையா இது இந்த கேவலமான விஷயம். என்ன நேர்மை எல்லாம் போயிட்டு காருக்கு வரி கட்ட மறுத்தாரே அது நேர்மையா? கார் இருங்க 4-5 கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கிட்டு மாசம் ஆனா அவரோட ஃபாரின் காருக்கு மட்டும் 4 லட்சம் ரூபாய் எதுக்கு வட்டி டாக்ஸ் கப் போடுறீங்க? 5 லட்சம் 6 லட்சம் எதுக்கு போடுறீங்க? நானும் 4 கார் வச்சு அதே ரோட்ல தானே நானும் போறேன். எனக்கு மட்டும் எதுக்கு டாக்ஸ் அதிகம்? எனக்கு டாக்ஸ் கம்மி பண்ணி அது கொடுங்க. டாக்ஸ் அதிகம் கிடையாது. அந்த காருக்கு என்ன பண்ணுமோ மத்தவங்களுக்கு என்ன போடுறாங்களோ அந்த டாக்ஸ் தான். அதுதான் டாக்ஸ். அதை வச்சு என்ன பண்ற? ரோடு சரி கிடையாது. ரோடு சரி கிடையாது. ப்ராப்பரான ரோடுக்கு சரி கிடையாது. கார் வாங்க நினைக்கிறாரு. இப்போ இன்னைக்கு உங்க ஜிஎஸ்டி ப்ரோ, நீ இந்தியால இருந்து பேசி பாரு, உனக்கு அப்ப தெரியும். ஜிஎஸ்டி எல்லாம் அதிகமா இருந்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க? நீ என்ன ஃபர்ஸ்ட் ரோடு கரெக்டா வச்சிருக்கியா, இதெல்லாம் பண்றியா, அப்புறம் எதுக்கு எனக்கு டாக்ஸ் போடுற, இவ்வளவு ஜிஎஸ்டி அதெல்லாம் அப்படிலாம் கேட்பாங்க. மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் வாழ்த்து போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். என்ன அவங்க வாழ்த்து? ஜெயிச்ச பிறகு வாழ்த்து சொல்றாங்களே. என்ன வாழ்த்து சொன்னாங்க? மோடி என்ன வாழ்த்து சொன்னாங்க? என்ன வாழ்த்து சொன்னாங்க? ஜெயிச்ச வாழ்த்து போடுறாரு. அவர் மதவாத எதுக்கு வாழ்த்து சொல்றாரு? அப்ப சீமா எதுக்கு ப்ரோ ஸ்டாலின் வீட்டுக்கு போய் உட்கார்றாரு? அது நீங்க கேக்குறீங்க ஸ்டாலினோட இது கருணாநிதியோட மூத்ததார்த்த மையம் தான் இருந்தது. அவங்க வீட்டுக்கு போலாம்ல. எதுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு போறது நீங்க கேக்குறீங்க? கேக்கலையா? ஈழத்தமிழரை கொண்ட காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிட்டு இருக்க இந்த நாயின் கூட எதுக்கு நீ போய் பேசணும்னு கேக்குறோம். சொல்லு. அப்ப விஜய் போய் பேசுனதே இல்ல. ஐயா நீ விஜய் பேசுறது 15 வருஷமா இருக்கு. கட்சி ஸ்டார்ட் பண்ணி நீ அதெல்லாம் பண்றேன்னு கேக்குறேன். நீ கட்சி எந்த இலக்குக்காக கட்சி ஸ்டார்ட் பண்ணி எந்த இலக்குக்காக நீ இப்படி போராடுற? அப்ப எப்படி நீ அவங்க கூட போய் உட்காருவ? விஜய் நீ ஆக்டரா இருக்கும்போது பேசுறே தவிர இந்த 2 வருஷம் கட்சி ஸ்டார்ட் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. நாங்க வந்து முக ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது பாக்கல ப்ரோ. மறைமுகமா அவருக்கு வேலை செய்யணும்னு அவர் மூக்க செத்தாருன்னா எதுக்கு நீ ஸ்டாலின் வீட்டுக்கு போகணும்? மூக்க பையன் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வீட்டு தான் போய் பாத்துக்கலாம். இருங்க அவங்களுக்கும் அண்ணனுக்கும் நேரடியா பழக்கம் கிடையாது. முக ஸ்டாலின் மூக்க கூட நான் பேசி பழகி இருக்கேன். அவர் வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கேன். சீமான் தானே ப்ரோ சொல்றாரு. அப்படி ஒரு பழக்கம் எல்லாம் இருக்கும். நான் சொல்ற தெளிவா கேளுங்க. சீமான் அவங்க அப்பா இறந்தப்போ ஸ்டாலின் தான் சொன்னாரு. சரிங்களா? அதனாலதான் ஸ்டாலின், அதாவது சிஎம் ஸ்டாலினோட அன்னை இறப்புக்கு பங்கு எடுக்கிறதா வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்காங்க. மத்தபடி அவங்களுக்கு நேரடியா பெரிய பழக்கம் கிடையாது. இது என்ன கான்செப்ட் இது? இப்ப நான் எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல போய் சரியா கதையா இருக்கு. பக்கத்து வீட்டுல ப்ரோ அண்ணன் சரிங்களா? என்ன அண்ணன் ஒரே ப்ரோ ஃபர்ஸ்ட் அவன் அண்ணனவே மதிக்கல ப்ரோ. அங்க போய் சிரிச்சு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவன் அந்த குடும்பத்துக்கு அவனுக்கு சப்போர்ட்டே கிடையாது ப்ரோ. மூக்கா முத்துன்றதுக்கு அந்த டிஎம்கே குடும்பத்துல இருந்து பாதி வெளியே வந்த குடும்பம் ப்ரோ. உனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. நீ வந்து இங்க வச்சுக்கோங்க. அது எப்படி போட்டோவா வெளியே வரும்? எது ப்ரோ? அதான் பேசிட்டு இருக்காங்களே. ஸ்டார்டிங் வந்து விஜயகாந்த், அடுத்தது ரஜினி, இதோ இப்ப விஜய்க்கு ஜெயிக்கணும்ன்ற ஆசைலாம் கிடையாது. ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினா ஒரு 5 வருஷத்துக்கு அதே வேட்பாளர் நிப்பாட்டணுன்ற காமன் சென்ஸ் கிடையாது. என்ன பண்ணலாம் சொல்? இப்போ நாங்க வந்து பி டீம்னு உறுதி பண்ணிட்டீங்க. பி டீம் நான் எதுவுமே சொல்ல ப்ரோ. நீ தான் ப்ரோ காங்கிரஸ் கூட போய் பேசலையா? இவங்க கூட படம் ஓடணும். அவரால ஒரு படம் கெட்டு போகுது. இப்போ பல கோடி கொடுத்து அந்த படத்தை எடுத்திருக்கான். அதால நஷ்டம் ஆகுதுன்னா அங்க போய் யார்கிட்ட போய் பேசணுமோ அவங்க கிட்ட பேசிதான் அவனும். தலைவா படம் வரும்போது கையை கட்டி ஜெயலலிதா முன்னாடி வீடியோ போட்டாரு. எதுக்கு போட்டாரு? அவருக்கு போட்டாரு. அவரு ஒரு அவரை நம்பி போய் வாக்கு சேகரிச்சு நாங்க தான் அதிமுக கொண்டு வந்தோம் 2011 அப்படின்னு பேசினா அந்த அம்மாவுக்கு வரத்தான் செய்யும். புரியல. ஜெயலலிதா அம்மா கஷ்டப்பட்டு ஓட்டு இதெல்லாம் சேகரிச்சு ஏற்பட்ட இடத்துல பிரச்சாரம் பண்ணி 2011 ஜெயிக்கிறாங்க. ஆனா ஜெயிச்ச பிறகு விஜயோட அப்பா அவர் எஸ்எஸ்சி வந்து என்ன சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல, நாங்க முக்கிய பங்கு ஆற்றிருக்கோம் இந்த ஜெயலலிதா அவங்களுடைய அதிமுக ஆட்சி இப்ப 2011 ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களோட முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லவும் அவங்களுக்கும் வந்துச்சு. சரி கோவம் வந்துச்சு. தலைவா படத்தை ஓட விடல. வந்து ஒரே ஒரு நாள் சுற்றுப்பயணம் பண்ணிருக்காங்க. அதனால படத்தை நீ ஓட விடல. சரியா? ஏதோ ஒரு கான்செப்ட் கூட இருக்கட்டுமே. இன்னொன்னு அதுல டைம் டு லீட்னு வேற போட்டு அவரை நம்பி படத்துக்கு காசு போய் என்ன நம்பி ஒருத்தன் காசு போறானா அவன் என்னால ஏமாறானா நான் என்ன பண்ணணும்? புரியல. நீ எப்படி நீ வந்து சீமானு மேல நம்பிக்கை வச்சு 2000 எதுக்கு போடுற? நீங்க ஜெயிச்சிட மாட்டாரா? அதானே. ஆமா. இப்ப விஜய் நம்பி ஒருத்தர் பணம் போடுறாரு, கோடி கணக்குல போடுறாரு. அவரால் அந்த படம் முடிய போகுது, க்ளோஸ் பண்றாங்க. சிஎம்ஏ வந்து இந்த படத்தை ஓட விட முடியாதுன்னு பண்றாங்க. நீ என்ன பண்ணுவ?
நான் அதை குறை சொல்லலையே, அவர் கையை கட்டி ஜெயலலிதா அம்மா இல்ல ப்ரோ, விட்டுருந்தாரு. நான் சொல்றேன் என்ன நீ இப்ப நீ எல்லாமே பேசுறது எல்லாமே ஆக்டரா இருக்கும் போதுதான். ஆக்டர் நான் கடந்த 2 வருஷமா இப்ப இருக்கிற வரைக்கும் நான் சரி, பேசிட்டு தான் இருக்கேன். ஆக்டரா வந்து எதுவும் பேசக்கூடாது. இப்ப இந்த 2 வருஷத்துல அவர் நீ கட்சி அமைச்சப்ப ஆக்டர் எல்லாம் கதையே நல்லா பண்ணாரா? எடுக்கக்கூடாது ப்ரோ. ஆக்டர் கதை நான் சீமான் வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு 2005 என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டேன். அவரு டேரக்டர். 2009 என்ன 2009 நான் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டேன். 2009 இருந்து இப்ப 2025 வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? 2009 தான் ப்ரோ அவர் பேசி ஜெயிலுக்கு போனது கருணாநிதி ஐயா மூலியமா. அவர் தான் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம்லாம் அவர் மேல போட்டு அவரு பிரபாகரன் அண்ணன்னு சொல்லிட்டான்னு சொல்லி ஜெயிலுக்கு போட்டது கருணாநிதி தான். எல்லாமே பண்ணது வந்து கருணாநிதி தான். அப்ப நீங்க வந்து பெரியாரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, கரெக்டா? பெரியார வந்து எங்க அண்ணன் ஃபாலோ பண்ணாருதான், சரிங்களா? இப்ப பெரியார் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு அப்ப அவளுக்கு தெளிவு கிடையாது, எதுவுமே கிடையாது, சீமானே சொல்லிட்டாரு. எங்களுக்கு அப்ப தெரியல, நான் ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன். மன்னிப்பு கேட்டுட்டு பெரியார் சொன்னதெல்லாம் பெரியார்னு வாயில வருது. ஈவேரா சொன்னதெல்லாம் பொய்ன்னு உங்களால சொல்ல முடியுமா? தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு இருக்காரு. திருமலத்தை அப்புறம் தமிழ் மக்கள் சொல்லிருக்காரு. ஆணவ கொலை நடக்குது. இருங்க, இனி வரைக்கும் ஆணவ கொலை நடக்குது. கவிஞனுக்கே வாய் திறக்கிறவங்க ஆளு யாரு ப்ரோ? விஜய் கேஸ் போட்டுருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. ஆனா இது பேச்சு கிடையாது. கேஸ் சரி, போராட்டம் நடந்ததுல பெரிய விஷயம் கிடையாது. கேஸ்ல எத்தனை கேஸ் ஜெயிச்சிருக்கீங்க நான் உனக்கு கேட்டேன். சரி, போராட்டம் நடந்தது பெரிய விஷயம் கிடையாது. கேஸ் போட்டது வந்து நீங்க சொல்றீங்க. நீ பெருமையா சொன்னல நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கோம். நீங்க போட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனே. ஜெயிச்சது வந்து யாருன்னு கேட்டேன். ஜெயிச்சது யாருன்னு கேட்டேன். விஜய் ஏன் வாயால கவின் ஆணவ படுகொலைக்கு ஒரு அறிக்கை என்ன வரல? கேஸ் அறிக்கை தான் ஆதவர்ஜுனா விட்டாரு. தலைமை முடிவு விஜய் சார் யாரு? தலைவர் ஆதவர்ஜுனா யாரு? ஆதவர்ஜுனா யாரு? ஆதவர்ஜுனா யாரு? ஆதவர்ஜுன் ஏதோ ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. பொதுச் செயலாளரா? விஜய் வந்து கையெழுத்து போட்டு தான் அந்த அறிக்கையை அவங்க ரிலீஸ் பண்றாங்க, சரியா? அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்ல கவினுக்காக கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. என்ன பண்ணணும் இதுக்கு மேல சொல்? அஜித் வீட்டுக்கு போய் நேர்ல பாக்குறாரு. கண்டனத்துக்கு அறிக்கை நடந்தது வந்து கவர்மெண்ட் பண்ண கொலை. இது வந்து ஆணவ கொலை. இதுக்கு வந்து கோர்ட் மூலமா தீர்வு கிடைக்கணும். இது கோர்ட் மூலமா தீர்வு கிடைக்கணும். ஒருத்தருக்கு நீதி கம்மியா கிடைக்கணும், ஒருத்தருக்கு நீதி முழுசா கிடைக்கணும். அந்த மாதிரியா ப்ரோ? எது ப்ரோ? எதுக்கு நீதி? கவினை பத்தி பேசிருக்கணும் ப்ரோ. நீங்க எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் கவினை பத்தி பேசிருக்கணும். விஜய் வாயால பேசிருக்கணும். விஜய் வாயா திறந்தா எல்லாம் நடக்குதுன்றீங்களா? இதுவும் நடக்கணும்னா பேசிருக்கணும் ப்ரோ. ஏன் 2 வருஷத்துல இவ்வளவு தூரம் கொள்கை எதிரியா பிஜேபி வச்சுக்கிட்டு, அரசியல் எதிரியா டிஎம்கே வச்சுக்கிட்டு, சீமான் மாதிரி வந்து அப்ப கால பிடிச்சிட்டு இருந்தவர்லாம் இல்ல. இப்ப விஜய் இருக்கும் போது ஏன் டிஎம்கே கால தான் பிடிச்சாரு, பெரியார் கால தான் பிடிச்சாரு. பெரியார் இருக்கும்போது பெரியார் பத்தி பேசினாரு. ஆமா, அதான் சொல்றேன். இன்னைக்கு விஜய் வந்து அப்படிலாம் பேசலையே. அப்படிலாம் பேசல. கொள்கை எதிரி பிஜேபி ஆளுங்கட்சியை பார்த்து ஒரே விமர்சனம் வைக்கிறாரு ப்ரோ. கொள்கை எதிரி நீ, அரசியல் எதிரி நீ அப்படின்றாரு. என்ன பதில் சொல்லு? அவர் ஒண்ணும் யாருக்கும் பயந்துட்டுலாம் பேசல. அரசியல் எல்லாம் ஒத்து போகுதா விஜய்க்கு? புரியல ப்ரோ. பிஜேபியோட அரசியல் ஒத்து போகுதா விஜய்க்கு? ஏன் அவர் எங்க ஒத்து போகுதுன்னு சொன்னாரு அவங்க கிட்ட? இல்ல, கொள்கை எதிரி மட்டும் சொல்றீங்களா? அப்ப அரசியல் சம்பந்தப்பட்டு தமிழ்நாட்டுல காலை வைக்க முடியல. அப்புறம் அவனுங்க பேசினா ஒரு யூஸும் கிடையாது. கொள்கை அவன் தமிழ்நாட்டுல வரணும்னு நினைச்சா முடியாதுன்றது அவருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இப்போதைக்கு ஆளுங்கட்சி யாரு கரப்ஷன் பண்றது? அவனுங்க சொன்ன மை டிவிக்கேன்னு அது டெவலப் பண்ணது யாரு? பிஜேபி கம்பெனி. பிஜேபியோட நீங்க வந்து ப்ரோ நீ ஒரு காமன் சென்ஸா பேசு. நீ பேசணும் சொல்லி பேசாத. ஒரு டெவலப்பிங்ல இருக்க கம்பெனி, ஐடி கம்பெனின்னு வச்சுக்கோ. அதுக்கிட்ட என்கிட்ட சாஃப்ட்வேர் நான் இருக்கேன், எனக்கு இதை டெவலப் பண்ணி கொடுன்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. கேட்டதுல என்ன ஆயிடுச்சு சொல்லி? இப்போ நான் கேட்டதுக்கு வந்து நீங்க தான் இப்போ HCL கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோ. HCL கம்பெனிக்காரன் வந்து டிஎம்கேக்கு சொந்தக்காரன். இப்போ நான் HCL கம்பெனில வேலை செய்யறேன்னு வச்சுக்கோ. நான் வந்து இப்போ டிஎம்கேக்கு வந்து அடிமை அர்த்தமா? நான் காசு கொடுக்குறேன், நீ எனக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே கிடையாது. உனக்கு எனக்கு டீலிங்லாம் கிடையாது. எனக்கு நான் உனக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கணும். இது எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கணும். நீ எனக்கு பண்ணி அது தொழிலியா? அது உங்களுக்கு புரியல. தொண்டரோட நீங்க தலைவனை ஒப்பிடுறீங்க. அடிமட்ட தொண்டனுக்கு வயிற்று பொழப்புக்கு வந்து டைரக்ட் மறைமுகமா அவங்களுக்கு வேலை செய்யற மறைமுகமா அடிப்படை தொண்டன் தான் வந்து ஒரு தலைவனையே பாதுகாக்கிறான், இன்க்ளூடிங் யூ. நீ தான் சொன்ன, நான் சொல்லல. அதாவது எப்படி சொல்றேன்னா, அடிப்படை தொண்டன் தான் ஒரு இடத்துல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு மாசம் 2000-3000 அனுப்புறதே ஒரு அடிமட்ட தொண்டன் தான். தலைவனா இருந்தாலும் சரி. ஆமா ப்ரோ, அடிமட்ட தொண்டன் தான் நீ தலைவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வாயிலே சொல்றான். எது இந்த பிளாக் டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்து தலைவனை காப்பாத்தி நீ போய் படம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே படம் பார்க்கணும் ப்ரோ. 1000-2000 மறுக்கிறீங்களா? ப்ரூஃப் கொடு ப்ரோ. ப்ரூஃப் யூடியூப்ல போய் பாருங்க, எத்தனை பேர் அதை சொல்லி. நீ எனக்கு அனுப்பிச்சு விடு ப்ரோ. நான் போய் தேடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நான் அனுப்பட்டமா சீமான் பேசின இதுவெல்லாம், விஜய் பேசுற காவேரி இஷ்யூ பத்தி பேசட்டுமா, ஈழத்தமிழருக்காக போறேன்னு அனுப்பட்டுமா? எது அந்த 20 நடிகர் இருந்தாரே விஜய், யார் சொல்றீங்களா? சீமானுக்கு பின்னாடி எது ப்ரோ? சீமானுக்கு பின்னாடி உட்கார்ந்திருந்தாரே கலைப்புலி தானுக்கு பக்கத்துல, அத சொல்றீங்களா? ஆமா, அதுதான். அது கிடையாதா? வேற அந்த போராட்டத்தை இது பண்ணதே தளபதி விஜய் தான் ப்ரோ. என்ன ப்ரோ நீ தளபதி விஜய் அப்ப அவர்தான் முன்னாடி நின்றுக்கணும். அவரே 2வது இதுதான். நீங்க இப்ப புரியுதா உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா? நீ ஏன் நீ ஏன் 2 நிமிஷம் இப்ப நீ முன்னாடி உட்காரல, நீ ஏன் பின்னாடி உட்காரல? அது அவரோட விருப்பம். அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அவரோட விருப்பம். முன்னாடி உட்கார்றாரு, பின்னாடி உட்கார்றாரு, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆர்கனைசேஷன் பண்ணது வந்து விஜய்ன்றேன். பதவி கேட்டாரு. என்ன பதவி கேட்டாருப்பா? ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? கொடுங்க. நான் விஜய் ராகுல் காந்தி போய் பார்த்துட்டு வந்தேன் விஜய் சொன்னாரு. ராகுல் காந்தி பார்த்ததுக்கு வந்து என்ன இஷ்யூ இதுல?
ராகுல் காந்தி ஏன் பார்த்ததுல ஏன் என்ன ஏன் இஷ்யூ? போய் பார்த்தாரு? அப்பதான் எதுக்கு இனப்படுகொலை நடந்திருக்கு, முடிஞ்சிருக்கு, எத்தனை பேரை கொண்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் போய் பார்க்கணும்? ப்ரோ? காங்கிரஸ பார்த்தது பெருமையா வேற ஏன் சொல்றாரு? அவ்வளவு பெரிய இல்ல ராகுல் இல்ல காந்தி என்னையெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்ல. இருந்தாலும் நானும் எங்க அப்பா ப்ரோ, ஹாப்பியா போய் பார்த்துட்டு நான் வந்தேன். தெளிவா தானே ப்ரோ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் ஆக்டரா இருக்காரு ப்ரோ. உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு ஒரு காமன் சென்ஸே புரிய ஆக்டராவே மாட்டேங்குது. இருக்க வேண்டியது ஆக்டரா கடைசி இருக்கும்போது நீ வரைக்கும். ஏன் 2009 நான் கட்சி என்ன ஆரம்பிச்சாரு? கேட்கிறேன், 2006 2007ல சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தா நான் கேட்டேனா? ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நீ பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து ஸ்டில் இன்னிய வரைக்கும் நான் உனக்கு கொஸ்டின் கேட்கிறேன். நீ வந்து இப்ப கட்சி ஸ்டார்ட் பண்ணி அந்த பாலிடிக்ஸ் மட்டும் பேசணும். நீ வந்து ஆக்டர் ஆக்டர் நீங்க தான் இப்ப ஆக்டர் இந்த ஆக்டர் ரெண்டு பேசுறீங்க. ரெண்டு நான் ஒன்னும் வருஷத்துல ரசிகர். இப்ப ரெண்டு நான் ஒன்னும் வருஷத்துல ரசிகர் ஓடல, இருங்க தொண்டனா இருங்க. ஓடுறேன். 2 வருஷத்துல இப்ப சுற்றுப்பயணம் ஆரம்பிச்ச பிறகுதான், அல்ல அதுக்கு முன்னாடி பேசிருக்காரு திமுகவை, இப்ப கொஞ்சம் ஓவரா பேசிருக்காரு. இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காரு? என்ன நடவடிக்கைன்னா இல்ல புரியல. டீடைலா எதுவும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரா? பேப்பர் பார்க்காம ஏர்ஃபோர்ஸ் சீட் பார்த்து படிக்கிறப்ப ஒரு கட்சி பேப்பர் தலைவர். பார்த்து படிக்கிறதுல என்ன தப்பு? இருங்க பேப்பர் பார்த்து படிக்கிறதுல சீமான் மாதிரி அதாவது ஏதாச்சும் ஒன்று ஒரு உளறிட்டு தொகுதியில போனதா? இருக்கிற முக்கியமான சீமான் பிரச்சனை மாதிரி வந்து ஏதாச்சும் bro, ஒன்று நல்லா உளறிட்டு கேட்டுக்கங்க. போனோமா? இது சீமான் மாதிரி உளறிட்டு போனோமா? என்ன இல்ல வளர்த்தாரு? கட்டுக்கதையை பேசிட்டு போனோமா? கட்டுக்கதை என்ன நீங்க பேசணும் பாத்தீங்களா? சொல்லு. கட்டுக்கதை தான். இலை மலர்ந்தா ஈழமலர்னு சொன்னவர் தான் சீமானம். கட்சி ஸ்டார்ட் பண்ணி நான் பேச கட்சி ஸ்டார்ட் பண்ணி இலை மலர் இருந்தால் ஈழமலர்னு சொன்னது யாரு? அது அப்போதைக்கு திமுகவுக்கு எதிராக ப்ரோ, நான் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப திமுக அதெல்லாம் இல்ல. ஈழ மலர்ந்தா இலை மலர்ந்தா ஈழமலர்னு சொன்னேன். அது வந்து திமுகவை ஆட்சியில இருந்து இறக்குறதுக்காண்டி தேர்தல் பிரச்சாரத்தப்ப இல்ல சொன்னாரு. இல்ல இது மட்டும் எப்படி நீங்க சாத்தியம்? இப்ப சீமான் மாதிரி தான் டிஎம்கேவும் பண்ணுது, டிஎம்கே மாதிரி தான் சீமானும் பண்றாரு. தேர்தல் வரதுக்கு முன்னாடி 500 பிளஸ் bro, அது வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு 10% கூட பண்ண முடியாம ஈழப்படுகொலை திணறி நடந்ததுக்கு அப்புறம் நிக்கிறானுங்க. அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. திமுகவும் திணறி காங்கிரஸ் அதுக்கு நிக்கிறானுங்க. வரவே கூடாதுன்றதுக்காக திணறி வந்து நிக்கிறானுங்க. என்னது சீமான் இப்ப டிஎம்கே சொன்ன அத்தனை வாக்குறுதியும் செயல்படுத்த முடியாது. முடியாது. ஆமா, சுத்தமா அவங்களுக்கு முடியாது. மக்கள் மேல இது இருந்தா அவங்க பண்ணுவாங்க. சீமானாலே முடியாது. சீமான் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அதை சொல்லு bro. இது ஒண்ணுமே இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்கறது. சீமான் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன பண்ண போறாரு சொல்லு. என்ன பண்ண போறாரா? உங்க விஜய் மாதிரி வந்து அந்த வித்யான்னு ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு, அது மாதிரி இல்லாம அது வந்து அது ஃபீஸ் வந்து 30,000 சொல்லு ப்ரோ. வேற படிப்பு வந்து இலவசம், கல்வி. படிப்பு ஆல்ரெடி அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று நடத்துறாரு ப்ரோ ஓசூர்ல. கவர்மெண்ட் சொல்லு ஸ்கூல் வேற. கவர்மெண்ட் ஸ்கூல் கக்கூஸ் ஸ்கூல்ல நுழைய முடியுமா? அந்த வல்லல ஏது ப்ரோ? வச்சிருக்காங்க. இல்ல இல்ல கவர்மெண்ட் அப்போ ஸ்கூல்ல தான் சீமான் இல்ல நான் சொல்றது விஜய் வந்து தனிப்படையா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு ஓசூர்ல இப்போ வரைக்கும். சொல்லு. தனிப்படையா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா? ஆமா இருக்கு, நான் அனுப்பிச்சு விட்டுமா? சரி, அமுச்சு விடுங்க, எனக்கு அதை பத்தி தெரியல. இல்ல ஓசூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தனியா ஃபீஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. இங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று போயிட்டு இருக்கு. படிக்கிறவங்க விருப்பப்பட்டா படிக்காதவங்க போட்டோம். ஃபீஸ் வந்து இன்னைக்கு சிபிஎஸ்சில 70,000 80,000, அவரோட ஸ்கூல்ல மட்டும் வெறும் 30,000 ரூபாய். சொல்லு bro. வேற குடிநீர் வந்து இலவசம், அதாவது எல்லா இடத்துக்கும் சுகாதாரமான குடிநீர் வந்து எல்லா வீட்டுக்கும் போகிற மாதிரி இல்ல எல்லார் வீட்டுக்கும் தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. சொல்லுங்க வேற. அப்படிலாம் கிடையாது. எங்க வீட்டு சைடெல்லாம் வந்து தண்ணி சரியா வர்றது கிடையாது. வந்தா ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒருக்கா வருது. விவசாயம் பண்ற இடம் தானே அப்புறம் எப்படி தண்ணி வராம இருக்கும்? விவசாயம் பண்ற இடம்னா அது தோட்டம் தள்ளி. நான் சொல்றது குடியிருப்பு ஏரியால சொல்லிட்டு இருக்கேன். இல்ல குடியிருப்பு ஏரியால தான் தண்ணி நல்லா வருது எங்களுக்குலாம். சொல்லுங்க வேற. வேற ஊழல் ஒழிப்பேன்றாரு. ஊழல் சம்பாதிச்ச காசுல நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஊழல்ல சம்பாதிச்சாங்களா ப்ரோ இந்த ரெட் ஜெயண்ட் சன் பிக்சர்ஸ் எல்லாம்? நீ அந்த காசெல்லாம் புடுவாரு. காமன் சென்ஸ்ன்றது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையானு தெரியல. ஒரு வேலை செய்யறதுக்கும் ஒரு கம்பெனில நான் வேலை செய்ய ஒரு எம்ப்ளாயா இருக்கிறதுக்கும் ஒரு ஆக்டரா இருக்கிறதுக்கும் இன்னும் ரெட் ஜெயண்ட் வந்து அவங்க வீட்டு காசு எடுத்து கொடுக்கல, மக்களோட காசு எடுத்து கொடுக்குறான். மக்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக அந்த படத்தை போய் பார்க்கறான். மக்கள் அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக போய் பார்க்கறான். தளபதி விஜய்க்காக அதை போய் பார்க்கறான். அது எந்த வழியா வருதுன்னு அவன் பார்க்கல. அவன் பார்க்கறது விஜய்க்காக கொடுக்குறான். விஜய் பார்க்குற என்டர்டைன்மெண்ட், விஜய் பண்ற அந்த 2 ஹவர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவன் காசு கொடுக்குறான். அவன் பே பண்ணி அவன் பார்த்துட்டு வரான். அதுல எவ்வளவு வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஜெயண்ட் கூட விஜய் பேசுறாரு, சன் பிக்சர்ஸ் கிட்ட பேசுறாரு. இவ்வளவு வருமானம் வருதுல, எனக்கான ப்ராஃபிட் நீ கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவர் சேலரியா அவர் வாங்குறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு நீ சொல்லு எனக்கு. இது ஊழல் காசு கிடையாது, அது மக்கள் காசு. அது எப்படி ஊழல் காசு ஆகும்? இல்ல மக்கள் காசு, அது எப்படி ஊழல் காசு வரும்? என்ன ப்ரோ பேசுறேன்? ஒருத்தன் ஊழல்ல சம்பாரிச்சது மக்கள்கிட்ட பரிமாணத்துல கொள்ளையடிச்சதெல்லாம் வந்து எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றானோ அது எல்லாமே ஊழல் பண்ணி விஜய்க்கு சேலரி கொடுக்கல. அவர் நடிக்கிற படத்துக்கு அவர் வர வசூலுக்கு அவருக்கான சேலரி கொடுக்குறாங்க. இதுல எங்க ஊழல் காசு வருது? வசூல இருந்து கொடுக்குறாங்களா? எப்படினாலும் அது ப்ரோ, நீ எப்படி அது வேற ஆள்கிட்ட காசு வாங்கலாம்ல ப்ரோ. வேற அவருக்கு எங்க சன் பிக்சர்ஸ் தான் தமிழ்நாட்டுல ஹையா இருக்கு, ரெட் ஜெயண்ட் இருக்கு. இது 2 இதுவும் ஓடிட்டு இருக்கு. சரியா? இது 2த்துல வந்து எது போட்டா அதிகமான வியூஸ் போய் யூடியூப் சேனல்ல போடுறாங்கன்னா எதுல போட்டா அதிகமா ட்ரெண்ட் ஆகுன்றது தெரியுது. அதுல ட்ரெண்ட் ஆகும்போது அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கான ஸ்டெப்பை தான் எடுப்பான். யூடியூப்ல ஒரு பெரிய சேனல் இருக்கு. இப்போ 2 சப்ஸ்கிரைப் வச்சிருக்கவனுக்கு நீ போயிட்டு ப்ரொமோஷன் கொடுப்பியா? இல்ல 2 M வச்சிருக்கவனுக்கு போய் ப்ரொமோஷன் கொடுப்பியா? நான் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு முட்டு வச்சிருக்கீங்க. நான் முட்டே கிடையாது. இதெல்லாம் காமன் சென்ஸ் ப்ரோ. நான் இப்போ MBA முடிச்சிருக்கேன். நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோ. அந்த பிசினஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சுக்கோ. நான் எது மூலியமா பண்ணுவேன்? ஒன்னு சோஷியல் மீடியால பண்ணுவேன், இல்ல போஸ்டர் அடிப்பேன். சரியா? அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்றேன்னு வச்சுக்கோ. நான் யார்கிட்ட அதெல்லாம் கொடுப்பேன்? பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட நான் கொடுப்பேன். அதுமே நான் ஒரு படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தை வந்து நான் சன் பிக்சர்ஸ் கிட்ட கொடுக்குறேன். இந்த படம் எனக்கு ஓடிச்சா இதுக்கான வசூல் வந்துச்சுன்னா இதுக்கான அமௌண்ட் நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கிக்கிறேன். நான் நடிச்சது, நான் ஒரு வருஷம் ஓடி உழைச்சி, நான் ஒரு வருஷம் ஆடினதுக்கு ஒரு 10 டேக் 100 டேக் போனதுக்குலாம் நான் சம்பாரிச்ச காசை நான் வாங்கிக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கும் வரி கட்டுறாருல மாசம். ஒரு படத்துக்கு இப்போ 150 கோடினா அதுல 30 கோடி வரி கட்டுறாருல.
அதுலயுமே வரி ஏய்ப்பு நடந்திருக்குன்னு சொன்னாங்களே. அதெல்லாம் ஒண்ணுமே வரல ப்ரோ. அப்படி வந்தா சொல்லு, நீ கார் மட்டும் தான் பேசுறது தவிர சினிமால வந்து அவர் வரி கேட்டாமலாம் இருக்க முடியாது. அவ்வளவு வருமானம் வரது தமிழ்நாட்டு அடிப்படை மக்களுக்கு தெரியும் போது இன்கம் டாக்ஸ் தெரியாதா ப்ரோ? என்ன ப்ரோ பேசுற? நீ ஃபர்ஸ்ட் விஜய் ரசிகனே கிடையாது ப்ரோ. அதுதான் உண்மை. நீ விஜய் ரசிகன் சொல்றது போய் இதெல்லாம் காமன் சென்ஸ். நான் இப்ப நீ சொல்ற சத்தியமா இப்ப 200 சொல்றேன். கோடி நான் 200 கோடி 100 கோடி சத்தியமா வாங்குறான்னு எப்படி சொல்றேன் சொல்ற? ப்ரோ. அந்த 100 கோடி நான் 200 அப்படியே கோடி வாங்குறான்னா ரசிகன் தான். அதுக்கான ஜிஎஸ்டி கட்டுவாரு. அக்டோபர் அது கட்டாமலாம் 27 ரிலீஸ் முன்னாடி ஆகும். வரைக்கும் அதுக்கான சேலரி கட் ஆகாமலாம் வராது அவருக்கு. புரிஞ்சுக்கோங்க. சேலரி வாங்குறான்னா அதுக்கான டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேலரில இருந்து புடிச்சிட்டு தான் கொடுப்பான். 200 கோடி வாங்குறாரு 200 கோடி வாங்குறாரு. எத்தனை வருஷமா 200 கோடி வாங்குறாரு அவர் சொல்லுங்க? கடைசி ஒரு 5 படத்துக்கு 4-5 மேலதான். படத்துக்கு வாங்குவாரா? அதான் கடைசி ஒரு 5 படத்துக்கு. 5 படத்துக்கு வாங்குவாரா? 5 படத்துக்கு கூட வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. 5 படம் 5 வருஷத்துக்கு முன்னாடி 200 கோடி அவர் வாங்கல. லாஸ்ட் ஒரு 2-3 மூவிக்கு மட்டும் தான் 200 கோடின்றது சேலரி. இப்ப ஜனநாயகன் வரது வேணா எதனா லாஸ்ட் மூவின்றதுலாம் ஹைப்பா வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி ஒரு 200 கோடி 400 கோடி எல்லாம் சம்பளம் கிடையாது. அது ரஜினியை விட சேலரி கம்மியா வாங்கிட்டு இருந்தவர் தான். சரிங்க ப்ரோ, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க. பேப்பர் பிரஸ் பார்த்து மீட் எதுக்கு படிக்காம பிரஸ் மீட் கொடுக்கணும் சொல்லுங்க? பிரஸ் பிரஸ் மீட் மீட் எதுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்? ப்ரோ. ஒரு அவர் தான் தலைவன் மக்கள் கிட்ட அதை நேரடியா வச்சு பேசுறாரு. ட்ரோல் பண்ணுறானுங்க அவர் ப்ரோ. தான் ஏதோ மக்கள் பண்ணிட்டு போறானுங்க. அது அப்படிலாம் நடக்கதான் விட செய்யும். முடியாது. அப்படிலாம் விட முடியாது. அது அப்படிலாம் விட நடக்கதான் முடியாது bro. செய்யும். அதை இப்ப துணிஞ்சு சீமானே பிரஸ் மீட் விஜயகாந்த் கொடுக்கணும். ட்ரோல் பண்ற மாதிரிலாம் விட்டுற முடியாது அவ்வளவு ட்ரோல் சீக்கிரத்துல. பண்றவனுக்கு யாரு? விஜயகாந்த் உயிரோட வரைக்கும் நானும் சேர்ந்து தான் பண்ணேன். ஆனா தப்பு இப்ப புரியுது. ஆனா இது இப்ப உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சீமான ஐயா பண்றவங்களுக்கு. அப்படிலாம் ஒண்ணு வேணாம். சீமானே இப்படி ட்ரோல் தான் பண்றாங்க. அது ஒரு பக்கம். ஏன்னா அவருக்கு வந்து மீடியா முன்னாடி பேசுறாரா இல்ல பழைய காலத்துல டிவி முன்னாடி பேசுறாரான்னு தெரியல. விஜய் சீமானு பேசினதை திரும்ப போடுவாங்கன்ற கேட்கிற கேள்வி டிஃபரன்ஸ் உங்க கூட சைடு தெரியல என்ன அவருக்கு. சொல்றீங்க? அவர் பதறாரு கதறாருன்னு சொல்றீங்களே தவிர்த்து அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல. என்ன கொஸ்டின் கேக்குறாரு சொல்லுங்க? என்ன கொஸ்டின் கேக்குறாரு? பெரியார் பேசுனதெல்லாம் எதுக்கு ஏத்துக்கிறீங்கன்னு கேக்குறாரு. பெரியார் பேசுனது நல்ல விஷயத்தை தான் ஏத்துக்கிறாரு. கடவுள் மறுப்பு நான் ஏத்துக்கிட்டோமா கொள்கையில? கடவுள் மறுப்பு நான் பேசுன உங்களை சொல்லல. இருங்க. இப்ப நான் வந்து நான் உங்க வீட்டுல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நான் கேள்வி சரி, கேட்டா கூட பெரியார் இருக்கு. தவிர்த்து ஆனா நான் வேற சொல்ற ஒரு தலைவர்கள் நல்ல இல்ல விஷயத்தை நீ தமிழ்நாட்டுல. ஏத்துக்கவே ஏத்துக்க மாட்டியா? நான் கேக்குறது, சரி இப்ப நீ எப்படி பெரியார் வேணா எல்லாரும் இருக்கு. தூக்கி பிடிச்சாங்க, நீங்களும் தூக்கி பிடிக்கிறீங்க. அதை தவிர்த்து வேற தலைவர்களே நாங்க இல்லையா? பெரியார் மட்டுமே தூக்கி பிடியாது. நாங்க தான் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கோம். அந்த இடத்துல ஏதாச்சும் திராவிடன் வருதா? இப்ப திராவிடமும் ஒரு தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட தலைவருக்கு 2 கண்கள். ஒரு நினைவு நாள் திராவிடமும் வந்துச்சு. தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள்னு தமிழ் சொல்றோம். தேசியத்துக்கு நீங்க தமிழ் என்ன பேசுனீங்க? தமிழ் யாரு bro? தேசியத்துக்கு யாரை தூக்கி வச்சிருக்கீங்க கொள்கை தலைவர்? தமிழ் தேசியத்துக்கு தான் அவங்க சொல்றல இருக்கிற அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம், எஜுகேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு இன்னும் பக்காவான இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில இருக்கு ப்ரோ. நீ வேணா பாத்துக்கோ. ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம், ரோடு வசதி நீங்க சொல்ற பரப்புறதுன்னு எல்லாமே நாங்க சொல்லிட்டோம், சொன்னதான் ப்ரோ. கரப்ஷன் கபடதாரிகளை ஆட்சிக்கு ஓட வந்தாதான் நாங்க பண்ண முடியும். சரிங்களா? கரப்ஷன் பண்ணாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு சொல்றோம். ஜாதி நாங்க மறுப்பு கரப்ஷன் இல்லாத பண்றோம். பண்ணவங்களுக்குலாம் காசு திருப்பி வாங்கி கொடுத்துருக்கோம் ப்ரோ. யார் யாரு லஞ்சத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எங்க அதுக்குன்னு ஒரு பாசறை இருக்கு. லஞ்ச ஒழிப்பு bro, இரு பாசறைன்னு. இரு 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 அதெல்லாம் நீங்க பண்ணும்போது சொல்லுங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு அவர் சொல்ல விஜய் சொன்னார் பாத்தீங்களா, எது கரெக்டா வருமோ அதை தான் நம்ம செயல்படுத்த முடியும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியும். சமூக நீதினு சொன்னாரு, மதச்சார்பின்மைன்னு சொல்லிட்டாரு விஜய். என்ன ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டாரு, பெண் உரிமைன்னு சொல்லிட்டாரு, இயற்கையை பாதுகாப்புன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன சொல்றது சொல்லுங்க. எளிய மக்கள் மக்கள் மன்றத்துல கரப்ஷன் பண்ணாம இருந்தாவே அந்த எளிய மக்கள் எல்லாம் மக்கள் வளர்ந்துருவாங்க. மன்றத்துல டிஎம்கேல இருந்தவங்களுக்கு கரப்ஷன் தான் முக்கிய பொறுப்பு கொடுப்பேன்னாரு. கடைசியில பார்த்தா RSSல வந்த நிர்மல்குமார் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இருங்க ஆதவ பெரிய இருங்க. நீங்க ரசிகர் மன்றத்துல இருந்து வெளியே வந்தவங்க அவங்களுக்கான பொறுப்பை அவங்க கொடுத்தாங்க. ஒரு தலைமை வந்து மேல டாப்ல வரணும்னா அந்த காசு இடத்துல வாங்கி தானே பொசிஷன்ல கொடுத்துருக்கீங்க. வைக்க காசு வாங்கி தானே இருங்க கொடுத்துருக்கீங்க. 15 லட்சம் 10 லட்சம். ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு பொறுப்புல எங்கேயாச்சும் இருந்திருப்பானுங்க. அவங்க தான் திரும்ப வந்தாங்கன்னா அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால அவங்களுக்கு தான் அந்த பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க. இப்ப சரி, ஸ்ட்ரைட்டா 15 லட்சம் 10 எடுத்தோடனே லட்சம் டெப்டி மேனேஜர் வாங்கிட்டாரு. ஆயிட முடியுமா? நீ ஸ்ட்ரைட்டா எடுத்தோடனே டெப்டி மேனேஜர் ஆக முடியுமா? அவன் ஏதாச்சும் ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருப்பான். அவனை தான் நீ தூக்கிட்டு வந்து நீங்க போட முடியும். அவன் தான் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான். எது இப்ப எப்படி RSSல இருந்தாலும் புசியான் யாரு ப்ரோ? RS இருந்தவங்க தான் நிர்மல் இப்போ நீங்க என்டிகேலயும் வச்சிருக்காங்க. அதை எதனா கொஸ்டின் கேட்டு ரைஸ் பண்ணனா யார் இருக்கா? நான் அனுப்பிச்சு விடுறேன். கண்டிப்பா அனுப்பிச்சு விடுறேன். RSல இருந்தவன் தான் இப்ப இன்னைக்கு இவன் கூட இப்ப அவன் பேரு இவன் பேரு ரவீந்திர துரைசாமி அவனும் ஒருத்தர் இருக்கானு. அவனும் RS காரன் தான். ப்ரோ அந்த ஆள் ஃபர்ஸ்ட் உங்க ஆளுக்கு சொம்படிச்சிட்டு இருந்தாலே உங்க ஆள் துரத்தி விடவும் இப்ப சீமான புகழ்ந்து பேசிட்டு இருக்காப்ல. சரியா? சீமானே அவரை நம்பி தானே ப்ரோ ரஜினி எல்லாம் போய் பாத்துட்டு என்ன ப்ரோ பேசுற? ரஜினி போய் பாத்துட்டு வந்தாரா? ஆமா. அவரை நம்பி இப்ப யார் மூலியமா போனாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? ப்ரோ அவங்க சைடு இருந்து தான் கூப்பிட்டதேன்னு சீமான. அதுக்கு போய் எதுக்கு ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்லிட்டாரு ப்ரோ ஓபனா நான் தான் சீமான கூட்டிட்டு போனேன்ட்டாரு. அந்த ஆள் சொல்லிட்டு போறாப்ல. எங்க அந்த ஆள் சொன்னாரா? உங்களுக்கு தான் ரஜினி support. சொன்னாரா? ரஜினி சொன்னாரா? ஆமா, சீமான் சொன்னாரா? ரஜினி கூட ரஜினி சீமான் ரவீந்திர துரைசாமி 3 பேரும் தான் நிக்கிறாங்க போட்டோல. அந்த ஆள் RSS காரா? ஆமா ப்ரோ RS காரன் தான் ப்ரோ. அது காமனா எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ RS காரன். அந்த ஆளுக்கு கட்சியில எதுவும் பொறுப்பு கொடுத்திருக்கான்னு கேட்டேன். கட்சியில பொறுப்பு பத்திரிகையாளர் கொடுத்திருக்காங்களா ப்ரோ. எனக்கு தெரியாது. இல்ல அவன் செய்தி தொடர்பாளர் சம்திங் ஏதோ ஒண்ணு கட்சிக்கு விமர்சனம் ஏதோ ஒண்ணு. சீமானுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா கட்சியில டைரக்டா சீமானோட சொந்தக்காரன் ப்ரோ. ஓப்பனா இங்க கேளுங்க. சீமானோட சொந்தக்காரன் ரவீந்திர துரைசாமி. சரியா? இது சொந்தக்காரனா? இல்லையா இருக்கா இல்லையான்னு போய் 1 பாத்துக்கோ. விட்டு 2 விட்டவானு தெளிவா சொல்லுங்க. அப்பனா எனக்கு தெரியும். நீங்க இல்ல நீங்க அதை செக் பண்ணுங்க. அவனே ஒத்துக்கிட்டான் ப்ரோ. சீமான் எங்க சொந்தக்காரர் தான். இப்ப நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்றேன். அப்ப செய்தியாளர் என்ன கேக்குறாங்க? அப்ப எதுக்கு நீங்க வந்து விமர்சகர் நீங்க வச்சுக்கிறீங்க? என்டிகே சப்போர்ட்டரா போயிட வேண்டியதானே? நான் அது பேசிட்டு இருக்கேன். அதுக்கான சீமா கிட்ட இருந்து எனக்கு ரிப்ளை வந்துடும். நான் பாத்துக்கிறேன். அது உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம். நான் சீமானை தான் சப்போர்ட் பண்ணணும் அவர் பேசுறாரு. நான் இப்ப அந்த டாபிக் அதை விட்டுருங்க. இப்ப வந்து ஊழலற்ற ஆட்சி வந்து விஜய் பண்றான்ட்டாரு. ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்ட்டாரு. கவர்மெண்ட் எஜுகேஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன்ல கம்பல்சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஹாஸ்பிட்டாலிட்டி டெவலப் ஆகும். கரப்ஷன் இல்லாத தமிழுக்கு கொடுப்பாரா?
தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எங்க ப்ரோ அவர் தமிழ்நாட்டுல தானே ப்ரோ தமிழ் தேசியத்தை எடுத்திருக்காரு. அப்படின்னா திராவிடத்தை தமிழ் ஃபாலோ பேசுனதுக்கு பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா மரியாதை ஏதாவது கொடுக்கல. பண்ணிருக்கணுமே ப்ரோ. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள்னு திராவிடன்றதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் அரைக்காதீங்க. அவனுங்க அரைச்சதெல்லாம் நான் இப்ப கேட்கறது திராவிடத்தை கரண்ட் ஃபாலோ இஷ்யூ. பண்ற இருங்க. கரண்ட் கேரளால இஷ்யூ மலையாள இப்ப தேசியம் ஒரு மலையாள 6 தேசியம், மாசத்துக்குள்ள கர்நாடக நடந்தது. தேசியம், ஆந்திரா தேசியம்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல திராவிடத்தை ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்க. அதனால அவனுங்க வந்து பற்று இல்லாமலாம் போயிடாது. என்ன அவனுக்கு இருங்க அவங்க இருங்க இருக்கவனும் அக்செப்ட் ப்ரோ. பண்ணுவான். தமிழ் தான் என்னோட தாய்மொழின்னு அக்செப்ட் பண்றவனும் இருக்கான். அப்படி இல்லைன்னு சொல்றவனும் இருக்கான். கர்நாடகாலயும் அப்படி சொல்றவன் இருக்கான். அப்படி இல்லைன்னு சொல்றவனும் இருக்கான். நான் தமிழ்நாட்டுல கேட்கறது வந்து திராவிடத்தை ஃபாலோ பண்றவன மதிக்கிறேன். கமல்ஹாசன் தக் லைஃப் ஆடியோ லான்ச்சோ இல்ல ஏதோ ட்ரெய்லர் லான்ச் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்போ வந்து தமிழ்ல இருந்து வந்ததான் கன்னடன்னு ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டாரு. அது ஃபேக்ட் தானே? அதுக்கு இப்போ கர்நாடகால கர்நாடகாவுல இருந்து தமிழ் எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னா கிளம்புச்சு. இங்கேயும் ட்ரிகர் ஆவாங்க. அது ஈழத்தமிழருக்காக பேச்சு பேசின கிடையாது அந்த ப்ரோ. விஜய் தேவரகொண்டா படத்தை கூட ஓட விடல. குரல் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். விட்டு நீங்க படத்துல இருந்தே வர மாட்டீங்களே வெளியே. அதுதானே கான்செப்ட். படத்தை ஓட விட மாட்டேன், படத்தை படத்தை ஓட விடுங்க ப்ரோ. அங்க படத்தை ஓட படத்தை மாட்டேன், இங்க விடுங்க. படத்தை ஓட விட தமிழ் மாட்டாங்க. சப்போர்ட் அவ்வளவுதான இருக்குமா இல்லையா? வித்தியாசம். எனக்கு கர்நாடகாவுல அந்த நாட்டு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதே மாதிரி அந்த மாநில அந்த கோர்ட்டு ஜட்ஜு அந்த ஆள் சொல்றாப்புல கமலஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு. அப்போ அதே திரைத்துறையில இருக்கிற இல்லாட்டி ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்க, கட்சி நடத்துறாரு உங்க விஜய். அவர் வந்து சரி, ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரா? இல்ல காவேரி இஷ்யூஸ் பத்தி பேசிட்டாரே ப்ரோ. வேற என்ன ப்ரோ காவேரி பண்ணணும் இல்ல ப்ரோ. அவருக்கு? நான் கேட்கறது தாய்மொழி தமிழ்ல தமிழ் சொல்றேன் நானு. ப்ரோ. தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனது தானே கர்நாடகா. சரி தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனது கர்நாடகா கன்னடா விடுங்க. அதுக்கு சப்போர்ட்டே சரி பண்ணலன்ற நான் விஜய் ப்ரோ. விஜய் அது தரப்புல இருந்து. காமனா உனக்கே தெரியுது ப்ரோ. அது இது வேற சப்போர்ட் ஏன் ப்ரோ பண்ணணும்? அவனுங்களுக்கு அதான் அவனுங்க புரிஞ்சுக்கணும் ப்ரோ. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? ப்ரோ அவனுக்கு எத்தனை என்ன வாட்டி ப்ரோ சொன்னாலும் இப்படி கேவலமா தாய்மொழி போட்டு தமிழ்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. தாய்மொழி இல்லங்க தமிழ்னு சொன்னா இவ்வளவு அவனுக்கு சீப்பா புரிய போட்டு மாட்டேங்குது. நம்ம கொடுக்குறீங்க. என்ன பண்ண முடியும்? விஜய் தரப்புல இருந்து அது சொல்லி இருக்கணும் ப்ரோ. ஆமா தமிழ்ல இருந்து வந்தா என்ன ப்ரோ கன்னடம். இஷ்யூ? நீங்க வேணா அதை ஃபேக்ட் செக் பண்ணி அப்புறம் இது பேசுங்கன்னு சொல்லிருக்கணும். சரிங்களா? இல்ல இல்ல அது சொல்லி இருக்கணும். நார்மலாவே தெரியுமே ப்ரோ. நானும் ஸ்கூல் படிக்கும்போது தெரியுமே ப்ரோ. தமிழ் மொழி தான் தெரியும் ப்ரோ. மூத்த மொழின்றது தெரிஞ்சதுதானே தெரியுமே. பேசணும். எதுக்கு பேசாம அது அப்படியே தெரிஞ்சதுக்கு கடந்து போகணும்? பேசணும். எதுக்கு தெரிஞ்ச ஜனநாயக பிறகு எதுக்கு படம் பேச? இப்ப வெளியிட அதை பேசி என்ன மாட்டானுங்களா? பண்ணிட்டேன்? இப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டானுங்களா கர்நாடகாக்காரனுங்க? அக்செப்ட் பண்றாங்க பண்ணல. ஐயா கடமைன்னு அப்புறம் ஒண்ணு எதுக்கு இருக்கு. அந்த இஷ்யூ பேசுற? அக்செப்ட் கடமைன்னு பண்ண ஒண்ணு இருக்கு ப்ரோ. மாட்டானுங்களே. புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்க கர்நாடகா தான் ஓடுது. தமிழ்நாட்டுல தமிழ் தான் ஓடுது. நீங்க மலையாளத்துல மலையாளம் தான் புரிஞ்சுக்கிறானுங்க ஓடுது. புரியல. ஆந்திரால ஆந்திரா தான் ஓடுது. சரியா? பேசியே இதுல ஆகணும். எந்த மாற்று சரிங்களா? கருத்தும் இல்ல. இப்ப ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றாரு. அது ஒழியுதோ இல்லையோ நீங்க பேசுறீங்களா? ஊழல் ஒழிக்கணும்னு அது மாதிரிதான் அதுவும். சரி சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல திராவிடத்தை ஃபாலோ பண்றவனும் இருக்கான். தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்றவனும் இருக்கானே ப்ரோ. இல்லாம நீ எப்படி அக்செப்ட் பண்ணுவ? தமிழ்நாட்டுல அப்படி தமிழ்நாட்டை கிடையாதுன்னு விடுங்க நான் ப்ரோ. கேக்குறேன். தமிழ்நாட்டை விடுங்க. நான் கேட்கற கர்நாடக அரசு கண்டிச்சு விஜய் சொன்னாரா? எதுக்கு உங்க என்ன ப்ரோ ஆளுங்கட்சியில சொல்லணும்? அப்படி என்ன சொல்லணும்? என்ன உண்மையை சொல்லணும் சொன்ன சொல்லு? கமலஹாசனுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு பேசியிருக்கணும். என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? படம் ஓட விடல அவ்வளவுதானே. பாட ஓடவில்லை அவ்வளவுதானவா? அதுக்கு பயந்துட்டு தானே இன்ன வரைக்கும் காவிரி இஷ்யூ பெருசா காவேரி பேசாம இஷ்யூ இருக்காரு. பேசிட்டாருன்னு சொல்லிட்டேனே. காவேரி இஷ்யூ பேசிட்டாருன்னு சொல்லிட்டேனே. எவ்வளவு நிமிஷம் பேசினாரு? 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் பேசியிருப்பாரா? திமுக இப்போ சொன்னதை செய்யல பேசினாரான்னு காவிரியில. கேட்டீங்க. இல்ல அவ்வளவுதான் இல்ல பேசினாரே தவிர்த்து பேசினாரா கேட்டீங்க. பேசிட்டாருன்னு சொன்னேன். எத்தனை நிமிஷம் பேசினாருன்னு கர்நாடக கேக்குறீங்க. அரசை கண்டிச்சு எத்தனை நிமிஷம் பேசியிருக்கணும். பேசுறாருன்றது முக்கியம் இல்ல. வேலிடான பாயிண்ட்ஸ் பேச. சீமான் மாதிரி கத்திட்டே இருக்க கூடாது. வேலிடான பாயிண்ட்ஸ் பேசணும். லட்சத்தீவை பத்தி பேசவும் அந்த நாட்டு அதிபர் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான்னு சொல்றீங்க. இங்கிட்டு கர்நாடக அரசுல இருந்து காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி எது தரப்பு பாஜகவும் அதை பத்தி விஜய் பேசணும் பொருட்டாவே எடுத்துக்கல. அவ்வளவுதான் இருக்கு உங்களோட வேலிட் பாயிண்ட். புரியுதா? சரி பொருட்டா எடுத்துக்கலாம். இப்ப சீமானையும் பொருட்டா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏன் விட்டுருங்க. அப்படி இது என்ன இருக்கு? வால்டன் நாகராஜன் ஒருத்தர் அங்க இருக்கிற ஒரு இயக்கம் வச்சிருக்காங்க. இன்னைக்குதான் தான் சொல்லிட்டேன். விஜய்க்கு ரசிகர்லாம் கம்மியாயிட்டு கூட ஆகட்டுமே. அவர் தொண்டர்கள் அதிகமாகட்டுமே. பிரச்சனையே கிடையாது. விஜய் பேசினா இதுக்கப்புறம் இஷ்யூ பெருசா விஜய் தேவரகொண்டா ஆகாது. கிங்டம்னு ஒரு படம் எடுத்தான். படம் மொத்தமா நடிச்சிருந்தான். இங்க ஈழத்தமிழருக்கு பத்தி தப்பா பேசினா சொல்லி நீங்க இங்க ஓட விட்டல. கரெக்டா? ஆமா ஓடவில்லை. அதுக்கே எதிரா நீங்க குரல் கொடுக்கல. எதுக்கு ப்ரோ? அதான் ப்ரோ அந்த கிங்டம் படத்துல ஜாஃப்னா தமிழர்கள் ஈழ தமிழர்களை வந்து காட்டுமிராண்டி ஒரு ஏதோ ரொம்ப கேவலமா அந்த படம் பார்க்கல. ஆனா கேள்விப்பட்டேன் நான். சரிங்களா? நானும் அந்த படத்தை பார்த்தா தான் என்னால பேச முடியும். சீமான் போராட்டம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நான் போராட்டம் பண்ண முடியாது. இருங்க. சீமான் போராட்டம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டம் பண்ண படத்தை பார்த்தா தான் பேச முடியும். நானு படத்தை பார்த்தா நீங்க பேசாம இருக்கலாம் ப்ரோ. பார்த்து உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா கட்சி நாங்க சொல்லியும் நீங்க பண்ணலையே. நாங்க வந்து அதை எதிர்க்கிறோம். நீங்க சொல்லி பண்ணணும்னு அவசியம் இல்லையா ப்ரோ? நாங்க சொல்லி இல்ல ப்ரோ. நாங்க வந்து அதை வெளியே கொண்டு வரோம். இது மாதிரி கிங்டம் படத்துல இது மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. அப்ப கூட உங்க சைடுல இருந்து எந்த எதுவுமே வரல. அது ஆதவர்ஜனா சைடு இருந்தும் சரி உங்க தலைவர் சைடும் சரி எந்த ஒரு அறிக்கை கண்டனமும் வரல. சரிங்களா? அப்புறம் என்னத்துக்கு அப்ப விட்டு இப்ப வந்து நாங்க கிங்டம் படம் வந்து தமிழ்நாட்டுல அந்த படத்துல அப்படி தப்பா ஓடலன்றீங்களா? காமிச்சிருக்காங்களே அதுல உங்க தரப்பு என்ன? இல்ல அப்ப கிங்டம் படத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல ஓடலன்னு சொல்றீங்களா? ஓடிச்சு ப்ரோ. நாங்க வந்து நிப்பாட்டணும். அப்படி இருந்து கோர்ட்ல இது வாங்கி ஆர்டர் வாங்கி படத்தை படம் ஓட ஓட்டுனாங்க. விட்டுட்டாங்க. உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கு எதிரா? அதான் என் கேள்வி. கிங்டம் படத்துக்கு எதிரா உங்க அதே படத்தை பார்த்தா தான் திரைத்துறையில தெரியும். அதுல இப்ப என்ன வேணா கட்சி பிரச்சனை தலைவர் இருக்கு, சொல்ல ஏது சொல்றீங்க. இருக்குன்னு சரிங்களா? தெரியுமே. திரைத்துறையில படக்குழுவினரே நான் அதை நீக்கிறேன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேல என்ன? அவன் என்னமோ புடுங்குறான் ப்ரோ. எனக்கு பேச வைக்காதீங்க. சாரி சரிங்களா? அவன் இல்ல என்னமோ இல்ல பண்ணிட்டு போறான். நீங்க அவனுக்கு உங்க அவனுக்கு தரப்புல எந்த இருந்து நீங்க அப்படி என்ன இல்ல ப்ரோ. நடக்குது? அவனுங்க தான் ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்தவனே இஷ்யூ வந்தவனே சீமான் குரல்ல இருந்து குரல் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ஓகே. அதுக்கு அவன் ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு படத்தை ஓட விடுங்கன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் வாங்கி அவன் ஜெயிச்சிட்டான். இதுக்கு மேல உங்க அதுக்கு சைடு இஷ்யூ இருக்கிற பத்தி ஒரு என்ன பேசுறது? ராஜ்மோகன் அவரும் பேசல. விஜய் விட்டுருங்க. ராஜ்மோகன் கூட பேசல. அவர் ப்ரோ பேசினா கூட நீங்க பேசுற கட்சி இஷ்யூஸ் எப்படி பாதிப்பாயுமா? தெரியுமா இருக்கு? இல்ல இல்ல பேச இப்போ கவின் இஷ்யூக்கு வந்து கேசியா வந்து சீமான் போடலாம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ப்ரோ நாங்க போராட்டம் நடத்திருக்கோம் ப்ரோ. சரிங்களா? அவ்வளவுதான். இல்ல இது போராட்ட இஷ்யூ பெருசாகாது ப்ரோ. கேஸ் தான் ஜெயிக்கும். போராட்ட இஷ்யூ ஜெயிக்கும். போராட்டம் பண்ணி கேஸ் போடணும். கேஸ் போட்டதை நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. விஜய் ப்ரோ கேஸ் போட்டதே தெரியாது உங்களுக்கு. பேசிருக்கணும். விஜய் அழுத்தம் திருத்தமா பேசணும். சும்மா 1.5 நிமிஷத்துக்கு ஏதோ சுட்டி காமிச்சுலாம் போக கூடாது. 2 வருஷம் கட்சி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது.
பொறுமையா தான் கட்சி டெவலப் பண்ணுவாங்க. பொறுமையானா நீங்க அப்புறம் எடுத்த எதுக்கு இப்ப இரு போட்டிடுறீங்க அப்ப 2026ல? 15 வருஷமா நீங்க இருக்கீங்களா? அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க 15 போராட்டம் வருஷமா கத்திட்டு கட்சி வளர்த்தோம். கத்திட்டு மட்டும் தான் மக்கள் கிடக்குது. பிரச்சனைக்கு ப்ரோ கத்திட்டு மட்டும் தான் கத்திட்டு 365 மட்டும் தான் நாளும் எங்க ஆளு எங்க அண்ணன் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு இஷ்யூவா போயிட்டு தெளிவா இருக்காரு ஒவ்வொரு சொல்லிட்டாரு. நாளும். தெளிவா சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் இருங்க. நான் முழு அரசியல்வாதியா வரதான் போறேன்னு தான் அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சரி, ஆயிடுச்சு? அப்புறம் என்ன இஷ்யூ? கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துக்கு மேல நீ ஆச்சு. ப்ரோ மொத 6 இப்போ மாசத்த நீ விடுங்க. படிக்கிற இப்ப கடைசி ம். 6 மாசத்துல நான் கேட்கிற ஒரே கேள்வி. இல்ல கனிம இப்போ வளத்தை சீமான் எதிர்த்து மாதிரி விஜய்க்கு என்னென்ன வந்து போராட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? கிடையாது. இருங்க திருநெல்வேலி, சீமான் மாதிரி இருங்க தென்காசி, சீமான் மாதிரி கன்னியாகுமரி இங்க எல்லாம் தெளிவா வந்து சொல்றேன். இத்தனை தடவை கேட்டுக்கோ. வெட்டுறானுங்க மலைய. ஆ, உங்க சைடு இருந்து எத்தனை பேர் போராட்டம் பண்ணீங்க? போராட்டம் பண்ணாங்களே. எங்க நான் வேணா வீடியோ எடுத்து அனுப்பட்டா? இஷ்யூ பெருசா நாம் தமிழர் பண்ண அளவுக்கு எல்லா சைடும் பண்ணிருக்கணும். உங்க ஆள் விஜய் பேசியிருக்கணும். இந்த ஐயோ, இதெல்லாம் எதிர்த்து. போராட்டம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டீங்க. போராட்டம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்றேன்? சரி, போராட்டம் எத்தனை சோ, இடத்துல பண்ணாங்க? எத்தனை பண்ணாங்க? நாங்க கடைசி 2 வருஷத்துக்கு மேலே பண்றோம். சீமான் மாதிரி ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு போறவங்கள அவங்க ஒரு முடியிற நாள் 2 வரைக்கும் நாளா? இருந்தாங்க. இப்ப ஒரு கூட நாள் 2 நாள் தூய்மை நீங்க பணியாளருக்கு பாத்தீங்களா? இஷ்யூ நடந்ததுல விஜய் கூப்பிட்டு வச்சு அங்க வந்தா விஜய் வந்தாருன்னா போராட்டமே பண்ண விட மாட்டேன் சொன்னாங்க. தூய்மை பணியாளர் நேரில் கூப்பிட்டு வச்சு பேசினாங்களா அது அந்த இஷ்யூ முடியிற வரைக்கும் டிவிக்கோட தொண்டை அங்கதான் இருந்தான். நான் பெட்டு கட்டுறேன். நாம் தமிழ் இருந்தானே இல்லையான்னு எனக்கு தெரியும். டிவிக்கு தொண்டை இருந்தான். அஜித்தோட டெத் இஷ்யூக்கும் கவினோட டெத் இஷ்யூக்கும் கடைசி வரைக்கும் அவன் இறுதி சடங்கு பண்ற வரைக்கும் நம்ம டிவிக்கல இருந்து இருந்தாங்க அவங்க கூட துணைக்கு. நான் இப்பயும் சொல்றேன், டிவிக்கேல தொண்டை வேலை செய்யறான்னு சொல்லி அவனும் கூட்டம் கூடுறது இல்ல. அவங்க ஆ, தலைவர் என்ன பேச போறாரு பேசணுன்றதுக்காண்டி தான். ஆனா இவங்க வந்து ரசிக மனப்பான்மையில தான் கூடுறாங்க. அது வேற விஷயம். ஆனா தலைவன் பேசி அது எப்படி ரசிகர் மனப்பான்மை நீங்க சொல்லுவீங்க? ரசிக மனப்பான்மை தான். இப்ப நானும் அதே அதே மாதிரி தான் மைக்கு உங்க சாங் கூட வச்சு 2 பேர் ரசிக இருங்க நாங்க மனப்பான்மை. அணில் குஞ்சு குட்டி கொஞ்சம் பேசுறீங்க. அதே மைக்கு சாங் வச்சு 36 லட்சம் ஓட்டு வாங்குனீங்க. மைக்க வச்செல்லாம் நாங்க 36 லட்சம் ஓட்டு வாங்கல ப்ரோ. அதுக்கு முன்னாடி இல்ல ப்ரோ 7 தம்பி தடவை வந்து எனக்கு தான் ஓட்டு. ஓட்டு போட சொல்றாரு. தம்பி வந்து எனக்கு தெரியும் அப்படி சொன்ன பிறகு தான் நீங்க 36 லட்சம் ஓட்டு வாங்க. நானே ஓட்டு பண்ணிருக்கேன் 2 வாட்டி சீமானுக்கு. ஏன் பண்ணனே இருக்கு இப்போ. சரி, சீமானுக்குள்ள யார் போட்டிருப்பீங்க? இதே ஊழல் அதிமுக போட்டிருப்பீங்க, திமுக போட்டிருப்பீங்க. ஊழல் அதிமுக இப்படி இந்த அளவுக்கு மோசமா நீ வாடா நீ சாவ போறடா அப்படின்னு பேசுற சீமானுக்கு பதில் நான் டிஎம்கே ஓட்டு போட்டு போயிருப்பேன். இப்படி எல்லாம் பேசுவாருன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு தலைவன் அணில் குஞ்சு விஜய் தரப்புல இருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு தலைவன் அந்த மாதிரி வார்த்தை வந்து பேசி பாத்திருக்கீங்களா? இப்ப அணில்னு வந்து சீமான் தான் ஆரம்பிச்சாரு அப்படிதானே? சீமான் தான் ஒரு தலைவன் பேசுனது நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஒரு தலைவன் பேசினானே. ஸ்டாலின் பேசினானா? இபிஎஸ் பேசினாரா? இப்ப நீங்க தான் வந்து அவன்றீங்க. அவரு நான் வந்து ஸ்டாலின்னு சொல்லிட்டேன். இபிஎஸ் விபிஎஸ் அவர் பேசினாரு. சீமான் இப்ப பேசினாரான்னு கேட்கிறேன். இப்ப நான் அவன் இப்ப பேசுறது ஒரு 2 டிஎம்கே. செகண்டுக்கு முன்னாடி நான் சீமான் இல்ல பேசுறான்னு சொல்றீங்க, டிஎம்கே. ஸ்டாலின் பேசுறான்னு சொல்றீங்க. ஆமா அவன் தான் பேசுறேன். டிஎம்கே தான் எங்களுக்கு மெயினான எதிரி. நீங்களாம் கிடையாது எங்களுக்கு. டிஎம்கே மெயினான எதிரினா சபரீசனை பத்தி இன்னும் உங்களால் வாய் திறக்கல. இனிமே திறப்பாரான்னு வேற தெரியல. சபரீசன் தெரியுமா? பத்தியா? சபரீசன் நிழலுக முதலமைச்சர் நிழலுக சபரீசன் தெரியுமா? சபரீசன் சபரீசனே இஷ்யூ தெரியாதா? வந்து இப்போ கேள்விப்பட்டேன். சபரீசனே தெரியாதா? எனக்கு தெரியாதவனெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல முடியுமா? சபரீசன் ஏதோ இஷ்யூ கேள்விப்பட்டேன். நான் நியூஸ்ல பார்த்தேன். அதுக்கு யாருன்னு தானே தெரியல. இடி ரைட் ஏதாச்சும் வந்தது அவன் வீட்டுக்கு அவனா? சபரீசன் தெரியலன்றீங்களே ப்ரோ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தெரியல உதயநிதியா தெரியுமா? தெரியலன்னு சொல்ல முடியும். உதயநிதி எல்லாம் தெரியும் சொல்லுங்க. உதயநிதி தெரியும். அப்ப சபரீசன் எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? உதயநிதியோட அக்கா புருஷனோ தங்கச்சி புருஷனோ? அவன் தான் இப்ப ஃபாரின்ல வந்து ஊழல் பண்ணிட்டு ஆட்சி ஃபாரின்ல நடத்த ஒளிஞ்சிட்டு இருக்கானே அவனா? அந்த ஆளு தான் ஆட்சி நடத்துறாங்க. சரிங்களா? இங்க நடக்கிற அத்தனை ஊழலுக்கும் அத்தனை கனிம வேலை வேட்டைக்கும் ஷேர் அங்கதான் போகுது. அதுதான் ப்ரோ அந்த ஊழல் பண்ணிட்டு இப்ப இடி ரைட் வந்தது அவனா? ஈடி ரைட்லாம் அதான் அவர் வீட்டுக்கு போல ப்ரோ. அவரு திமுக சைடு ஏறி வரதே அந்த ஆளு தான். சரிங்களா? அவர் வீட்டுக்குலாம் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஆள் வந்து இங்கதான் திமுக ஸ்டாலினோட மருமையன். அந்த ஆள் வந்து டைரக்டா பாஜக கூட தான் கான்டாக்ட் சபரீசன். சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க தலைவர் தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயத்த நல்லா டீப்பா சரி ப்ரோ. பேசுவேன். இப்ப சபரீசன்ற ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? நீங்க எத்தனை வருஷமா அரசியல் இருக்கீங்களா எனக்கு தெரியாது. நான் அரசியல் வந்து இப்பதான் ஒரு சம்திங் அரசியல் எடுத்து படிக்க ஆரம்பிச்சது இப்பதான் ஒரு 7-8 மாசமா. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானுங்க? இப்ப எனக்கு நம்ம ஒரு போய் 2 வருஷமா தெரியும் ப்ரோ சபரீசனை. நீங்க வந்து சபரீஷ் இப்ப கேள்விப்பட்டீங்களா? இனிமே தெரிஞ்சுங்க அந்த ஆள் யாருன்னு. இல்ல அதுக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் நான் கொஞ்சம் நாள் சொல்லிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் உங்களுக்கு டெவலப் தெரியல ப்ரோ. பண்ணிட்டு உங்களுக்கு தெரியல. ஆனா உங்க சைடு விஜய் பேசலாட்டி பரவாயில்ல. ராஜ்பவன் ஆதரவு வச்சா யாருன்னு சபரீசன் பத்தி சொல்லலாம். அந்த ஆள் பண்ற ஊழல்லாம் எவ்வளவோ திமுக பண்ற அதே அளவு ஊழல் வந்து அந்த கமிஷன்லாம் வந்து சபரீசன் அதை பத்தி உங்க சைடு யாருமே பேசல. விஜய் பேசலாட்டி பரவாயில்ல. யாருமே பேசல. சபரீசன்ற ஒரு வார்த்தை உங்க சைடு யாருமே பேசல. உங்களுக்கு தெரியல சரி. உங்க சைடு யாரும் பேசல. அந்த இஷ்யூஸ் பத்தி எங்க சைடு சீமான் பேசுறாரான்னு தெரியல. ஆனா சாட்டை துருமுருகன் மத்த எல்லா ஆளும் பேசிருக்காங்க. சீமான் தலைவன் பேசினாரான்னு கேக்குறேன். அது பேசுன டைரக்டா எனக்கு தெரியல. ஆனா பேசிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா சாட்டை துருமுருகன் நிறைய சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் பாத்துருக்காங்க சபரீசனை பத்தி. அவர் பேசுனது, அவர் பண்ண ஊழல் எல்லாமே சபரீசனை பத்தி. ஊழல்ன்றீங்க அப்படியே அவன் மேல இன்னும் கேஸ் போடாம இருக்காங்க. யாரு அவன் மேல சபரீசன் மேல? ஊழல் பண்ற திமுக காசு போய் சேர்றதா வந்து சபரீசன். அந்த ஆள் தான் வெளிநாட்டுல எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூ பேசினாரு விஜய் பேசினாரு அதுவா? அது வந்து டிஆர்பி ராஜா திருவாரூர்ல இல்ல ப்ரோ. நான் கேக்குறது வந்து இப்போ நீங்க கரப்ஷன் பண்ணி எல்லாத்தையும் போயிட்டு ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுன்னு சொன்னாரு அதுவா? அதுவும் தான்
அதுதானே. ஆனா அது எவன் பண்றான்றதே தெரியல. ஆனா இந்த மாதிரி சொல்லி நான் மைண்ட்ல ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக போனீங்களா இல்ல உங்க குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனீங்களான்னு அது கேட்டாரு. உண்மைதான். அது வந்து ஊழல் பண்ணி தமிழ்நாட்டு குடும்பத்தை மக்களுக்கு நடத்துறது நீங்க கொள்ளையடிக்க தானே போல அப்படின்னு பேசுனாரு. அதுதான் குடும்ப காசை அங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் போயிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டு மக்கள் போன்றவர் எதுக்கு கொண்டாடி கூட்டு போறான்னு தெரியல. சரியா, அவரு இல்ல வந்து இல்ல அதை பேசினா சரிதான் ப்ரோ விஜய். ஆனா சபரீஷனை பத்தி விஜய் பேசலாட்டி உங்க சைடு இருக்கிற யாராவது பேசிருக்கணும். உங்க பெரிய பொறுப்புல இருக்கிற யாருமே பேசல. இனிமே நீங்க பேச சொல்லுங்க சபரீஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இல்ல சரிங்களா, நான் போய் போயிட்டு கொஞ்ச நேரத்துல நான் பார்க்க ஆரம்பிச்சிடறேன்னு ம். வச்சுக்கோங்களேன். அது பாதி நான் பார்த்து இந்த தெரிஞ்சு கத்துக்கடி. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிஆர் வந்து ஒரு 30,000 கோடி ஆடியோ பத்தி பேசினாரு. உதயநிதி சபரீஷன் சம்பாரிச்சாங்கன்னு சொல்லி. பிடிஆர் தெரியுமா? பிடிஆர் தெரியும் ப்ரோ. அவர் 2 பேசின வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்ல ப்ரோ. 2 வருஷம் தான் சொல்றேன்ல. இந்த இஷ்யூ நான் பிடிஆர் பத்தி தெரியும். இந்த இஷ்யூஸை பத்தி பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஆடியோலாம் வருது. அது விஜய் பத்தி வருதோ, ஸ்டாலினை பத்தி வருதோ, சீமானை பத்தியும் நிறைய ஆடியோ வந்திருக்கு. ஸ்டாலினை பத்தி நிறைய ஆடியோ வந்து என்னென்னமோ நீங்க ஆடியோலாம் வருது. சொல்றீங்க 7 மாசம் 8 மாசம் தான் அரசியல் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து கடைசி 15 வருஷத்துல நடந்தது 1 2 தான் உங்களுக்கு தெரியுமே தவிர்த்து ஃபுல்லாலாம் 1 தெரியாது. 2லாம் இல்ல ப்ரோ. எனக்கு எனக்கு இந்த மாதிரி வந்து இவன் பண்ணிட்டான். எனக்கு வந்து இப்போ டிஎம்கே கொள்ளடிக்குது. டிஎம்கே தான் கொள்ளடிக்குது. டிஎம்கே யார் மூலியமா கொள்ளடிக்குது அதெல்லாம் நான் கேட்கல. டிஎம்கே கொள்ளடிக்குது. தமிழ்நாட்டில் டிஎம்கே மட்டும் தான் கேட்கறதுன்னு கொள்ளடிக்குது. இல்ல, உங்க சைடு தெரிஞ்சிருக்கணும். எல்லா சைடும் இல்ல வந்து இல்ல இப்படிதான் டிஎம்கே தான் நடக்கும் கொள்ளடிக்குது. தெரிஞ்சிருக்கணும். டிஎம்கே தான் கரப்ஷன் கபடதாரிகள்னு சொல்லிட்டோமே. அவன் எப்படி லீகல் உள்ள பூந்து வரான் அதெல்லாம் நமக்கு தெரியாது. டிஎம்கே நல்லா ப்ரோ கொள்ளடிக்குது உங்களுக்கு மட்டும் நல்லா தெரியாது ப்ரோ. தெரியும். நீங்க சரிங்களா, உங்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்ல. ஆனா உங்க சைடு வந்து அதை அப்படியே பூசி முழுதான் பாக்குறாங்க. சபரீஷ் தவிர்த்து இன்னும் வாய் திறக்கவே இல்ல. சரிங்களா, அவனை ராஜ்மோகன் அவருக்கு பூசி முழுகி நாங்க தெரியாதுன்றீங்களா? என்ன பண்ண போறோம்? நாங்க டைரக்ட் ராஜ் டிஎம்கேவே அடிக்கிறோமே. அவனை பூசி முழுகி நாங்க ராஜ்மோகனுக்கு என்ன பண்ண போறோம்? தெரியாதுன்றீங்களா இல்ல ஆதவர்ஜனுக்கு தெரியாதுன்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் எல்லாமே இல்ல தெரியும். எது அவங்கள எது இப்ப பூசி முழுகி சாப்பிட்டா அடிக்கணுமோ அதை அவன் பேசுறாங்க. அவங்கள பூசி முழுகி நாங்க என்ன பண்ண போறோம்? நாங்க தான் தெளிவாவே சொல்லிட்டோமே. நீங்க உங்க குடும்பம் நடத்துறதே இப்படிதான் ப்ரோ மக்களோட ஊழல்ல கமலஹாசன் தான் வந்தாரு. அப்படின்றாரு. இப்படிதான் டிவி உடைச்சு கமலஹாசன் வந்தாரு. சரிங்களா, அவரை நாங்க இப்ப நீங்க அடிச்சோம். வந்து கமலுக்கும் எப்போ அடிச்சோம்? விஜய்க்கும் திமுக கூட கம்பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் பண்றீங்களா? அடிச்சோம். ஆமா, கமலுக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்றீங்களா? அப்படின்னே வச்சுக்கோங்க. ஏன்னா அவரு பேசாத பேச்சு கிடையாது. அவரெல்லாம் ஓவராவே பேசிட்டாரு. அவ்வளவு பேசியுமே வந்து இப்ப திமுக கூட இருக்காரு. எப்படித்தான் இப்போ மானங்கட்டு விஜய் வந்து இருக்காரு அதே தெரியல. மாதிரி டிஎம்கே கூட போயிருவாருன்றீங்களா? எனக்கு உறுதியா சொல்ல முடியல. ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அது எப்படி உங்களுக்கு சந்தேகம்? நான் கூட தான் சொல்லலாம். நான் உறுதின்னு சீமா சொல்லல ப்ரோ. இப்ப நாங்க நான் தான் நான் சொல்றோம். உறுதின்னு சொல்லல. பிஜேபியும் அப்படி ஒரு டிஎம்கேயும் சந்தேகம் மறைமுக இருக்கு. கூட்டணி. இந்த மறைமுக கூட்டணிக்கு உதவுறது வந்து என்டிகேன்னு சொல்லலாமே. நான் கூட தான். நான் உறுதிப்படுத்தலன்னு. அப்ப யோசிக்கவே கூடாது ப்ரோ. நான் உறுதிப்படுத்தல. சந்தேகம் இருக்கு. நீங்க வேணா யோசிக்க நீங்க சீமானா என்னன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க வர்றது ஆல்ரெடி நீங்க இந்த ஒரு அவதூறுல குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. பேசுறவனுங்கலாம் கிடையாது. குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம் நீங்க சந்தேகப்பட்டா என்ன படலன்னு என்ன? உங்க சைடு அதான் சொல்றாங்க. திமுக காரன் என்ன சொன்னா நாங்க வந்து பிஜேபியோட பி டீம்னா, நீங்க வந்து திமுகவோட பி டீம்ன்றீங்க. அந்த விதத்துல வந்து உங்களுக்கு திமுகவுக்கு வேறுபாடு நாங்க இல்ல. தான் சொல்லிட்டோமே தெளிவா. பிஜேபியும் டிஎம்கேவும் மறைமுக கூட்டணி. அந்த மறைமுக கூட்டணிக்கு ஹெல்ப் பண்றது தான் ஒரு வந்து இந்த என்டிகேன்னு நல்லா சொல்றோம். கேட்டுக்கங்க. உங்க சைடு ஆ. ஒரு தொண்டன், ரசிகன் சொன்னா கோச்சுக்கிறீங்க. ஒரு தொண்டன் திமுக ஐடி விங்ல இருந்து ஒரு போட்டோ ஒன்னு போடுறாங்க. ஒரு ஒரு 2 வயசு 3 வயசு பாப்பா கழுத்துல ஒரு துண்டு போட்டு அத போட்டோ, அதாவது ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பாப்பாவோட போட்டோ எடுத்திருக்காங்க திமுக துண்டை போட்டு. அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு திமுக ஐடி விங் சார்ந்த ஆள் போட்டிருக்காரு. கீழே எடுத்த ம். உடனே ஃபர்ஸ்ட் கமெண்ட் உங்க ஆளு அந்த பாப்பாவை அசிங்கமா போட்டு ஒரு வேர்டு போட்டிருக்கான். அது என்ன உங்களுக்கு வேர்டு தெரியுமான்னு போட்டோம்? தெரியல. சத்தியமா ப்ரோ அது திமுக ஐடி கமெண்ட்ல விங்ல இருந்து எடுத்து இன்னைக்கு போட்டு நான் கூட அவன் இல்ல இல்ல மன்னிப்பு நான் கேட்டான். கூட உங்க ஆளு தெரியாம பண்ணிட்டேன். நீ வந்து இதை இஷ்யூ ஆக்குனீங்கன்னா என் படிப்பு போயிடும், என் வேலை போயிடும், எனக்கு ஃபியூச்சர் எல்லாம் போயிடும். நான் அந்த ஐடி விங் கால்ல விழுந்துட்டேன். அதுவா? ஆமா. ஓகே ஓகே. இல்ல இல்ல அது வந்து விஜய் ஐடி விங்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். விஜய் அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அப்ப அது விஜய் ஐடி விங் இல்லன்றீங்களா? இல்ல இல்ல அது ஐடி அந்த ஐடியா வந்து ஒரு இஷ்யூ கூட அந்த டிவிக்குன்ற வீடியோ மென்ஷன் ஆகல இந்த பேர்ல. ப்ரோ ப்ரொஃபைலே டிவிக்கு தான் ப்ரோ என்னமோ வச்சிருந்தான். நான் கூட தான் வச்சுக்கலாம் ப்ரோ. கமல் வச்சுக்கலாம், என்டிகே வச்சுக்கலாம். யார் ப்ரொஃபைல் பிக்சர் யாருனாலும் யாருனாலும் வைக்கலாமே. நீங்க சரி விடுங்க, பியூரா அதை உள்ள போய் உறுதிப்படுத்திட்டு ஆழ்ந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். உள்ள போய் டீப்பா சர்ச் பண்ணி பாத்தீங்களா? அவன் வந்து அவன் வீட்ல வந்து அவன் வீட்லயோ அவன் ஏதாச்சும் உறுப்பினர் கார்டோ அந்த மாதிரி எதனா எடுத்தீங்களா? தாவேகா காரன் தான் சரி. நான் கூட அது தான் வந்து எவன வச்சிருக்கேன்னு வேணா சொல்லிட்டேனே இருந்துட்டு போகுது. ஓப்பனா. ஆனா அவன் மேல ஆ. கேஸ் கொடுத்திருந்தா, திமுக காரன் கேஸ் கொடுத்திருந்தா அவன் யாருன்றது ஆ. வெளியே வந்திருக்கும். அது வரைக்கும் வேணா அது எவனா வேணா இருந்துட்டு போலாம் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா அவன் திமுக கேஸ் காரன் குடுக்கட்டும். விட்டுட்டான். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ப்ரோ. அவன் யாரோ ஒருத்தன் கூட பேர் வச்சுட்டு தேயும் கூட திட்டிட்டு போயிருப்பான். அது நீங்க அதெல்லாம் சொல்ற விஷயம். இப்ப வரைக்கும் அப்படி இருக்கலாம். ஆனா அவன் கேஸ் கொடுத்திருந்தா யாருன்றது நெறைய ஃபேக் தெரிஞ்சிருக்கும். ஐடி வந்துருச்சு. நெறைய ஃபேக் ஐடி வந்துருச்சு. நாம் தமிழ்லயே பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் சீமா ஃபோட்டோ எடுத்துட்டு அஜித் ஃபோட்டோ வச்சுட்டு, அ அஜித் தல ரசிகன், சீமான் தொண்டன் அப்படின்னு போடுற அளவுக்கு இருக்கு. அது அது இப்ப வந்தது. நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்க? தளபதி ரசிகன், சி தல ரசிகன், தளபதி தொண்டன்லாம் நிறைய வந்துச்சு. நாங்க வந்து அஜித் எங்கேயுமே தரைக்குறவா படத்துல ரீதியா நாங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கணும் தவிர, அரசியல் ரீதியா நாங்க எதுவுமே போட்டி போடலையே. நான் சொல்றது ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல நிறைய கமெண்ட்ஸ் நான் பாத்துட்டேன். எங்க சைடு அதுதான் நம்ம இப்ப சொன்னேன். தல வேறு ஏன் சீமா தொண்டன்னு சொன்னா, ஆனா அதுக்கு முன்னாடியே உங்க ஆள்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதே தல ரசிகன் எப்படி தெலுங்கன் வந்து எங்க சொந்தக்காரன், சீமானோட தொண்டன் அப்படின்னு நினைச்சுக்கலாமா? ப்ரோ நான் ஓப்பனா நான் சொல்றேன். பேசல ப்ரோ. நான் இஷ்யூ வந்து நான் பேசல. நான் பேசல இஷ்யூவ. தெலுங்க அவன் ஒரு வந்தேரி நான் பேசல. சீமா பேசுனா சாட்டை துறைமுருகன் தான் பேசியிருக்காங்க. நான் எதுவும் பேசல. வந்தேரின்னு அஜித் சொல்லலையே. தெலுங்க
ஒரு தெலுங்கு தெலுங்கு வந்தேரி தானே. அவன் வந்து முத்துராமலிங்கத்தோட போட்டோ பக்கத்துல எப்படிடா போட்டோ வைப்பீங்க? அவன் ஒரு தலை இல்லடா, தருதல. அவன் போட்டோ போட்டவன் தான் சொன்னான். சரியா? ஆமா ப்ரோ. அவன் தலையில போட்டோ தருதலன்னு சொல்லிட்டு போட்டவன் அவன் தொண்டனை திட்டல. அஜித் திட்டுறான். அஜித் ஒரு தெலுங்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த போட்டோ போட்ட அந்த ரசிகர் இருக்கான் பாரு, அவனை சொல்லியிருப்பாரு தருதலன்னு. சரிங்களா? தலை தலை இல்லடா, அவன் ஒரு தருதல அப்படின்னு போட்டாரு. இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, அது நான் போய் பாக்குறேன். இருக்கு ப்ரோ, யூடியூப்ல இருக்கு. என்கிட்ட நான் வீடியோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்பவும் சொல்றேன், இந்த அஜித்தை வந்து நாங்க தூக்கி பிடிச்சுதான் நாங்க ஓட்டு வாங்கணுன்றது கிடையாது. எங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாட்டுல ஓட்டு விழுந்தாலே போதும். சரிங்களா? நான் அதுதான் ப்ரோ கேட்கறேன். உங்களோட கொள்கை தான் என்னன்னு சொல்லுங்க தான் கேட்கறோம். அதுதான் என்னன்னு சொல்ல சொல்லலாம். மாட்டீங்க. நான் 7-8 தமிழ் மாசத்துல தேசியம்னா அரசியல் என்ன? கத்துக்கிட்டா இப்படிதான் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு இருப்பீங்க. 15 வருஷமா தமிழ் இத்தனை தேசியம்னா என்னன்னு கேட்கறோம். தமிழ் தேசியம்னா என்னன்னு தான் கேட்கறோம். திராவிடம் என்னென்ன பண்ணுச்சோ அதுக்கு எதிரானது தமிழ் தேசம் bro. திராவிட என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த நீதி ம். கட்சியா இருக்கும்போது தமிழால யாருமே அதுல தலைமையா இருக்க விடல. தமிழால. ம். சரிங்களா? பிடிஆரோட தாத்தா வந்து அந்த தலைமையா இருக்கிற இது இருந்துச்சு. ஆனா அவர் வந்து விட்டு கொடுத்துட்டாரு. அவர் விட்டு கொடுத்ததுனால ம். தான் இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. தமிழ் அண்ணால தேசியம்னா இருந்து என்னன்னு அண்ணால கேட்கறோம். இருந்து கருணாநிதியில இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கறேன். நீங்க கம்பாரிசன் பண்றீங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கறோம். தமிழ் தேசியம்னா தமிழ்நாட்டு உரிமைகள் சார்ந்து விட்டு கொடுக்காம, மத்த எந்த இடத்துல விட்டு கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு ஆதரவா எல்லாமே பண்றது. சரிங்களா? தமிழ் தேசியம்னா என்ன கேட்கறோம். தமிழ் சார்ந்தது அப்படிலாம் இல்ல. தமிழ் பார்த்து தமிழ் பற்று. நான் கேட்க தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கறேன். அப்ப தமிழ் பற்று வேற, தமிழ் தேசியம் வேறயா ப்ரோ? பற்றுன்றது வந்து எனக்கு அது பிடிக்கும், நான் செய்வேன். அது இல்ல. தமிழ் அடிப்படையா தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கறேன். தமிழ் பற்று இருந்தாலே அது தமிழ் தேசியம் தான் ப்ரோ. எனக்கு கூட தமிழ் பற்று நீங்க இருக்கு. முற்று நான் கொடுக்கறதா நான் கூட நினைச்சிட்டு தான் இருக்கீங்க. சொல்றேன். இப்போ விஜய் வந்து திராவிடத்தை மட்டும் தான் ஏத்துக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. தமிழ் தேசியத்தையும் அவர் ஏத்துக்கிறாரு. தமிழ் தேசியத்துக்கு அதான் தமிழ் தேசியத்துக்கு நீங்க இந்த 2 இஷ்யூல நீங்க குரலே கொடுக்கலையே. அந்த என்ன இஷ்யூஸ்ல ப்ரோ குரல் கொடுக்கல? கமல்ஹாசன் இஷ்யூலயும் நீங்க குரல் கொடுக்கல, கிங்டம் மூவி இஷ்யூலயும் நீங்க குரல் கொடுக்கல. அப்புறம் எப்படி நீங்க என்ன இதுல தமிழ் தேசியம் நீங்க பேசுறீங்க? ஈழத்தமிழருக்கு கடைசி வரைக்கும் போட போறது நீங்கன்னு சொன்னீங்க. நாங்க ஈழத்தமிழருக்கு நண்பனா இருப்போம். ஆனா அவங்க வந்து அங்க இது இருந்து இந்த அவங்களே அவங்க நிதி வசூல் பண்ணாரு, 500 ரூபாய் கச்சத்தீவுக்கு போட்டாரு. ஈழத்தமிழர் இல்ல இல்ல அது 500 ரசிகர் ரூபாய் மன்றம். போட்டாரு. அது உங்களுக்கு அந்த புரிதல் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறேன். அது ரசிகர் மன்றம். சரி, விஜய் எவ்வளவு போட்டாரு? விஜய் எவ்வளவு போட்டாருன்னு விஜய் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதான் தெரியல. அப்புறம் அந்த 500 ரூபாய் வந்து அது போடலாமா? நீங்க எப்படி ஒரு 500 ரூபாய் போட்டாரு நீங்க? அது ரசிகர் மன்றம்னு தெளிவா மென்ஷன் பண்ணி தான் பேர் சொல்றாங்க. ரசிகர் மன்றம் 500 ரூபாய். அப்ப அத சொல்றதுக்கு உங்களுக்கு பெருமையா தெரியுது. நாங்க ரசிகர் மன்றம்னு சொன்னீங்க. தலைமை எவ்வளவு போட்டாருன்னு தெரியாது. நான் கேட்கிற கேள்வி, ரசிகர் மன்ற சார்பா 500 ரூபான்றீங்களே, அது பெருமையான்னு கேட்டேன். பெருமையா ப்ரோ, அது ரசிகர் மன்றம் ப்ரோ. அதுல யாருனாலும் தலைவனா இருப்பான் ப்ரோ. ரசிகர் மன்றம் தானே ப்ரோ சொல்றேன் நானு. அது எந்த ஒரு ரசிகர் நல்லா மன்றம்னு கேட்டுங்க. தெரியல. அந்த இருங்க அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் இந்த கவுண்டமணி, செந்தில் அந்த மாதிரி காமெடி நடிகர்கள் இருந்து செந்தில் பட்டாரம் நீங்க தெரியல. விஜய் ஹெல்ப் பண்ணல ப்ரோ. ஆனா இந்த வாட்டி அதை பத்தி பேசாத. சிம்பு இங்க அந்த இடத்துல தமிழ்நாட்டுல 2 விஜய் ரூபாய் பண்ண போட்டாரு. ஹெல்ப் அவர் விட பேர்ல இருங்க. விஜய் பண்றதை விட எவனுமே இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ணது கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன் கேட்டு ரசிகர் மன்றம் மூலியமா பண்ணாரு. நான் இல்லைன்னு சொல்லல. ப்ரோ. உதாரணத்துக்கு பண்ணாரு காசு ப்ரோ. கொடுத்தாரு, இப்ப கூட நீ இல்லைன்னு சொல்லல. வந்தீங்கன்னா ஃப்ரீயா ஒரு ரைஸ் நான் வாங்கி தரவா ப்ரோ? என்னது இப்ப கூட வந்தேன்னு வச்சுக்கேன். நீங்க சென்னைக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோ. ப்ரோ? உங்க தமிழக வெற்றி பொறுத்தளவுக்கு மூலியமா கூட்டுறேன். ஃப்ரீயா பிரெட் கொடுக்கறது, நிவாரணத்துக்கு அரிசி கொடுக்கறது, அதுதான் அரசியல் 2.5 கோடி ரூபாய் நினைச்சிருக்கீங்க. பணம் கொடுக்கு 2.5 கோடி ரூபாய் பணம் கொடுக்கறது. அந்த 2.5 கோடி கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு பிட்டா எடுத்து வச்சு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ண மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். நான் தமிழ் உங்களுக்கு தேசியம் அப்படி என்னன்னு பண்ணாதான் கேட்டீங்க. பிடிக்கும். பாலா கூட கம்பேர் பண்ணி விஜய் போடுறீங்களே. விஜய் கொடுக்கறதெல்லாம் வந்து பல்கான அமௌண்ட். 5 கோடி 6 கோடி. அது 5 கோடி 6 கோடியை ஒரு தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி இது பண்ணி தானே வச்சுக்கோ. உங்களுக்கு இன்னும் பெருமையா இருந்திருக்கும். அதான் நினைக்கிறேன். ஒரு மனுஷன் சம்பாரிச்ச காசு எடுத்து அவரை சீதை டப்பு டப்புன்னு எவ்வளவு செலவு பண்ணிட மாட்டான். 25 வருஷம் 28 வருஷம் உழைச்ச காசை அவளை சீத்தை எடுத்து கொடுக்க முடியாது. கரப்ஷன் பண்ணவனே அவன் வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறான். அவர் உழைச்ச காசை அவளை சீத்தை செலவு பண்ண நினைக்கிறதே பெரிய விஷயம். சரிங்க ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஜனநாயக படம் இஷ்யூ, அந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கர்நாடக அரசு அந்த அரசை கண்டிச்சு பேசிடுவாரா? காவேரியில வந்து இவ்வளவு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடக அரசு. காவிரி இஷ்யூ பத்தி பேசிட்டாரு ப்ரோ. அகைன் நான் சொல்லிட்டேன். நான் காவிரி இஷ்யூ சொல்றது பத்தி இங்க பேசிட்டாரு. இருக்கிற திமுகவோட மலும்புல தான் பேசியிருக்காரு. சரிங்களா? விஜய் வந்து அதான் பேசியிருக்காரு. உங்களுக்கு எதிர்த்தரப்புல பேசணும்னு இருக்கிற தெரியுங்களா? கர்நாடகாவையும் இல்ல பேசணும். எப்படி பேசணும்? நீங்க துரைமுருகன் மாதிரி பேசுறீங்க ப்ரோ. நீங்க வேணா அவருக்கு வந்து அரசியல் எழுதி கொடுக்குறீங்க. இப்படிதான் பேசணும் பேசணும். அவர் பேசுறாரு அந்த இஷ்யூவை. இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும். கர்நாடகாவுக்கு யாருமே உங்களுக்கு சொல்லி சம்பந்தம் கொடுக்கும். இல்லைன்னா எதுக்கு சீமா அந்த ஏன் படம் வந்து ரிலீஸ் கத்தி கத்தி பண்றீங்க? பேசுறாரு? சீமா இல்ல, பொறுமையா பேச கர்நாடகா பத்தி சொல்லுங்க. பேச மாட்டோம்னா எதுக்கு அந்த படம் ரிலீஸ் பண்றாங்க? மத்த படத்தை விடுங்க, விஜய் எதுக்கு ரிலீஸ் பண்றாரு? விஜய் வந்து காவிரி இஷ்யூ பத்தி பேசினாலும் சரி, விஜய்க்கு அங்க ரசிகர்கள் அதிகம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய் படம் ஓடிதான் கேட்கறதுக்கு டைரக்டா பதிலே சொல்ல தமிழ்நாட்டுல மாட்டேங்கிறீங்க. இத்தனை வருஷத்துல தமிழ்நாட்டுல ஜனநாயக படம் அடிச்சு தூக்கும். முல்லை பெரியார் இஷ்யூ அப்ப தமிழ் ஆளுகளை அத்தனை அதையும் பேர் தான் கேட்கிறேன். முல்லை பெரியார் இஷ்யூவை சீமான் வந்து எப்படி தடுப்பாரு? 2017-18 காலகட்டத்துல அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணோம். தேனியில பங்களாமேடுன்ற ஒரு இடத்துல நானும் போயிருந்தேன். ஆர்ப்பாட்டம் பண்ண, போராட்டம் பண்ண, சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் என்ன? எங்க கையில ஆட்சி இருந்துச்சு. எங்களால முடிஞ்சதான் பண்ண முடியும். அதை கூட உங்களால பண்ணலையா? இல்ல முடிஞ்சதுதான் பண்ணீங்க. உங்களுக்கு விஜய் நாங்க வந்து 15 வருஷமா கருணாநிதிக்கு பண்ண செலவு போராட்டம் வைப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு ரசிகர் வந்து பெருசா தெரியல. ஆக்டரா இருக்கும்போது அதை வந்து நீங்க கொச்சப்படுத்துறீங்க. சரிங்களா? ஆனா நாங்க இன்னும் சொல்யூஷன் என்ன? ஈழத்தமிழருக்கு 15 வருஷமா என்ன பண்ணீங்க? நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க வந்து அவங்களுக்கு ஆதரவா இங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க கையில ஆட்சி இங்க வரல. போராட்டம் பண்ணி என்ன ப்ரோ பண்றது? நீ அங்கதான் ப்ரோ காங்கிரஸ்காரங்க பண்ணிட்டா செஞ்சுட்டா எல்லாம் முடிச்சு. இப்ப அங்க கஷ்டப்படுறது அவங்க தானே. காங்கிரஸ் அப்ப பண்ணி நீங்க அங்கதானே ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் பண்ணிருக்கணும். பத்தி இன்னும் ஒரு இடத்துல கூட அவரு இதாவே பேசல, எதிர்த்து அவ்வளவு ஊழல் பிரசண்டா பண்ணிருக்காங்க. இருக்கிறதா ப்ரோ நாங்க பேசிட்டு இருக்கோம். பிரசண்டா விடுங்க ப்ரோ, எல்லாமே பேசணும். வரலாறு திரும்புகிறதுன்னு எதுக்கு போறீங்க அப்போ?
வரலாறுனா எல்லாம் தான் பேசணும். வரலாறு திரும்புகிறது நான் வரலாறு வர்றதுக்கு எதுக்கு திரும்புது போடுறாரு? ப்ரோ. எதுக்கு போடுறாரு? தெளிவா தானே ப்ரோ இல்ல வரலாறு திரும்புதுன்னு என்ன சொல்றாரு? நான் வந்து சிஎம் ஆவேன்றதுக்கான வரலாறு சொல்றாரு. சரியா? வரலாறு காங்கிரஸ்கார திரும்புகிறதுனா என்ன? ஈழத்தமிழருக்கு இப்ப கூட போராட்டம் பண்ணி அப்ப அந்த பேசினாரு. வரலாற்றுல விஜய் இருக்கிற பேசினாரு. எல்லாமே தான் பேசணும். ஈழத்தமிழருக்கு பேசினாரு. இப்ப ஈழத்தமிழர்ல நடக்கிற இருந்து பேசுனா ரிப்ளை எதுக்கு வருது. காமராஜர் தூக்கிட்டு வரீங்க? எதுக்கு அண்ணாவை யாரு ப்ரோ? தூக்கிட்டு வரீங்க? எதுக்கு எம்ஜிஆர் தூக்கிட்டு வரீங்க? அவங்களாம் அப்பயே முடிஞ்சுச்சே. நீங்க எதுக்கு நாங்க தூக்கிட்டு பண்ண வரீங்க? நல்லது தானே பேசிட்டு இருக்கோம். நல்லதுன்னா அப்ப அவங்க பண்ண நல்லதையும் பேசணும். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி கெட்டதையும் பேசணும் ப்ரோ. அதான் வரலாறு கெட்டதையும் திரும்புகிறது. பேசினாரு. இன்னைக்கு ஈழத்தமிழர் கஷ்டப்படுறதுக்கு ஒரு தாய் தந்த மாதிரி இருந்தவர் இழந்துட்டு இன்னைக்கு கஷ்டப்படாங்க. அவங்களுக்கு நம்ம உறுதுணையா இருப்போன்றது எது இந்த விஜய் சொல்லிட்டாரு வாய் திறந்து. மாவீரர் போற்றுதும் மாவீரர் போற்றுதும் இந்த 2 அடுக்குல பேசினாரு அதுவா? இப்ப சீமா வந்து 15 வருஷத்துல எதுவுமே தப்பு பிரபாகரன்ற ஒரு பேசாமே இல்லையே. ஒரு வார்த்தை அண்ணா விஜய் செத்ததுக்கு வந்து பேசட்டும். இல்ல அண்ணா மத்த செத்து உலகத்துல மத்த நாட்டுல காமராஜர் இருக்கிற மத்த நாட்டுல இருக்கிற ஈழத்தமிழரும் சரி, இந்த தமிழ்நாட்டு தமிழரும் சரி, நான் வேற ஆனா நீங்க பேசினா நினைக்கல. ஈழத்தமிழர் ஆனா அக்செப்ட் அவங்க பண்ணிக்க எல்லாம் வந்து மாட்டாங்களே. விஜய்க்கு எவ்வளவு எதிர்ப்பு நீங்க இருக்காம பேசினா உங்களுக்கு தெரியும். ஈழத்தமிழர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஈழத்தமிழர் இருந்து இப்ப ரிப்ளைவே வந்திருக்கு. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. விஜய் எங்களுக்காக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஆனா சில பேசுறீங்க? அங்க இருக்க காங்கிரஸ் பத்தி அவர் ஈழத்தமிழர்கள் பேசவே இல்ல. கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவோடதுன்னு பேசுறானுங்க. என்ன இதுல ரெண்டுத்துலயும் மாட்டி இப்போ முழிக்கிற கதை இது. இப்போ முந்தானேத்தோ இலங்கையில இருக்கிற ஒரு எம்பி தமிழாலே விஜய்க்கு ஆதரவா ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல சீமானை எதிர்த்து. அந்த ஆமா. ட்வீட் கீழே கமெண்ட்ஸ் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. ஒரு 120 100 கமெண்ட்டுக்கு மேல இருக்கும். படிச்சு பாருங்க. விஜய் கழுவி ஊத்திருக்கான். அது எவனும் தமிழ்நாட்டுல இருக்க தமிழும் சரி, மத்த இடத்துல இருக்கிற ஈழத்தமிழும் சரி, எல்லாருமே கழுவி ஊத்திருக்கான். என்னன்னு ப்ரோ? அந்த ஆளு ராஜபக்சேக்கு எதிராக கையெழுத்து போடல. சரியா? வன்னியரசு வந்து கையெழுத்து இயக்கணும் மூலியமா ஒவ்வொரு பெரிய பெரிய ஆளுகிட்டையும் போய் கையெழுத்து வாங்கியிருக்காப்ல. அப்ப இருக்கிற எல்லா நடிகர்களும் போட்டாங்க, விஜய் போடல. எல்லா நடிகரும் சொல்லல, ஒரு சில நடிகர் போட்டாங்க. ஆனா அப்போ 2009 காலகட்டத்துல முக்கியமா பேசப்பட்ட விஜய் விஜய் தான் அவர் ப்ரோ கையெழுத்து ஆர்ப்பாட்டத்தை போடல. எடுத்து பண்ணாங்க. அவர் ஏன் போடலன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆர்ப்பாட்டத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் பண்ணதே அவர் தான் ப்ரோ. ஆர்ப்பாட்டம் பண்ணி காவலன் படத்தை பத்தி பேசணும் நான் கேட்கல ப்ரோ. காவலன் வேலாயத்தை ராஜபக்சேவுக்கு எதிரா அவர் கையெழுத்து போடல. இப்ப ராஜபக்சே மகன் வந்து இப்ப இவர் போட்டதுனால நீங்க என்ன ஆயிட்டீங்க? கட்சி ஆரம்பிச்சதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். போட்டதுனால நீங்க என்ன ஆயிட்டீங்க? போட்டதுனால என்ன ஆயிடுச்சு? புரியல. போட்டதுனால அந்த பேப்பர் என்ன ஆச்சு? ப்ரோ அது என்னாச்சுன்னு கேட்காதீங்க ப்ரோ. நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்கறேன். கையெழுத்து போடலாம்ல. நான் ஒரு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி நான் அதுக்கு நல்ல இருக்குன்னா அதுக்கு எனக்கு சொல்யூஷன் நல்ல மார்க் எனக்கு கிடைக்கணும்ல. எனக்கு சொல்யூஷனே கிடைக்கலையே அதுக்கு. இன்னி வரைக்கும் கிடைக்கலையே. சொல்யூஷன் அது ரெண்டாவது கிடைக்கல. இல்ல நான் ஒரு இஷ்யூ சொல்யூஷன் தேடி தானே அங்க இருக்க ஈழத்தமிழர்கள் வந்து இப்போ அங்கேயும் செட்டில் ஆயிட்டானுங்க ப்ரோ. அவங்களுக்கும் ப்ராப்பரான எல்லாமே கிடைச்சிருச்சு. அங்க எம்பி ஆயிட்டான், எம்எல்ஏ ஆயிட்டான், என்னென்னமோ ஆயிட்டானுங்க ப்ரோ. இப்ப அந்த இஷ்யூ பத்தி நம்ம பேசினா கூட அவங்களுக்கு அது தெரியும். அவங்களுக்கு அது கஷ்டம் ஆனது தெரியும். ஆனா இப்ப அவனுங்களே கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காவோடது ஈழத்தமிழர் சொல்றாங்க. ஈழத்தமிழர் சொல்றாங்க. ஈழத்தமிழரே சொல்லிட்டாங்க வசதி ஆனாங்கதான். ஆனா அவங்க கிட்ட அந்த வடு இன்னும் மாறல. அந்த நெஞ்சில இருக்கிற காயத்தோட வடு இன்னும் மாறல. கண்டிப்பா மாறாது. அவங்களே சொல்றாங்க கச்சத்தீவு வந்து இந்தியன் தமிழரோடது கிடையாது, எங்க ஸ்ரீலங்கா தமிழரோடதுன்றான். யாரு எந்த தமிழார் சொன்னது? ஸ்ரீலங்கால இருக்க ஈழத்தமிழர்கள் வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? கச்சத்தீவு வந்து இந்தியன் தமிழரோடது கிடையாது, ஸ்ரீலங்காவோட தமிழர். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மன்னருக்கு கீழே இருந்தது ப்ரோ. சேனாதிபதி யாரோ ஒரு சரிங்களா? மன்னருக்கு கீழே இருந்தது. அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியில அதுக்கப்புறம் அது வேற ஆளுக்கு போய் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் தூக்கி கொடுத்துட்டான். சிம்பிள் ஒரு காங்கிரஸ் தூக்கி கொடுத்துட்டான். ஏன்னா இவனுங்க இப்ப ஈழத்தமிழ் அங்க இருக்க ஈழத்தமிழர் புரியல கொடுத்தது கச்சத்தீவை பத்தி பேசுறாரு. அதை திரும்ப எடுத்துக்கணும்ன்றாரு. திரும்ப இந்தியாவுக்கு எடுக்கிறத மோடி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. அந்த கச்சத்தீவை எங்களுக்காக மீட்டு கொடுங்க. அது மோடி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு. கொடுத்த காங்கிரஸ் பத்தி ஏன் சொல்லலன்றேன். குடுத்துருச்சு ப்ரோ. குடுத்ததுக்கு இஷ்யூ இப்ப பண்ண முடியாது. வீட்டு குடுங்க காங்கிரஸ் ஜெயிச்சாலுமே அடுத்த வருஷம் காங்கிரஸ் ஜெயிச்சாலுமே சரி காங்கிரஸ் ஜெயிச்சாலுமே அந்த காங்கிரஸ் கிட்ட இவர் கேட்பாரு. இப்போதைக்கு பிரசண்டா இருக்கவங்க கிட்ட தான் நம்ம கொஸ்டின் கேட்க முடியும். செத்து போனதை கெட்டு போனதை தொட்டு நம்ம என்ன பண்றது? 10 வருஷமா ஆட்சியில வர முடியாது காங்கிரஸ் பத்தி என்ன கேட்கறது? காங்கிரஸ் அவங்க ஊழல் பண்ணது அப்படி அதனால மக்கள் ஓட்டு போடல. இன்னொன்னு இப்ப இந்துத்துவா வந்து ஆமா ப்ரோ. அதுக்குதான் ப்ரோ விஜய் வந்து கேக்குறாரு. நீங்க தான் இப்ப நல்லா டெவலப்ல இருக்கீங்களே, உங்களுக்கு தான் ஃபாரின் கூட எல்லாம் லிங்க் இருக்கு, நீங்க அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வரீங்க, அந்த கச்சத்தீவை மட்டும் கொஞ்சம் மீட்டு கொடுங்கன்னு கேக்குறோம். காவேரி இஷ்யூல அங்க பிரச்சனை பண்றது காங்கிரஸ். அத பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அங்க பண்றது காங்கிரஸ் தான். இங்க ஆமா ப்ரோ. அதுதான் சொல்றோம். பிரசன்டா இருக்கவங்க தான் ப்ரோ क्वेश्चन ரைஸ் பண்றேன் ப்ரோ. தெளிவா தான் ப்ரோ பிரசன்டா இருக்கவங்க கிட்ட தான் ப்ரோ நான் கேட்க முடியும். பிரசன்டா இருக்கிற நடக்கு அத பத்தி வேலைய விட்டு போனவங்க கிட்ட போய் எதுக்கு நீங்க வேலைய வாங்கி கொடுத்து கேட்க முடியும்? அந்த தலைப்பு வைக்க கூடாது. புரியல என்னது? வரலாறு திரும்புகிறன்ற தலைப்பு வைக்க கூடாது. பிரசன்ட் மட்டும் தான் பேசுவேன். பிரசன்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் பேசுவேனா? வரலாறு திரும்புகிறன்னு வைக்க கூடாது. காமராஜர் அப்ப இருந்த வரலாறு திரும்புகிறது நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கா? இல்ல நெகட்டிவ் மட்டும் தான் பாப்பீங்களா நீங்க? நெகட்டிவ் மட்டும் தான் பாப்போம்னு சொல்லுங்க. திமுக நெகட்டிவ் பாக்குறீங்களா? இதத்தான் காங்கிரஸ் பண்ணா. பிரசன்ட்ல இருக்கு எதுக்கலாட்டியும் ஃபேக்ட் சொல்லணும். பிரசன்ட்ல இருக்கு நெகட்டிவ்ல பாக்குறோம். ஃபேக்ட் சொல்லணும். எதுக்கு காங்கிரஸ் பிரசன்ட்ல இருக்கு நெகட்டிவ் பாக்குறாங்க. பிரசன்ட்ல இருக்கு நெகட்டிவ் பாக்குறாங்க. காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை கூட நெகட்டிவ் பாக்குறாங்க. அதிமுக பண்ண ஊழலையும் பேசல. அதிமுக பாஜக கூட வச்ச கூட்டணி பத்தி அவங்க ஆளு விமர்சிச்சிருக்காரு. ஆனா இன்னும் அந்த ஊழல் பண்ணல பேசவே இல்ல. ப்ரோ பிரசன்ட்ல இருக்கிறதா ப்ரோ பேச முடியும். நீங்க எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீ இதெல்லாம் பேசலாம். நான் இப்பதான் 2 வருஷம் ஆகுது. நான் பிரசன்ட்ல இருக்கிறதா என்னால பேச முடியும். 7-8 மாசமா தான் அரசியல் கத்துட்டு இருக்கீங்க. அதை நீங்க சொல்லிட்டீங்க.
ஆனா உங்க ஆளு இல்ல அப்ப இருந்தே விஜயம் 2009ல இருந்து எப்ப இருந்து அரசியல்ல இருந்து ஒரு பார்வையா சொன்னாரா பாத்துட்டு உங்ககிட்ட இருக்காரு. இல்லாட்டி எதுக்கு ராகுல் அரசியல் காந்தி இருந்துட்டு பாக்கணும்? வந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட எதனா சொன்னாரா? இல்ல எம்எல்ஏ எதனா இருந்தாரா? ஏதாச்சும் 2009ல எதுக்கு இருந்தாரா ராகுல் சொல்லுங்க. காந்தி பாத்தாரா சொல்லுங்க. எது ப்ரோ? ப்ரோ பட 2009ல இஷ்யூக்காக பேசியிருப்பாங்க ப்ரோ. அதுல என்ன ப்ரோ இருக்கு? நீங்க அப்ப தான் அப்ப சொல்றீங்க அவர் இருந்தே வந்து அரசியல ஃபாலோ பதவி பண்றாருல கேட்டதுக்கு விஜய். ப்ரூஃப் கொடுங்கன்னு கேக்குற, கொடுங்க. இப்ப கூட என்னது ஒண்ணு ஆன்லைன்ல வந்து பதவி கேட்டதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. விஜய் பதவி பேசினதும் சரி, கேட்டாரு காங்கிரஸ் கேட்கல பேசினதும் போய் நீங்க தான் பாத்தாரா ப்ரோ இல்லையா? சொன்னீங்க. நான் சரி நான் பொய்யே சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த இதை நான் பொய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பதவி கேட்டாருன்னு பொய் பார்த்ததுக்கு என்ன சொல்றேன். ஆயிடுச்சு? ஆ? பார்த்ததுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. பாத்தாரு எது அந்த மக்களை கொன்னதுக்கு அப்புறம் பாத்தாரு. சரி ப்ரோ, காங்கிரஸ் எதுக்கு பார்த்தாரு? ராஜபக்சேவோட சேர்ந்து அந்த மக்களை கொன்னதுக்கு அப்புறம் போய் பாத்தாரு. எதுக்கு பார்த்தாரு? அதான் எதுக்கு பாத்தாரு அதை சொல்ல அவரும் சொல்லல. சரி பாத்தாரு. சரி அப்ப இருந்து இப்ப விஜய் நீங்க அரசியல பார்த்ததை வந்து மட்டும் பாத்துட்டு தான் இருக்காருல்ல. பேசுறீங்க. புரியல. அப்ப இருந்து அரசியல பாத்துட்டு இருக்காருல்ல 2009ல இருந்து. ம், அதான் ம். சொல்றேன். நீங்க வேணா 7-8 மாசத்துல வந்து நீங்க தனிப்பட்ட ஆள் இந்த அரசியல்லாம் பாத்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு சபரீசன் தெரியாம இருக்கலாம். 2009ல இருந்து வர்ற விஜய்க்கு சபரீசன் தெரிஞ்சிருக்கும். மத்த அரசியலும் நீங்க தெரிஞ்சிருக்கும். தெளிவா சொல்லிட்டீங்க. சிம்பிள் ப்ரோ. நீயே சொல்லிட்ட உன் வாயில இருந்து. என்ன தெரியுமா சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் விஜய்க்கு ரசிகரா இருந்தேன். ஆமா ரசிகனா தான் இருந்தேன். பாலிடிக்ஸ்ல சீமானுக்கு தொண்டனா இருக்க. ஆமா கரெக்டா? சத்தியமா. கரெக்டா? அதுதானே உண்மை. ஆமா விஜய் அப்ப வந்து ஆக்டர். அவர் போய் எதுக்கு பார்த்தாரு, ஏன் பார்த்தாருன்னு என்னால பேச முடியாது. அங்க ஈழத்தமிழர்ல அவரோட ஒய்ஃப் சங்கீதா வந்து ஈழத்தமிழரோட பொண்ணு. சரியா? தெரியுமா தெரியாதா? ப்ரோ அதெல்லாம் வந்து அப்ப அங்க 4 சாகும்போது வருஷத்துக்கு அவங்க முன்னாடியே குடும்பத்துல முடிஞ்சிருச்சு. இருந்து யாராவது செத்துருக்கலாம். இருங்க, அவங்க குடும்பத்துல 4 இருந்து வருஷத்துக்கு செத்துருக்கலாம். முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஈழத்தமிழர் செத்ததுக்கும் இல்ல ஈழத்தமிழர் சாகும்போது குரல் கொடுத்தாரு ப்ரோ. குரல் கொடுத்து கொன்னுட்டானுங்க. கொன்னுட்டே இருந்தாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியல. 5 நாடு 6 நாடு சேர்ந்து அடிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ குரல் கொடுத்தாரு. அந்த காலத்துல இருங்க, அதுக்கு பிறகு பூலித்தேவர் இருக்கும் போதும் அழகுமுத்து கோன் இருக்கும் போதும் தமிழர்களை வந்து பிரிட்டிஷ்காரன் அடிச்சு கொண்டான். இன்னைக்கு என்ன பிரிட்டிஷ்காரங்க போய் நான் போருக்கு போக முடியுமா? இப்படி எனக்கு இந்த இது மட்டும் இந்த பதில் மாதிரி சொல்லுங்க. வரீங்க. பிரிட்டிஷ்காரன் எனக்கு இப்போ இதுக்கு நான் மட்டும் பதில் சொல்லுங்க. வெளிநாட்டுல இருக்கிறத பேசுறேன் நான். பிரிட்டிஷ்காரன் போயிட்டான் சரிங்களா. அவன் வந்து எவன் பண்ணிட்டு நமக்கு போயிட்டா தெரியாது. நீங்க எப்படி அசால்ட்டா பிரிட்டிஷ்காரன் விடுவீங்க? தான் தெரியுமே பிரிட்டிஷ்காரங்க தவிர்த்து போருக்கு போகணும்ல. எங்க தாத்தனை கொன்னேன், எங்க வரலாறு கொன்னேன், என் தலைவன் எல்லாம் கொன்னீங்க. பிரிட்டிஷ்ல இருக்கிற எவனோ ஒரு தலைவன் அந்த பொறுப்புல இருக்கிறவன் தான் நம்ம மேல இவ்வளவு பண்ணா. இப்ப அதேதான் நம்ம ப்ரோ. இருக்கிற எல்லா ஸ்ரீலங்கால இருக்க ஏதோ ஒரு பிரிட்டிஷ்காரனையும் நாய் அவனை விட்டு நம்ம புட்டு போய் இந்தியாவில அவன் இருக்க மேல ஏதோ தாக்குதல் ஒரு பண்ண இந்திக்கார முடியாது. நாய் இருங்க அதே தான் தெளிவா சொல்றேன். ஸ்ரீலங்கால இருக்க ஏதோ ஒரு நாய் நம்ம இந்தியாவுல இருக்க ஏதோ ஒரு இந்திக்கார நாய் அந்த மாதிரி பண்ணுச்சு. இப்ப அதுக்கு சொல்யூஷன் என்னன்றதுதான் நமக்கு தேவை. சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க. சொல்யூஷன் என்ன தெரியுமா ப்ரோ? நான் சரி இது வரைக்கும் பேசல. ஆனா இனிமே விஜய் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க கூடாது. பாஜக கூட வைக்க மாட்டேன்றாருல. காங்கிரஸ் அதுக்கு கொஞ்சம் கூட சலைச்சது இல்ல காங்கிரஸ் பாஜகவோட. எங்களுக்கு அப்ப கீழே வந்தா காங்கிரஸ் நான் கூட என்ன கூட்டணி பண்றது? வைக்க கூடாது. காங்கிரஸ் கூட எங்களுக்கு கூட்டணி கீழே வைக்க வந்தா கூடாது. என்ன பண்ணலாம்? எங்களுக்கு கீழே வந்தா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு கீழே வந்தாலும் சரி மேல வந்தாலும் சரி தலைமை யாரும் ஏற்றாலும் காங்கிரஸ் கூட வைக்க கூடாது. சரியா? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? இல்ல எனக்கு புரியல. இதே காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. எனக்கு புரியலையே. காங்கிரஸ் புனிதமான கட்சியா? இப்ப நீங்க ஒண்ணு இருக்கீங்க. சிஎம் போஸ்டிங் வந்து சீமா நிக்கிறாரு. ஆ. சீமானுக்கு வந்து ஒரு இஷ்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. பாஜகவோ காங்கிரஸோ கொடுக்குறேன். நீ எனக்கு கீழே வந்தாதான் உனக்காக நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வந்து இந்த இப்ப இருக்கிற அதிமுக திமுக அதான் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்றது நான் உங்களை சொல்றேன். அதுதான் சீமான் வந்து எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அதை பண்ணுங்கன்னு வந்து ஒரு பிஎம் கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறாரு. ஆ. சரிங்களா? சீமான் வந்து பிஜேபி எதிர்க்க மாட்டாருன்றது நல்லா தெரியுது. ரொம்பலாம் எதிர்க்கல. ரொம்ப அதுதான் எதிர்க்கிறேன். உண்மை. எதுக்காக ரொம்பலாம் எதிர்க்கல. என்ஐஏ ரைடு விட்டானுவ? யாருக்கு ப்ரோ? உங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சார்ல பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 அன்னைக்குதான் அதே நாள்ல சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர் வீட்டுல தென்னகம் விஷ்ணு தெரியுமா உங்களுக்கு? தென்னகம் சொல்லுங்க. விஷ்ணு அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. கட்சி பொறுப்புல இருக்காரு. அவர் மேல சீமான் அண்ணன் வீட்டுல இவங்க 3 பேர் வீட்டுல என்ஐஏ ரைடு நடந்துச்சு. பாஜகவை பாஜக கூட நாங்க மறைமுக கூட்டணி எதுக்கு என்ஐஏ ரைடு வருது? அதை சொல்லுங்க பாப்போம். விஜய் கூட தான் இருந்தது. நீங்க கூட தான் சொல்றீங்க அது என்கிட்ட விஜய் ரைட் வந்ததுன்னு. நீங்க நான் கூட தான் நீங்க தான் நான் சொல்றீங்க வந்து டிஎம்கே கூட பாஜக கூட்டணி கூட கை போயிடுவீங்க. போட்டுருக்காருன்னு நான் சொல்லல. டிஎம்கே வந்து தான் சொல்லி தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்லாம் பேசுறீங்க. அப்ப எதுக்கு எங்க வீட்டுல ரைடு வரப்போகுது? ரைடு வந்து அது புலி அப்புறமா என்ன சொல்றது? படம் அவர் மாஸ்டர் கரெக்டா வரி கட்டுறாரு. அவர் மேல எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நெய்வேலியில விட்டு போறாங்க. நீங்க சொன்னீங்களா ப்ரோ பாஜக கூட மறைமுகமா நாங்க ஒரு இதுல இருக்கோம்னு. அப்படி இருந்தா அதை நான் இந்தியா இப்பதான் என்ன சொல்றேன். அப்பத்துல இருந்து சீமான் சொல்லல. அப்பத்துல தேர்தல் கமிஷன் எங்களுக்கு ஆதரவா இருக்கும்ல. எதுக்கு எங்களோட விவசாய சின்ன தூக்குச்சு? இல்ல சீமான் வந்து அதான் சொல்றேன். அப்ப இஷ்யூ வந்து சீமான் வந்து பாலிடிக்ஸ்ல வரும்போது அவங்களுக்கு ஆதரவா இருந்தா இல்லையா? ரீசெண்ட் டைம்ஸ்ல நாங்க டிஎம்கே முழுசா எதிர்த்தா சீமான் வந்து விஜய் தான் முழுசா எதிர்க்கிறார். சரி ப்ரோ முடிச்சுக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு அவர் முழுசா இருக்காரு நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆனா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க கூடாது. சரிங்களா? அது வந்து நீங்க சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்ல முடியுமா? ஊழல் கட்சின்னு தெரியுது. திமுக மாதிரி பாஜக மாதிரி காங்கிரஸும். சரிங்களா? இப்போ உனக்குன்னு இப்போ நான் தெளிவா கேக்குறேன் ப்ரோ. உனக்கு புரியுதா? சிஎம் போஸ்டிங் நீ நிக்கிற. நீ சிஎம் இருந்துட்டு போய் நீ ஒரு பிஎம் கிட்ட மீட் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆபீஸ்ல அதெல்லாம் கேக்குறேன்னு வச்சுக்கோ. என்ன கூட்டணி பண்ணுவ? வைக்கணும்னு அவசியம் இருக்கா? எது ப்ரோ? அந்த தமிழ் மக்களுக்கு கேட்டு அப்படி இருந்தாதான் நான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்றேன். நீ என்ன பண்ணுவ? போருக்கு போயிடுவியா? போருக்கு போயிடுவேன்னு கேக்குறேன். அப்படி இருந்தாதான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்றான். என்ன பண்ணலாம்? நான் சொல்றது நீங்க வந்து கவர்மெண்ட் நிர்வாகத்தை பேசுறீங்க. நான் சொல்றது தேர்தலுக்கு கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் நிவாரணம் யாருக்கு போய் சேரும்? என் மக்களுக்கு போய் சேர போகுது ப்ரோ. அப்படி இருந்தாதான் நான் பண்ணுவேன்னு சொல்றேன்னா என்ன பண்ணலாம் நானு? சொல்லுங்க. அதுக்கும் இஷ்யூ சொல்யூஷன் சொல்றேங்க. பேசுறது நல்லா இருக்கும். சொல்யூஷன் சொல்றது கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு. அதான் கேக்குற சொல்யூஷன் என்ன சொல்லுங்க.
நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நாங்க ஆரம்பத்திலே வந்து 2 கட்சி மட்டும்தான் இந்தியா ஃபுல்லா ஆளுதுன்ற அந்த கோட்பாடே நாங்க எதிர்த்துட்டோம். சரிங்களா? காங்கிரஸ், பாஜக. இவங்க தான் வந்து மாத்தி நாங்க இந்தியாவ அதேதான் ஆள்றாங்க. ப்ரோ. டிஎம்கே மன்னராட்சி சொன்னா சீமான் அவர் வந்து காங்கிரஸ் கிட்ட போயிரு. அதுவும் மன்னராட்சி தானே. நான் பேசுறது தமிழ்நாட்டு இஷ்யூஸ பத்தி. நீ பேசுறது காங்கிரஸ் இஷ்யூஸ பத்தி. நான் டிஎம்கே ஒழிக்கணும். டிஎம்கே தான் பியூர் திராவிடத்தை ஃபாலோ பண்றேன். நான் திராவிடத்தை மதிக்கிறேன். பியூர் திராவிடத்தை ஃபாலோ பண்றது டிஎம்கே. நான் டிஎம்கே முழுசா எதிர்க்கிறேன். சரியா? ஆ. குடும்ப ஆட்சி பண்றது டிஎம்கேன்னு சொல்லிட்டோம். காங்கிரஸ் கொள்கை குடும்ப ஆட்சி கொள்கை தான் பண்ணுது. அத பத்தி பேசல. ப்ரோ நான் பேச தமிழ் விஷயம் ப்ரோ. ஒரு நிமிஷம் இந்தியாவ நல்லா பத்தி ஒரு இதுதான் கேள்வி உங்களுக்கு கேட்டீங்களா? இந்தியா அதுதான் கவர்மெண்ட் புரியுது. மத்திய நான் கவர்மெண்ட் பேச இருந்து மாநில கவர்மெண்ட் நான் வந்து வாங்கணும். திராவிடத்தை அப்ப என்ன மதிக்கிறேன்னு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க? நீங்க திராவிடத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்ல. நான் தமிழ் தேசியத்தானே பேசுறேன். தமிழ்நாட்டுல என்ன நடக்குதோ அதான் பேச முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டுல குடும்ப ஆட்சி நடத்துறது டிஎம்கே. சரியா? ஊழல் பண்றது டிஎம்கே. சரி. கொள்கை அதிமுக ரீதியாவும் பண்ணல. பாத்தீங்கன்னா சரி. டிஎம்கே ஆ. பியூர் திராவிடத்தை மட்டும் தான் ஃபாலோ. தமிழ் தேசத்தை நீ எடுக்க மாட்டேன். தமிழ் மக்களுக்கான மரியாதை நீ கொடுக்க மாட்டேன். சரியா? நான் டிஎம்கே முழுசா எதிர்க்கிறேன். ம். இதுல விஜய் வந்து சீமானை எதிர்க்கிறதுக்கான ரீசன் விஜய் தான் தற்கொலை கூட்டத்தை ஓப்பனா சொல்ற தற்கொலை கூட்டத்தை தான் உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த தற்கூரி கூட்டத்துக்கு மைக்கு சாங்க வச்சதுக்கு நீ பிச்சை எடுத்தாப்போ இதை நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. விஜய் வந்து அந்த மைக் போட்டோ போட்டாரு. அது எங்களுக்கு ஆதரவா இருந்துச்சு. நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? யூஸ் பண்ண பிறகு அதுக்கு நீங்க ஓட்டு முன்னாடி வாங்குறீங்க. நாங்க நான் சொன்னா 7% இப்ப ஓட்டு எங்களை அக்செப்ட் வச்சிருந்தோம் பண்ண ப்ரோ. முடியல. அதுக்கு முன்னாடி 7.5 வச்சிருந்தோம். அதுக்கு அதை முன்னாடி நீங்க 7 மறந்துட லட்சம் கூடாது. ப்ரோ. விஜய் பத்தி பேசின பிறகு தான் உங்களுக்கு ஓட்டு 36 லட்சம் வந்தது. அதுல அப்படிலாம் நானும் கிடையாது. ஒருவன். அதுக்கு நானும் முன்னாடியே ஒருத்தன். 32 நானும் ஒருத்தன். வந்துருந்துச்சு. நானும் ஒருத்தன். 36 லட்சத்துல நானும் ஒருத்தன். நீங்க விஜய் பத்தி பேசின பிறகு 2021 நீங்க 36 லட்சம் சரி, ஓட்டு டீமார்க் வாங்குனீங்க. போட்டா யாருக்கு 7% போட்டுருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். நான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டாக்கு போட்டிருப்பேன். இல்ல டிஎம்கே போட்டிருப்பேன். நோட்டாவுக்கு போறதெல்லாம் எவனும் பெருமையா பேசக்கூடாது. சரிங்களா? சீமான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுவாருன்னு தெரிஞ்சா நான் வாழ்நாள் இது வரைக்கும் சீமான் பக்கமே போயிருக்க மாட்டேன். விஜய் இப்படி எதிர்ப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படியே அவர் தூக்கி போட்டிருப்பேன். சீமான் இதே டிஎம்கே எதிர்த்து இருந்தாருன்னா இப்ப வரைக்கும் சிப்பா விடுப்பா என் தம்பி வர்றாரு. அவர் ஃபுல் திராவிடத்தை ஃபாலோ பண்ணல. தமிழ் தேசியத்தை தான் தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்றாரு. அவர் வந்து மதிக்கிறேன்றாரு தவிர திராவிடத்தை ஃபுல்லா எடுத்துட்டு வரல. சரியா? உள்ள ஒண்ணு எடுத்துட்டு கேட்டுக்கோ. வரலையா? வரல ப்ரோ. எதுக்கு எடுத்துட்டு வந்தாரு அவர் திராவிடத்தை திராவிடத்தை? கொண்டு வந்ததே இந்த அண்ணாவும் அதுக்கு முன்னாடி பெரியார் தான். ப்ரோ அண்ணா வந்து தனிப்பட்டையா அவர் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணாரு ப்ரோ. அதே அண்ணாவை பத்தி அண்ணாவை கொஞ்சம் நாங்க சரி தனிப்பட்ட ஒரு வீடியோ விதத்துல அனுப்புறேன். ஒரு சில விஷயத்துல நாங்களுமே அண்ணாவை வந்து ஒரு விஷயத்துல ஏத்துக்கிறோம். மதுவிலக்கை நான் வந்து அந்த மாதிரி அவர் ஏத்துக்கணும். மதுவிலக்கை உங்களுக்கு என்ன கொண்டு ப்ரோ வந்தாரு. பிரச்சனை? சாராயத்தை நாங்க எதிர்க்கிறோம்னு அண்ணா வழியில சொன்னாரு. அண்ணா ஒரு இல்ல ப்ரோ. தனிப்பட்ட ஆள் சொன்னாரு. ஆமா ப்ரோ. அதை நாங்க யூஸ் பண்ணாதுல என்ன ப்ரோ தப்பு இருக்கு? அதான் ப்ரோ, அந்த ஒரு சிலத்தை நீங்க ஏத்துக்கலாம். நீங்க ஃபுல்லா நான் அண்ணாவை நான் எதிர்த்து தெளிவா சொல்றேன். அண்ணாவே நல்ல விஷயத்தை திராவிடத்தையும் கொண்டு நாங்க வரீங்க. ஏத்துக்கிறோம். நல்ல விஷயத்தை நாங்க பெரியார் சொன்ன அந்த கடவுள் மறுப்பை நாங்க ஏத்துக்கிட்டோமா? பெரியார் வேற அது சொன்னாரு. ஒரு தனிப்பட்ட மனிதனோட பெரியாரு விருப்பம். வேற என்ன சொன்னாருன்னு கேட்டேன். பெரியார் என்ன சொன்னாரு? பெண் உரிமைக்காக பெண்ணியத்தை போராட்டம் காப்பாத்துற ஆள் சொன்னாரு. எதுக்கு வந்து ஜாதி 40 வருஷம் டிஃபரன்ஸ்ல ஒரு பொண்ணை மதம் கல்யாணம் பண்ணணும்? இல்லைன்னாரு. இல்லைன்னு சொன்னாரு. அப்படிலாம் கிடையாது. அவர் ஒண்ணு சொன்னார் தெரியுமா? என்ன ப்ரோ சொன்னாரு? சொல்லுங்க ப்ரோ. பார்ப்பனர்களும் ஆ, நமக்கு கீழான இந்த துருவ பையன் சொன்னாரு. முஸ்லீமா துருவ அதே பையனும் சீமானும் கிறிஸ்டியனும் சொல்லியிருக்காரு. எப்ப சொன்னாரு? துளுவெல்லாம் முஸ்லீம்லாம் அவெல்லாம் அரேபியால போய் இருக்கணும். நான் எதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கேன்? அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு முஸ்லீம் கூட இங்க இருக்க கூடாதுடா அப்படின்னு சீமான் தான் சொல்லியிருக்காரு. கிறிஸ்டின்லாம் எங்க இருக்கணும்னு அவன் ஃபாரின்ல போயிருக்கணும்டா. அவன் எதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கான் அப்படியா சொன்னாரு? அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. வீடியோ கூட எடுத்து அனுப்புறேன் ப்ரோ. பாருங்க ப்ரோ. சரி, அனுப்புங்க. நான் அது இது ஆனா ஒண்ணு ஓகே. பெரியார் வேற ஒண்ணு. சொல்றேன். பெரியார் சொல்றேன். பார்ப்பனர்களும் நமக்கும் கீழான முஸ்லீமும் கிறிஸ்டியனும் நமக்கு எதிரின்னு சொன்னாரு. சரியா? முஸ்லீம் கிறிஸ்டினே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ப்ரோ. இந்து மதத்துல இருந்தா கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்களே. இந்து ஒரு மதமா? காலத்துல நீ இந்து முஸ்லீமா மதம் இருக்க எப்ப இருந்து இன்னைக்கு சொல்லுங்க முஸ்லீமா பாப்போம். இருக்கவங்கலாம் இன்னைக்கு ஒரு முஸ்லீமா இருக்கவங்கலாம் ஒரு காலத்துல இந்துவா இருந்து வரலாறுல இருந்து வந்தவன். கிறிஸ்டினா இருக்கவங்கலாம் இன்னைக்கு ஒரு காலத்துல இந்துவா இருந்து வந்தவன். இந்து இல்ல ப்ரோ. அது நம்மளை வந்து பொறுத்தளவுக்கு அதுதான் இந்து தெளிவா கிடையாது. சொல்லிட்டாரு ப்ரோ. அது தெளிவா விஜய் சொல்லிட்டாரு. சைவம் வைணவம். பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு அது வந்து ஒரு தனி மனிதனோட விருப்பம். அதுல நாங்க தலையிட மாட்டோம். எங்களுக்கு தேவை பெண் உரிமைக்காக போராடினது பெரியார்னு சொல்றாரு. பெண்ணுரிமைக்காண்டி பெரியார் மட்டும் தான் போராடினாரா? ஏன் சரி, இப்ப பெண்ணுரிமை நம்ம வந்து போராடினாரு. பிரபாகர் மட்டும்தான் எல்லாரையும் பின்னாடி நிக்க வச்சு கல்யாணம் பிரபாகர் மட்டும் தான் கத்தி எடுத்து சுத்திட்டு இருந்தாரா? என்ன ப்ரோ பேசுறேன்? புரியல. பிரபாகரன் ஈழத்தமிழர்ல வந்து பிரபாகரன் மட்டும்தான் வந்து ஈழத்தமிழருக்கு வந்து போராட்டம் பண்ணி அவர் மட்டுமே தான் ஃபைட் எடுத்தாரு. அங்க செத்தவங்க எங்க சித்தப்பன் பெரியப்பன் எல்லாரும் தான் செத்தான். ஆமா, அவர் தலைமையேற்று அவரு இறந்தாரு. அதனால நீ எல்லாமே அவரும் இறந்தாங்க. ஐயா செத்தவங்கள குடும்பம்லாம் அதுல ஒரு 4-5 ஒரு தலைவர் இருந்தாங்களே அவங்க பேர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். யாரு? யாரா இல்ல, எந்த தலைவர்கள் பேர சொல்லுங்க. பிரபாகரன் தெரியும். அவருக்கு கீழ ப்ரோ? இருந்த அமிர்தலிங்கம் தெரியுமா உனக்கு? ஜிஜி அமர்த்தலிங்கம் பொன்னாம்பலம் தெரியுமா அவர் எல்டிடில இருந்தாரா? ப்ரோ? அவங்க எல்லாம் 5 தலைவர் ப்ரோ. மெயின் ப்ரோ. அவங்களாம் பெரிய பிரபாகரன் மட்டுமே எடுத்து போராடல. பிரபாகரன் கூட கூட்ட இதுல இருந்து அவங்களாம் மொத்தமா இப்ப இந்த என்டிகே வந்து பாத்தீங்கன்னா சீமானோட கட்சி கிடையாது. கரெக்டா? சீமான் வச்சிருக்க கொடி வந்து சீமானோடது கிடையாது. சரி. புரியுதா? இது மொத்த பெரிய பிரபாகரன் மட்டும் போராடல. பிரபாகரன் கூட 5 பேர் இருந்தாங்க. 5 தலைவருக்கு முடிவு எடுத்து தான் அவங்க போராடினாங்க. ஆனா நம்ம யாரை பெருசா பேசுறோம்? பிரபாகரன் பெருமையா பேசுறோம். இவங்க ஜிஜி பொன்னாம்பலம் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. செல்வம் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அமிர்தலிங்கம் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இவங்க மெயினான தலைவருங்க அவங்க. ஆனா அவங்க எல்லாம் எடுக்கல. பிரபாகரன் எடுத்துக்கிறீங்க ஓகே. அது வந்து யாரோ ஒருத்தர் பெருசா எடுத்து பண்ணாரு. அதனால பெரிய லெவல்ல போய் ரீச் ஆயிடுச்சு. அதெல்லாம் நீங்க அவர் எடுத்துக்கிட்டீங்க. ஓகேவா? அவர் வந்து அதிகமா மீடியா முன்னாடி பார்த்தாரு. மீடியா முன்னாடி பேசினாரு. அவருக்கு வந்து மீடியா வந்து அவர் பக்கம் திரும்பிச்சு. எல்லாமே ஓகே. இப்ப பெரியார் வந்து பெண் உரிமைக்காக பேசுனதுல என்ன தப்பாயிருச்சு சொல்லுங்க? பெண்ணுரிமை பேசுறவர் எதுக்கு 40 வருஷம் டிஃபரன்ட்ல மணிமே கல்யாணம் பண்ணாருன்னு கேட்டேன். இப்ப 40 வருஷம் சீமான் எப்படி இப்போ கயல்வெளியை கல்யாணம் பண்ணாரு?
40 வருஷம் டிஃபரெண்ட் ப்ரோ. 40 வயசுன்னு சொல்லல நானு. பெரியாருக்கு அப்ப ஐயோ 70 வயசுக்கு மேல. ஐயா அதுதான் நானும் சொல்றேன். ஆ. சீமானோட மாமியாருக்கும் சீமானுக்கும் ஒரே வயசு. எப்படி சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யாரு ப்ரோ சொன்னா? போய் நான் பாருங்க. ஒண்ணும் சீமான் வந்து கயல்வெளியோட அவங்க அம்மாவ கல்யாணம் பண்ணான்னு சொல்லல. நீங்க 40 வருஷம் பேசுறீங்க. அதே 40 வயசு சீமானுக்கும் கையல்வெளிக்கும். சிவனு பெரியார் வந்து குடும்பம் நடத்தல. அவருக்கான புள்ளைய இல்ல புரியல பெத்துக்கல. எனக்கு புரியல. சீமான் அண்ணனுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் 40 வருஷம் டிஃபரன்ஸ் சொல்ல வரீங்களா? ஆமா ப்ரோ. 40 வருஷமா? 40, 30 வருஷம் வரும்னு நினைக்கிறேன். 30 கம்பல்சரி 30 வருஷம்லாம் வரும். கிடையாது ப்ரோ. கல்யாணம் பண்ண சீமானுக்கு அந்த இன்னைக்கு ஆல்பத்துல போய் பாருங்க. சீமானுக்கு இன்னைக்கு 62 வயசு. கையல்வெளிக்கு இன்னைக்கு 36, 35 வயசு ஆகுது. அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வேணா போய் பாருங்க ரெக்கார்ட் எடுத்து. அப்புறம் அதுக்கு நான் சீமான் வரேன். வந்து பெரியார் வந்து 59 வயசு. பெரியார் 58 59 பெரியார் சரிங்களா? வந்து அவங்க கூட போய் குடும்பம் நடத்தி அவங்களுக்கான புள்ளைய பெத்து அவங்களுக்கான வாரிசை கொடுக்கல. அவர் சாவ வேண்டிய வயசுல அவர் சொத்தெல்லாம் வந்து அந்த அந்த அம்மாவுக்கு போய் சேரணும்னு சொல்லி அதுக்காக அந்த அம்மா கல்யாணம் பண்ணாங்க. அவர் சாவ வேண்டிய காலத்துல அவர் அந்த கல்யாணத்தை பண்ணி என்ன அவ்வளவு பெரிய பண்ணாரு? புனிதரு பொது சொத்துன்னு அறிவிச்சுட்டு போலாம்ல. அவர் சம்பாரிச்சதெல்லாம் இந்த மக்களை எடுத்துக்கட்டும். அறிவிச்சுட்டு போலாம். எதுக்கு அவரு அது அவங்களோட விருப்பம் ப்ரோ. தேவர் அதெல்லாம் மாதிரி நம்ம எதுவுமே அவரும் பேச முடியாது. பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணல? இல்ல அது அவரோட விருப்பம் ப்ரோ. அதெல்லாம் வந்து நம்ம பேச அப்படிலாம் கிடையாது முடியாது. ப்ரோ. நீங்க இல்ல அவ்வளவு அது பெருசா அவரோட தூக்கி தனிப்பட்ட போட்டீங்கன்னா இப்ப தமிழ் சீமானோட மக்களுக்காக சொத்து அவ்வளவு இருந்ததுன்னா சீமான் வந்து பண்ணிருக்காருன்னா தமிழ் அதெல்லாம் தமிழ் பற்றுக்காக மக்களுக்கு பேசினாலும் எடுத்துட்டு போக சீமான் வேண்டியது. வந்து மொத்த சொத்துமே வந்து தமிழ் ஆளுங்களுக்கு எழுதி வைக்கணும்ல. தமிழ் பற்றுக்காக போராடினாரு அவ்வளவுதான். யாரு? அது வந்து அவங்கவங்க தனி இப்ப சீமான் வந்து போராடுறா தமிழ்நாட்டு ஆந்திரால சீமானுக்கு எழுதி சொத்து இருக்கு. என்ன கரெக்டா? அதெல்லாம் தமிழ்நாட்டுல ஒண்ணும் சொத்து கிடையாது. கிடையாது சீமானுக்கு. திமுக மாதிரி ஆந்திரால நீங்க சொத்து. கையல்வெளி எந்த ஊரு? ஆந்திராவாச்சே. ஆந்திரா இதோட அமைச்சரோட பொண்ணு தானே அவங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து யார் ப்ரோ? நீ அவங்க இதெல்லாம் அப்பா உண்மை ப்ரோ. நீ தாலிபுத்து என்ன ப்ரோ வந்து இதெல்லாம்? தமிழ்நாடு தான். ஐயோ! கையல்வெளி ஆந்திரா ப்ரோ. அவங்க ஆந்திரா அமைச்சரோட பொண்ணு ப்ரோ அவங்க. என்ன ப்ரோ அசால்ட்டா பேசுற? ஆந்திராலாம் கிடையாது ப்ரோ அவங்க. நீங்க ப்ரோ போய் ஆந்திரா போய் ப்ரோ. போய் கையல்வெளி பேசாதீங்க. யார கேட்டாலுமே தெளிவா சொல்லுவாங்க ப்ரோ. அவங்க ஆந்திரா நல்லா கேட்டுக்கோங்க. ஆந்திரா அமைச்சரோட பொண்ணு அவங்க. ஓகேவா? சரி, இதுக்கு நான் கையல்வெளிக்கு சொல்ற ஃபேக்ட் நான் கை எடுத்துக்கிறேன். நீங்க சொல்ற ஃபேக்ட் வந்து எனக்கு நீங்க அனுப்புங்க. சரிங்களா? சரி ஓகே. சரி. எதை பத்தி அப்புறம் இன்னொன்னு பேசுறீங்க? வந்து பாத்தீங்கன்னா, பெரியார் வந்து அவரோட சொத்த வந்து தமிழ் மக்கள் எழுதி வைக்கிறதானே, இது பண்ணதானே அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் வந்து அவர் சரி, பெரியார் பொண்டாட்டிக்கு இன்னொன்னு போய் சொன்னாரு. சேரணும். என்ன ப்ரோ சொன்னாரு? ஆ என்ஜாய் என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாரு. அத எடுத்துக்கிறீங்களா? என்ஜாய்மென்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டியா? என்ஜாய்மென்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னாரு. அது அதுக்கு அர்த்தம் யாருக்காக புரியுதா? சொன்னாரு? அத சொல்லுங்க. அது விடுதலை யாருக்காக விடுதலை சொன்னாரு சொல்லுங்க. நாளிதழ்ல இதே உங்க பெரியார் சொல்லியிருக்காரு. ஆ. உனக்கு காம இச்சை ஏற்பட்டால் அது உன் நான் இப்படி தாயிடமோ எடுத்துக்கலாமே ப்ரோ. சகோதரியிடமோ இப்படி தீர்த்து எடுத்துக்கலாமே கொள்றாரு. ப்ரோ. எப்படி? இப்படி எடுத்துக்கலாமே ப்ரோ. எப்படி? இப்ப நீ வந்து ஒரு பொண்ண பாக்குற. அந்த பொண்ண நீ ரேப் பண்ற. சரியா? ம். அந்த பாலியல் ரீதியா அந்த பொண்ண கொடுமைப்படுத்துற. இன்னொரு வீட்டு பொண்ண பண்றதுக்கு உங்க அப்பா, உங்க அக்கா, உங்க அம்மா, உங்க தங்கச்சிக்கு போய் பண்ண வேண்டியது. அடுத்த வீட்டு பொண்ண ஏன்டா யூஸ் பண்ற? அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே. நீங்க அந்த மாதிரி திரிக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு அந்த மாதிரி ஆசை நான் வந்தாலே வந்து இப்படி போய் தீர்த்துக்கோன்றாரு. ஆசை வந்தாவே அப்படி போய் காம கொடூரம்னா அப்படி பண்றதுக்கு, நீ உங்க அப்பா, உங்க அக்கா, தங்கச்சி கூட போய் பண்ணலாமே. அவர் அப்படி சொல்லல. இப்போ ஒரு ஒரு பாலியல் ரீதியா பாலியல் ஒருத்தன் வந்து ஒரு குற்றவாளிக்கு பொண்ண அவர் சொல்லல. இருங்க. பொதுவான இப்போ அண்ணா மனிதனுக்கு சொல்றாரு. யூனிவர்சிட்டில இப்போ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டில இருங்க. நீங்க அவரோட கைப்பற்ற எழுதினத இன்னும் ரிலீஸ் ஆகல. அது டிஎம்கே காரங்கிட்ட தான் இருக்கு. நீங்க ஒரு தனியா ஒரு கார்ப்பரேட் நாங்கலாம் கம்பெனிக்காரர் பண்ணோமே. அத சொல்றத நீங்க பொண்ணுக்கு எடுத்து மேட்சிங் பேசுறீங்க. அவன் பண்ண மாட்டேங்கிறான். அது பண்ண மாட்டாங்க. அது உங்களுக்கும் தெரியாது. அதுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் இஷ்யூல 1924ல வந்து அவன் வந்து நீங்க சொன்ன அந்த விகடன் தானே? விகடனா? என்ன பேர் விகடன் தானே? யாரு விகடன்? இப்ப நீங்க சொன்னீங்களா இதுல இருக்கு இந்த அபிஷியல் பேஜ்ல இருக்குன்னு சொன்னீங்க. விகடன் விடுதலை. தானே அது? பெரியார் நடத்தின விடுதலை விடுதலை ஈவேரா நடத்தின விடுதலை. 1924 இந்த சம்திங் இந்த கம்பெனி வந்து வெளில வருது. சரி 1924ல. ம். அப்ப வந்து இப்ப வரைக்குமே பெரியார் கைப்பட எழுதுனது யாருக்குமே தெரியாது. இன்க்ளூடிங் சீமானுக்கும் தெரியாது. அதாவது அப்ப வெளியான விடுதலை நாளிதழ்ல இருந்து வச்சுதான் அதுதான் bro. நீங்க ஒரு கார்ப்பரேட் முழுக்க கம்பெனிக்காரர் அத சொல்றத இருங்க. அழிச்சிடணும்னு ஆசை. நீங்களே சொல்ற நீங்க பேசுறதே ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரர் சொன்னதை வச்சுதான். இன்னும் கைப்பட பெரியார் அப்படி பேசினாருன்னா விஜயை தூக்கி போட்டுருவாரு அவரை. இப்ப வரைக்கும் அது எதுவுமே தெரியாது. திருக்குறள சீமானுக்கும் மலம்னு தெரியாது, சொன்னாரு. உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. திருக்குறள நீங்க பேசுறது இன்னொரு புரியல. திருக்குறள மலம்னு சொன்னாரு. திருக்குறள்ல மலம்னு சொன்னாரு பெரியார். ஈவேரா எதுக்கு சொன்னாருன்னு தெரியலையே. எனக்கு தெரியல. அந்த அந்த இஷ்யூ பத்தி எனக்கு தெரியல. இந்த சொல்லியிருக்காரு. இஷ்யூக்கு வந்து நான் இந்த தமிழ இஷ்யூக்கு வந்து வந்து சொல்ல காட்டு மிராண்டி மொழின்னு இருக்காரு. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மதம் இது அதுன்னு ஏட கூடமா இருந்தது அப்பலாம் அந்த காலத்துல. அப்புறம் ஒரு பெண்ணை வந்து ஏன் அதே கர்நாடகால போய் கன்னடத்தை சொல்லலாம்ல. அப்ப அங்கேயே அந்த பிரச்சனை இல்லையா? ஏன் ப்ரோ தமிழ் அவர் சொல்லணும் ஒரு பிறந்தது கன்னடன்? இருங்க அவர் பிறந்தது தமிழ்நாட்டுல தான் ப்ரோ. அவங்க அப்பா அம்மா தான் ப்ரோ கர்நாடகா. என்னது அப்பா அம்மா கன்னட, ஈவேரா தமிழாளா? அவர் தமிழ்நாட்டுல பிறந்தவர் ப்ரோ. அவரு பிறந்தாரு ப்ரோ. அவர் பூர்வீகம் பிறந்தது கர்நாடகா தமிழ்நாட்டுல தண்டவாளம். தான். அவர் சின்ன வயசுல இருந்து அவர் ஒரு வயசு தெரிஞ்ச வயசுல இருந்தே அவர் தமிழ்நாட்டுல இருந்து வளர்றாரு. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. இந்த கோட்பாடு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். அது இப்போ மாதிரிதான். ஒன்றும் அவர் வந்து தமிழை வந்து நீங்க எடுத்துக்கோங்களா அவர் சொல்லலையே. என் மொழியை நீங்க வந்து எல்லாருமே பின்பற்றணும்னு சொல்லலையே. பிடிச்சவங்க பின்பற்றுங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. அவர் சொன்ன எங்களுக்கு தேவை கல்விக்காகவும் சொல்லுவேன். பெண் உரிமைக்காகவும் இந்தி எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்தப்போ போராட்டம் ஆர்எஸ் பண்ணவன் வரைக்கும் சுட்டு பெரியாரை பார்த்தா கொன்னுங்க நடுங்குவான். அப்படின்னு இந்த ஆள் சொன்னாரு. மதச்சார்பின்மை சரிங்களா, மதமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் பெரியார். பெண் உரிமைக்காக நான் போராடினவர் கேக்குறதுக்கு சொல்லுங்க பெரியார். ப்ரோ. தெளிவா எடுத்து இந்தி வச்சுக்கிட்டேன். எதிர்ப்புக்கு போராடினாங்கல்ல, சரி அவங்கள சுட்டுக் கொல்லுங்கன்னு சொன்னாரு. இன்னொன்னு விடுதலை எனக்கு வேணான்னு சொன்னாரு. ஆங்கிலேயர்கிட்ட இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதுதான் சொல்றேன். நீங்க எல்லாமே வந்து கொண்டு வந்த நீங்க சட்ட அந்த எல்லாமே புத்தகம் இருக்குல்ல, நீங்க அதை எல்லாமே எரிச்சாரு.
இதெல்லாம் இல்லைன்றீங்களா? ஐயா 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 இது இருங்க இதெல்லாம் வந்து நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார ஒரு அஃபிஷியல் பேஜ்ல இருந்து படிச்சுட்டு பேசுறீங்க. படிச்சுட்டு அவன் இன்னைக்கு பேசுறோம் ஒரு ப்ரோ. பேசுவான். எனக்கு வரலாறு ப்ரோ. நீ வரலாறு எனக்கு சொல்லும்போது அஃபிஷியலா கொடு, இதெல்லாம் எனக்கு தெரியாம அஃபிஷியலா எப்படிங்க கொடு ப்ரோ, போடலாம்? அஃபிஷியலா கொடு. பெரியார் கைப்பட எழுதினாலும் அந்த அஃபிஷியல் கொடு எனக்கு. எழுதல ப்ரோ, எரிச்சாரு. ப்ரோ பெரியார் கைப்பட இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி எழுதுனானுங்கல்ல, அதோட அஃபிஷியல் பேஜ் எனக்கு கொடு ப்ரோ. சரிங்க ப்ரோ, அனுப்புறேன். நீங்க கேட்டதுக்கெல்லாம் எனக்கு நீங்க பெரியார் பத்தி இன்ஸ்டாகிராம்ல என்னைய பேசுனது பிளாக் பண்ணாம பெரியார் இருந்தா நான் அதெல்லாம் அனுப்புவேன். சரிங்களா? நான்லாம் சத்தியமா அப்படி எனக்கு அந்த பிளாக் இப்ப கூட பாத்தீங்கன்னா 50 பேர் 60 பேர் அப்படியே நிக்கிறானுங்க. இது வரைக்கும் ப்ரூஃப் கேட்டு உங்க ஆளு ஒருத்தவங்க ஒரு ஆளு இடத்துல இன்ஸ்டாகிராம்ல பெரியார் ஸ்ரீவர்ஷனும் ஏதோ ஒரு ஆளு டிவிக்கு சேர்ந்த ஆளு 10,000 ஃபாலோவர் வச்சிருக்காப்ல. ம். இப்போ சீமானுக்கு போன வாரமா இந்த 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. பாரத ரத்னா விருது எடப்பாடி அவர் வந்து நம்ம முத்துராமலிங்க தேவருக்கு வாங்கி தரேன்னு சொன்னாரு. ம். அத பத்தி செய்தியாளர்கள் வந்து சீமானிட்ட கேட்கும்போது, சச்சின் டெண்டுல்கர் கொடுத்திருக்காங்க. ஆனா அதே மாதிரி எங்க ஐயா வ.உ.சி.க்கு கொடுக்காம இருக்கிறது என்ன வருத்தமா இருக்கிறது. முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி ஆனா இன்னும் எங்க வ.உ.சி. ஐயாவுக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ம். அதுக்கு உங்க ஆளு என்ன சொல்றான் வீடியோல, அவன் டெலீட் பண்ணிட்டான். அவன் அந்த வீடியோ போட்டு டெலீட் பண்ணிட்டான். ஆனா இன்னும் என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு. நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். சரி. என்ன சொல்றான், பாரத ரத்னா விருது அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப வ.உ.சி. அவர்கள்லாம். ஆனா நம்ம சீமானை வந்து இறந்தது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கம்பு சுத்துறாரு. நம்ம வேணா என்ன பண்ணுவோம், அந்த 24 படத்துல ஒரு வாட்ச் வருதுல, அத எடுத்துக்கிட்டு ம். நம்ம வ.உ.சி. ம். ஐயா அவர்கள் உயிரோட இருந்த காலத்துக்கு கொண்டு போய் நம்ம ம். போய் அப்ப பாரத ரத்னா விருது அறிவிச்சு வ.உ.சி. ஐயாவுக்கு ம். கொடுத்துட்டு வந்துடலாம்னு அவன் கேலி கிண்டலா ஒரு வீடியோ போடுறான். இப்ப அந்த வீடியோ இல்ல சரி. இன்ஸ்டாகிராம்ல. ஆ. ஆனா பாரத ரத்னா விருது வந்து இறந்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ம். இறந்தவங்களுக்கு ஆரம்பத்துல கொடுக்கல. ஆனா அதுக்கு பிறகு கடைசி ஒரு பல வருஷமா கொடுத்திருக்காங்க. அந்த அந்த இத வச்சுதான் சீமானன் சொல்றாரு வ.உ.சி. ஐயாவுக்கு கொடுத்திருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டானுவ, இவர் பேசினாலே ம். பொய்யாதாருன்னு சொல்லிட்டு அத கிராஸ் வெரிஃபை பண்ணாம கலாச்சி வீடியோ போட்டான். இப்ப அந்த வீடியோ இல்ல. நான் கமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறான்னு சொல்லவும் அவன் அந்த வீடியோ தூக்கிட்டான். அந்த வீடியோ நான் ம். அனுப்பவா? அந்த பேஜும் அந்த வீடியோவும் இப்ப அந்த வீடியோ எனக்கு அங்க நான் இருக்காது. இப்ப உங்ககிட்ட கேட்டது வந்து சிம்பிள் ப்ரோ. ஆ. நான் உங்களுக்கு கேட்டது கையல்வெளி பெரியாரோட மேரேஜ் எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சீமான் அந்த பெரியார் மேரேஜ் நான் அனுப்புறேன். ஓகேவா? ம். வேற என்ன கேட்ட? பெரியார்னு வாயில வருது. பெரியார் வந்து கைப்பட எழுதின அது அதோட காப்பி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. பெரியார் கைப்பட பெரியார் எழுதுனதும் கைப்பட சரி, அவர் வாயால பேசுனது சரி. ஆனா இப்ப அதெல்லாம் ஏஐன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. என்ன சொல்றது? ஐயய்யா! இப்ப அவர் பெரியார் பேசுனதும் மாரி சரி. ஏஐ பேசுறதெல்லாம் உண்மதான். அதெல்லாம் அவ்வளவு உண்மதான். கிளியராலாம் வராது. ஆனா அந்த ஏஐ ஒரு நிமிஷம் வந்து இருங்க. எல்லாத்தையுமே மடமாற்றுதுன்றேன் நானு. அவர் உண்மையிலே இருங்க. பேசுனது இருக்கு. அவர் உண்மையிலே பேசுனது இருக்கு. நான் எழுதியிருப்பார்ல ப்ரோ. எனக்கு அத இப்ப அனுப்பிச்சு விடு இருக்கிற ப்ரோ. வீடியோ எனக்கு சொன்னா தெரியும். ஆடியோ சொன்னா கூட அவரோட நீங்க ஹேண்ட் நம்பாம ரைட்டிங் இருக்கலாம். எப்படி இருக்கும், அந்த காலத்துல எப்படி எழுதியிருப்பாங்கன்னு தெரியும்ல. நல்லா எனக்கு கேட்டுக்கங்க. அது அஃபிஷியலா YouTubeல அது கைப்பட எழுதின ஃபோட்டோவே பல அனுப்புங்க. வருஷத்துக்கு ப்ரோ முன்னாடி அப்லோட் யூடியூப் பண்ண இப்ப லிங்க் சுத்தி உங்களுக்கு சுத்தி அனுப்புறேன். சுத்தி சுத்தி கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க கிட்ட தான் போய் நிக்கிறேன். நான் கேட்கறது பெரியார் கைப்பட எழுதுனத மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடு. சீமான் எடுத்து படிச்சார்ல பெரியார பத்தி. நல்லா எங்கருந்து கேட்டுக்கங்க. எடுத்து படிச்சார்? பெரியார பத்தி சீமான் எங்கருந்து படிச்சாரு? பெரியார் இயக்கத்துல இருக்கும்போது அவரு ஈவேராவை வந்து பேசினாரு. ஈவேரா ப்ரோ எங்க பாட்டன் தாத்தன்லாம் பேசினாரு. ஆனா அவர் முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் எங்கருந்து எதிர்க்க ப்ரோ ஆரம்பிச்சாரு. படிச்சீங்க? அந்த பேப்பர் எடுத்து ப்ரோ. அந்த அட்லீஸ்ட் அந்த பேப்பர் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்களா? அதையாச்சும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி உங்க ஆளு சரி இது நான் ஒத்துக்கிறேன். இவர் வந்து தெரியாம பேசிட்டாரு. ஆனா இதெல்லாம் ஃபேக்ட் வந்து நான் அனுப்புறேன்ட்டேன். விஜய் எதுக்கு வேற. கருணாநிதிக்கு வந்து செலவழிக்கிறான்னு அத சொல்லுங்க. செல வைக்கல ப்ரோ இப்ப வரைக்கும். ஏன் சொன்னாரு? அத சொல்லுங்க. சீமான் கூட தான் சொன்னாரு. பென் வைக்கும்போது பென்னே வைக்க விட மாட்டேன். உடைச்சுருவேன்னாரு. ஆனா ஆமா. வச்சுட்டாங்க. இப்ப எங்க வச்ச பிறகு வச்சாங்க? என்ன தெரியுமா சொன்னாரு? ஆட்சி வந்த பிறகு நான் அத உடைக்கிறேன் அப்டின்றாரு. ஏன் வைக்கும்போது நீ வேடிக்கை தானே பார்த்த? எங்க வச்சிருக்காங்க? ஏன் பென் சிலை வைக்கலையா? எங்க வச்சிருக்காங்க? நீ வா ப்ரோ நான் காமிக்கிறேன். உன்ன அதான் எங்க கூட்டிட்டு போய் நான் காமிக்கிறேன் வா. பென் சிலை வச்சிருக்காங்க நான் காட்டுறேன் வா. லொகேஷன் சொல்லுங்கன்னு நான். நீ வா ப்ரோ நான் காமிக்கிறேன். கூட்டிட்டே போறேன் வா. பென் சிலை வச்சிருக்க இடம் நான் காட்டுறேன் வா. நீங்க ஊட்டிலாம் போய் கடலுக்கு வேணாம். நடுவுல நான் வச்சானுங்களான்னு பாக்குறேன். தெரியாது. கடலுக்கு லொகேஷன் நடுவுல சொல்லுங்க. வைக்கல. சம்திங் அறிவாலயத்துல அது வச்சிருக்காங்க. வேற ஏதோ ஒரு ஏரியால வச்சானுங்க. ஆனா வச்சுட்டானுங்க. அது மட்டும் தெரியும். நீ உடைக்க போறன்னு நீ சொல்ற. எங்க நாங்க இருந்து உடைக்க போற? பேனா சிலை வச்சாலே உடைப்போம்னு அத நல்லா புரிஞ்சுக்கங்க. கடல்ல ம். நீங்களா ஒரு செயற்கையா ஒரு இடத்த உருவாக்கி, அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாரி பேனா சிலைய வச்சா நாங்க உடைப்போம். அதே இதுல சொல்லியிருக்காரு. நீ மெரினா வைக்கிறத வச்சுக்க. பீச்ன்றது அறிவாலயத்துல வச்சுக்க. மெரினா இல்லாட்டி பீச்ங்கிறது எங்கேயாவது மெரினா வச்சுக்க. கடல்ல பீச்ங்கிறது வைக்காதுன்னு அந்த இதுல சொல்லியிருப்பாரு டிபேட்ல. மெரினா பீச்ன்றது சுடுகாடு கிடையாது. அது ஒரு இயற்கை சார்ந்த இடம். அங்க போய் நீங்க இந்த பொணத்தெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சீமான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசு கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்பல்லாம் வந்து வைக்கும்போது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா? அந்த அளவுக்கு கட்சியா இப்ப வளரல ப்ரோ. அத புரிஞ்சுக்கங்க. இருங்க ப்ரோ. இது நான் கேட்ட கொஸ்டின் வரலையே. நான் கூட தான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆக்டரா இருக்கும்போது ஏதோ பேசிட்டாரு. அவருக்கு இப்பதான் அவரோட இப்ப அப்ப இருக்க திமுக பண்ற எதிர்க்கிறேன்றீங்களா? திமுக எதிர்க்கிறேன்றீங்களா? பண்றதெல்லாம் இப்பதான் தெரியுது. திமுக பண்றதெல்லாம் இப்பதான் தெரியுது. அதனால இப்ப நான் எதிர்க்கிறேன் அப்படின்றாரு. ப்ரோ திமுக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சே பண்றாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. நீங்களாச்சும் செத்தவர் பெரியார பத்தி தப்பா பேசுறீங்க. கேட்டா ப்ரூஃப் எனக்கு அனுப்பிச்சு விடுறேன்னு இருக்கீங்க. அது நான் கைப்பட எழுதுனத நீங்க அனுப்பிச்சு விட போறீங்க. நான் பார்க்க தானே போறேன். அது அப்புறம். சரி. இது கண்ணுக்கு தெரிஞ்சு திமுக பண்ற ஊழல் எல்லாம் விஜய் பார்த்துன்னு தான் இருக்காரு. சரியா? அதனால நான் இன்னைக்கு டிஎம்கேவை எதிர்க்கிறேன்றாரு. இதுக்கு மேல என்ன தெளிவா அவர் என்ன பண்ணணும்னு நான் கேட்கிறேன். சரி ப்ரோ. நீங்க கேட்ட ஃபேக்ட் எல்லாம் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்புறேன். அவர் கைப்பட எழுதுனது, அவர் வாயால பேசுனது. அவர் வாயால சரி. பேசுனதுன்னா நான் இப்ப ரீசென்ட்டா ஏஐ மூலியமா கொண்டு நான் வந்தாருன்னு சொல்லல. சீமான் பேசுனத 7, 8 சீமான் பேசுனதே வருஷத்துக்கு நான் அனுப்பிச்சு முன்னாடி விடுறேன் YouTubeல கேளுங்க. இருந்தது. 7, 8, 10 வருஷத்துக்கு முன்னாடி YouTubeல இருந்து உங்களுக்கு அனுப்புறேன். YouTubeல ப்ரோ இந்த காலகட்டத்துல அண்ட் இருக்க பாருங்க. உங்ககிட்ட நான் இன்னொன்னு அப்படியே இருங்க. அப்படியே லைன்ல இருங்க ஒரே நிமிஷம். அண்ணா ஃபோட்டோ, பெரியார் ஃபோட்டோ ஏன் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போச்சுல்ல. ம். தெரியுமா? சீமான் பேசுனது. ஆமா. அப்படியே இருங்க. அந்த காவேரி இஷ்யூ பத்தி கேட்டீங்கல்ல.
கலைஞர் கருணாநிதி சிலையா? ப்ரோ உங்க பேர் என்ன ப்ரோ? அதுல சேனல் பேரு புரியல. என் பேரா? ம் என் பேர் அரவிந்த். அப்படி இருக்கும். அரவிந்த் வீரபத்திரன் அது அதான் வீரபத்திரன். நான் தான் நான் தான். ஓகே ஒண்ணு அது அப்படி பாருங்க. அனுப்பியிருக்கீங்களா? வீரபத்திரன் இதையும் பாரு. அப்படி இருங்க, இது என்னன்னு பாக்குறேன். திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரப்பல பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 இப்ப ஆட்சி 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சி முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கி இருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளை இறந்துறாரு. அவருடைய ஆட்சியில குறை சொல்ல முடியாது. திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. பாத்துட்டீங்களா? நான் முன்னாடியே சொன்னேன், அண்ணாவை நாங்க ஒரு சில விஷயத்துல ஏத்துக்கிறோம்னு. இல்ல ப்ரோ, அண்ணா எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல பேசியிருப்பார்ல. அதுக்காக தான் நான் அண்ணா வீடியோ தோற்றுவித்த திமுக. அபிஷியலா சீமா பேசுறத நான் பார்த்திருக்கேன். அண்ணா தோற்றுவித்த திமுக. இல்ல அந்த வீடியோ நீ புதுசா பாத்தே, நீ பேசுனது இல்ல கேக்கல. அவங்க திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை எதிர்த்தா ப்ரோ, ஆமா ப்ரோ, அவர் திமுக எதிர்த்து சண்டை போறான்னு சொல்றாரு. புரியல ப்ரோ. திமுக எதிர்த்து சண்டை போறதான்னு சொல்றாரு அவரு. ஆமா, நாங்க பண்ண நல்ல விஷயத்தை தானே எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நான் மட்டும் என்ன சொன்னேன்? அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு? எப்பவுமே நெடுஞ்செழியன் பேசுறது கிட்ட மாத்தி கட்சி மாத்தி வராம ரொம்ப நேரம் இல்ல, கருணாநிதி கிட்ட அடுத்த போனதால செகண்டே திமுக மாத்தி அப்படி பேசின மாறி வீடியோ தான் இருக்குன்றாரு. அது. புரியுதா? ம்? நெடுஞ்செழியன் ஒரு தலைவர் இருந்தாரு, அவர்கிட்ட போகாம கொடுஞ்செனிய கருணாநிதி கிட்ட கட்சி வந்ததுனாலதான் இப்படி ஊழல்ல தெளிச்சு திமுக அப்படி மாறிடுச்சுன்றாரு. ஆமா, நானும் அதுதான் சொல்றேன். இப்ப பெரியார் அண்ணா போட்டோ வச்சதுல நீங்க என்ன ஆயிடுச்சு? நான் சொல்றது அதை அப்படியே கொண்டு வரீங்க. திராவிடத்தை அந்த ஊழல் இருக்குல்ல, ப்ரோ, திராவிடனாலே நீ ஊழல் அண்ணா தான். பத்தி பெருமையா தமிழ்நாடு பேசுறீங்க. தலைமையா நான் பெருமையா இருக்காம, பேசுறதா நல்லா பேசுறேன். தமிழ்நாடுக தலைமையா இருக்காம, தமிழர்கள் தலைமையா இருக்காம மத்த மாநிலத்துக்கார ஆள்றதுக்கு தான் அந்த திராவிட வழி வகுத்து இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. பெரியார் பண்ண நல்ல விஷயத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னோம். அண்ணா பண்ற நல்ல விஷயத்தை பெரியார் நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னோம். கர்ப்பப்பையெல்லாம் வீசி எறினாரு கருத்து பெண்களை. இதுக்கும் தாலி பதில் சொல்றேன். கட்டாதன்னு நல்லா சொன்னாரு. கேட்டு நல்லா கேட்டுக்கோங்க. ஆ. இதுக்கும் நம்ம கர்ப்பப்பை அறுத்து போடுங்கன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு பெண் இன்னைக்கு 2 குழந்தை ஒரு குழந்தை பெற்றுக்கிறது அவ்வளவு கஷ்டம். அந்த காலத்துல 20 குழந்தை 15 காம கொடூரன்கள் அப்பதான் இருந்தாங்க. உன் தாத்தன் என் தாத்தன் எல்லாமே காம கொடூரனுங்க. அப்போ அதுக்கு நீ அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு தலைவர் அப்படி பேசணும் அவசியமே கிடையாது. நீ தேவடியா பையன் பேசுறது சீமான் தான் ப்ரோ. ஒருத்தவங்க அம்மா பேசுறது சீமான் தான் ப்ரோ. அந்த காலத்துல இன்னைக்கு இந்த நாலேஜ் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். தனிப்பட்டு நான் ஒரு ஆள் நல்லா கேட்டுங்க. இப்ப நீங்களும் நானும் பேசுறோம். நம்ம 2 பேரும் பேசும்போது ஒரு ஆத்திரத்துல நீங்க என்ன பேசுறீங்க, நான் பதிலுக்கு பேசுறேன். அதெல்லாம் பொது மேடையில பேசுற மாதிரி கொண்டு வரக்கூடாது. தனிப்பட்டு நான் கேட்டேன்ல. இப்ப நீ கேட்டது பதில் சொன்ன. கர்ப்பப்பை அறுத்து போடும். இந்த மாதிரி இருந்தா கர்ப்பப்பை அறுத்து போடுங்கன்னு சொல்லுவான். இவனுங்க அதெல்லாம் இருக்கிறதுனால 10 குழந்தை 20 குழந்தை பெற்றுக்கிறானுங்க. கர்ப்பப்பை அறுத்து எறின்றதெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடையாது ப்ரோ. அது நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனா பெண்களை நீங்க தான் சொல்யூஷன் இப்போதைக்கு பேச மாட்டீங்களே. அப்போதைக்கு நடக்கிறது தானே பேசுவீங்க. சார்ஜ் வரல. சொன்னாங்க. நீங்க கேட்ட கருத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல. நம்ம குழந்தை 10 குழந்தை 20 குழந்தை பெத்தாங்களா இல்லையா? பெத்தாங்கதான். அதால நோய்வாய்ப்பட்டு செத்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. நீங்க அது ஒன் சைடு தான் பாக்குறீங்க, டபுள் சைடு பார்க்க மாட்டீங்க. அதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனை. பெரியார் பத்தி உங்களால புரிஞ்சுக்கிறாரு, அப்ப நீங்க இதெல்லாம் பேச மாட்டீங்க. பெரியார் அபிஷியலா கைப்பட எழுதின போட்டோ மட்டும் காமிச்சு விடுவோம். வேற எதுவுமே வேணாம் ப்ரோ. சரிங்க. அப்புறம் இன்னொன்னு பேசுவாரு சீமான். கொள்கையே இல்ல. கொள்கை இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ என்ன எதிர்க்கிற? என்ன மரத்தை பத்தி மரத்துக்கு மாநாடு போட்டாலும் சரி, மரத்தை கட்டி பிடிச்சாலும் சரி, உங்க ஆளுனா அது எவ்வளவு அசிங்கமா சித்தரிச்சு போட்டுருக்கான் தெரியுமா? மரத்தை கட்டி பிடிச்சாரு, மரம் மாசமாயிருச்சுன்றலாம் சொல்றானுங்க. திமுக கார சொல்லல, உங்க ஆளு சொன்னாப்ல. உங்க ஆளு சும்மா இருந்தாவே எங்க ஒண்ணு என் தலைவனை ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ, இல்லன்னா எங்க தொண்டனை ஃபாலோ பண்ணுங்க. என் தலைவன் உங்களை கண்டுக்கல, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு கண்டுக்காம இருக்கும். எங்களுக்கு கொள்கை இல்ல, நீங்க தான் பேசுறேன். அப்புறம் கேட்டா கொள்கை ரீதியா எனக்கு கொள்கை இல்லைன்ற ஆரம்பத்துல ஆதரவு தெரிவிச்சிருந்த மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு நீ கொள்கை இல்லைன்ற ப்ரோ. நீ எனக்கு கொள்கை இல்லைன்ற அப்படி என்ன எப்படி கொள்கை ரீதியா இருக்கிறேன்னு சொல்லுவேன்? கொள்கை ரீதியில இப்ப அவர் பண்ற அரசியல் இருக்குல்ல, அவர் தான் ப்ரோ சொல்றாரு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ. அதுதான் ப்ரோ மாத்தி மாத்தி பேசுறாருன்னு சொல்றோம். இன்னைக்கு நீ நல்லா பேசி நாளைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் பண்ணாம போனா உன்னை எப்படி நம்புவான்? புரியல. என்னது? ஒரு ஆட்சியில வரணும், சிஎம் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் உண்மையை பேசணும்ல. உண்மையா பேசிட்டு இருக்காரு. வேற எங்க ப்ரோ பேசுறாரு? கொள்கை ரீதியா எதிர்க்கிறேன்ற, எங்களுக்கு அப்புறம் என்ன கொள்கை இல்லங்கிற. அப்ப எதுதான் நீ எந்த ரீதியா தான் நீ என்ன எதிர்க்கிற சொல்லு? கொள்கை ரீதியா இல்ல, கொள்கை தலைவர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்களே, அவங்க தான் எதிர்க்கிறோம். அவங்க தான் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டோம். அப்புறம் கொள்கை இல்லைன்றியே.
ஆமா கொள்கை இல்லைன்னா அது வந்து உருப்படியான கொள்கை கொள்கை இல்லாத கூட்டம்ன்ற இரு ஓப்பனா இப்ப ரீசெண்டா ப்ரோ. பேசுறப்போ கட்சியில ஏதோ கொள்கை இல்லாத கொள்கை கொண்டு கூட்டம். வந்திருக்கீங்க ப்ரோ. ஆனா நீங்க அந்த ஃபாலோ பண்றவங்க கொள்கை எதுவுமே ஃபாலோ பண்றது இல்ல. சரிங்களா? சரி நான் கேக்குறேன், தமிழ் தேசியம் தானே பேசுறீங்க? சரி. இயற்கை வளம், நம்மளோட தொழில்நுட்பம், சரியா? செல்லு சுத்தா நமக்கான இருங்க நம்ம 5 அறிவு உள்ள ஜீவனை வளர்க்கறது, ஒரே ஒரு செய்யறது. சார்ஜ் எடுத்துட்டு வா.